நல்லதோர் வீணை செய்தே அதை நலங்கட புழுதியில் எறிவதுண்டோ சொல்லடி சிவசக்தி. என்னை சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய், வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே. மூவிரு முகங்கள் போற்றி முகம்பொழி கருணை போற்றி, ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோள் போற்றி, காஞ்சி மாவடி வைகும் செவ்வேள் மலரடி போற்றி, அன்னான் சேவலும் மயிலும் போற்றி, திருக்கைவேல் போற்றி போற்றி. நெல்லையிலிருந்து இங்கே வருகை தந்து இந்த நிகழ்வை படம் பிடித்து கொண்டிருக்கக்கூடிய மயூரி தொலைக்காட்சி சார்ந்த அன்பர்களே, திரளாக வருகை தந்திருக்கின்ற பக்த கோடி பெருமக்களே, ஆண்டோர்களே, சான்றோர்களே, அத்துணை பேருக்கும் முதற்கண் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி ரொம்ப அழகான ஒரு தலைப்பு, பக்தி சரம். அதை என்ன அழகாக அம்மா சொன்னாங்க பாருங்கள், ரெண்டே வார்த்தையில். காலையில் எல்லாரும் பக்தி பரவசத்தோடு இருந்தோம், சாயங்காலம் இப்போ ரொம்ப அழகாக பக்தி சரம் என்கின்ற ஒரு விஷயத்தை பார்க்குறோம். எது பக்தி சரம்? மலர்கள் எல்லாம் உதிரியாக இருக்குது, கையில் ரொம்ப அழகாக நூலை வச்சு அந்த மலரெல்லாம் ஒன்றா சேர்க்கணும்னு நினைக்கிறோம். எது பக்தி? அன்பு, கருணை, ஈகை, இரக்கம், பாசம், அர்ப்பணிப்பு, தியாகம் என்கின்ற ஒவ்வொரு மலர்களாக எடுத்து சுவாமியை மனசார நினச்சிக்கிட்டு ஒன்றா சேர்க்கறது தான் எது? பக்தி சரம். ஒன்றே ஒன்று நம்ம நினைக்கணும். நான் வாழ்க்கையில் நீங்கள் உங்கள் கண்ணாடி இருக்குல்ல, வீட்டில் ஆளுயர கண்ணாடி வச்சுருக்கோம்ல, நிகழ்ச்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி ஐயா ஜனார்த்தனன் அவர்கள் வீட்டில் ஆள் உயர கண்ணாடி, தலையிலேருந்து கால் வரைக்கும் அழகாக அந்த கண்ணாடியை பார்க்கலாம். நீங்கள் இங்கேருந்து சீக்கிரம் வந்துருங்கம்மான்னு ஃபோன் பண்ணோன்னே, அம்மா நீங்கள் போங்க மேடை ரெடியாக இருக்குன்னாங்க. அதில் கண்ணாடியை சரியாக பார்க்காம நான் கொஞ்சம் வந்துட்டேன், இல்லாட்டா இன்னும் கொஞ்சம் கேர் எடுத்து கொஞ்சம் மேக்கப்புக்கு போட்டுட்டு வந்திருக்கலான்னு வைங்களேன். இந்த கண்ணாடியை பார்க்கும்போது நமக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். இந்த உலகத்தில் நாம் சில பேரை பார்த்து இவங்க எவ்வளோ அழகாக இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறோமா இல்லையா? சில பேரை பார்க்குறோம், ஐயோ என்ன அழகு, அப்படியே தங்க தாமரை மாதிரி இருக்காங்களே இந்த அம்மா அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி நினைக்கக்கூடிய நாமளே கண்ணாடி முன்னாடி போய் நின்று நம்மளை பார்க்கும்போது நாம் ரொம்ப அழகாக தெரியும். இந்த உலகத்திலே நாம தான் அழகு அப்படின்னு கண்ணாடி நம்மக்கிட்ட சொல்லும். அப்போ கண்ணாடி உண்மை சொல்லுதா பொய் சொல்லுதா? என்ன சொல்லுது? அவர் எப்படி சொல்ல முடியுமா? பக்கத்தில் என் பொண்டாட்டி உட்காந்துருக்கு, நீங்கள் வாட்டுக்கு உண்மையை சொல்லவா பொய்யை சொல்லவான்னா நீங்கள் வாட்டுக்கு சொல்லிக்கிட்டு வண்டியில் ஏறி ஊருக்கு போயிடுவீங்க, ஏமா அடி வாங்குவான் வீட்டில் போய் அப்படின்னு அவர் வாட்டுக்கு கம்முன்னு இருக்கார். ஆனால் பின்னாடி உட்காந்துருக்காங்க பாருங்கள் அந்த அம்மா, அதுகளுக்கு இனிமேல் என்ன எந்த பிரச்சனையும் இல்லை, எவனும் வாண்டும் கேட்க போகிறதில்ல, போனும் கேட்க போகிறதில்ல, அவ்வளோ வயசாகிட்டு. அந்த அம்மா தெளிவாக பொய் தான்மா, கண்ணாடி பொய்யத்தான் சொல்லுது அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்கிறாங்க. உண்மைதான். கண்ணாடி முன்னாடி நின்னால் நம்ம என்ன பிம்பமோ அந்த பிம்பத்தை அப்படியே வெளிப்படுத்துவதில் அது உண்மையாக இருக்கிறதே தவிர, கண்ணாடியை பார்த்த உடனே நம்முடைய மனநிலையில் பொய் கலந்து போகுது. என்ன, உலகத்திலே நம்ம தான் பெரிய ஐஸ்வர்யா ராய்னு நம்ம மனசில் நினைக்கிறோம். ஆனால் அது தப்பு இல்லை, நினச்சா தான் நம்ம சந்தோஷமாக இருக்க முடியும். நான் அழகாக இருக்கேங்கிற தன்னம்பிக்கை எனக்கு முதல்ல இருந்தால் தானே நான் மேடை ஏறி வந்து பேச முடியும். ஐயோ நான் நல்லாவே இல்லை, எனக்கு பேசவே தெரியாது, நான் எப்படி சங்கராபுரம் வரைக்கும் போகிறதுன்னு தன்னம்பிக்கை இல்லாமல் இந்த மேடைக்கு வந்தோன்னு வைங்க, எதையாவது சாதிக்க முடியுமா? சாதிக்க முடியாது. அந்த கண்ணாடி நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதை எப்படியே பிரதிபலித்து உங்கள்கிட்ட காட்டும். இந்த கண்ணாடி முன்னாடி நீங்கள் சிரிச்சிங்கன்னா அது என்ன செய்யும்? உங்களை பார்த்து சிரிக்கும். அதே கண்ணாடி முன்னாடி பல்ல கடிச்சுக்கிட்டு போது அந்த கண்ணாடியில் உங்கள் முகத்தை பாருங்கள், 15 நாள் ஆனாலும் கஞ்சி குடிக்க முடியாது. அந்த கண்ணாடியில் கோவப்படும் போது நம்ம முகத்தை நம்மளே பார்த்தோன்னு வைங்க, அகோரமாக இருக்கும், கொடூரமாக இருக்கும். இதிலேருந்து என்ன தெரியுது? கோபங்கிறது ஒன்று மனுஷனை விட்டு வெளியே போகணும். கோபம்னு ஒன்று வெளியே போனால் தான் சாந்தம்னு ஒன்று என்ன செய்யும்? மனசுக்குள்ளே வரும். சாந்தம்ங்கிற விஷயம் மனசுக்குள்ளே வந்தால் தான் அமைதியாக இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, தீய விஷயமா இருந்தாலும் சரி, அதை உள்வாங்கக்கூடிய ஆற்றலும் மனோபக்குவமும் சக்தியும் நமக்கு தானாக வந்து சேரும். அந்த நிலையில் பகவானை நாம் என்ன செய்யணும்? வழிபாடு பண்ணணும். முதல்ல பக்தினா என்ன அப்படின்னு தெரியணும். ஏன்னா இன்றைக்கி தலைப்பு பக்தி சரம் தானே. பக்தினா என்ன, எதம்மா பக்தின்னு சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நம்ம பக்தின்னா என்ன நினைக்கிறோம்? அப்படி கோயிலுக்கு வரணும்,
கோயிலில் வந்து சாமி கும்பிடணும், வரிசையில் நிற்கணும். முன்னாடி நமக்கு இடம் கிடச்சிதுன்னா அந்த இடத்த வேறு யாருக்கும் கொடுக்காம நாம் மட்டுமே நின்று மணிக்கணக்கில் சாமி பார்க்கணும், தீபாராதனை பார்க்கணும், நமக்கு தான் முதல்ல நைவேத்தியம் கிடைக்கணும். இதெல்லாம் கிரியை, இதெல்லாம் பக்தியில் கிரியை. பக்தியை 4 விதமாக சொன்னாங்க. கிரியை, ஜரியை, கிரியை, யோகம், ஞானம் என்று பக்தியை சொன்னார்கள். உண்மையான பக்தி என்னன்னா, முதல்ல ஆணவம் இல்லாமல் இறைவனை வழிபாடு செய்யணும். இந்த ஆணவத்தை தான் இன்றைக்கி லேட்டஸ்ட்டாக நம்மெல்லாம் இங்கிலீஷில் என்ன சொல்கிறோம், பெரிய ஈகோயிஸ்ட் அப்படிங்கிறோம். அந்த ஈகோ யாருக்கெல்லாம் தலை தூக்குதோ அது குடும்பத்தில் தலை தூக்குனாலும் ஒப்பேராது, பொது வாழ்க்கையில் ஈகோ தலை தூக்குனாலும் ஒப்பேராது. எவன் ஒருவன் விட்டு கொடுத்து வாழ்கிறானோ அவன்தான் இறைவனை நெருங்க முடியும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஈகோவே வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. குடும்பத்திலே எவ்வளோ பிரச்சனை வருது நமக்கு. வீட்டுக்கார் ஒன்று சொன்னார்னா சரின்னு கேட்கறதுனா என்ன குறைஞ்சி போகும். சரி நீங்கள் சொன்னால் சரியாக தான் இருக்கும், அது தப்பாகவே இருக்கட்டுமே, சரியாக தான் இருக்கும்ன்ட்டு கொஞ்ச நேரம் கழித்து அவரை கூப்பிட்டு, அப்போ தான் நீங்கள் ஒரு ஆலோசனை சொன்னீங்க, எனக்கு சரின்னு தான் தோணுச்சு, நானும் ஒரு விஷயம் சொல்கிறேன், அது சரின்னு பட்டுச்சுன்னா நம்ம அதை சேர்ந்து செய்வோன்னு சொன்னால் அந்த குடும்பம் எவ்வளவு நல்லா இருக்கும். அதை விட்டுட்டு அவர் சொன்ன உடனே உங்கள் வாயை மூடுங்க, உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, நான் சொல்கிறத நீங்கள் கேளுங்கன்னு எந்த குடும்பத்தில் பொண்டாட்டியோ புருஷனோ சொல்கிறாளோ அந்த குடும்பம் உருப்பட்டதா சரித்திரமே இல்லை. எங்கெல்லாம் பொண்டாட்டியை அடக்கி ஆளணும்னு உன் புருஷன் நினைக்கானோ அந்த குடும்பத்தில் ஒரு பிசாசு அரசாட்சி பண்ணுதுன்னு அர்த்தம். எங்கெல்லாம் ஒரு புருஷனை அடக்கி ஆளணும்னு ஒரு பொண்டாட்டி நினைக்காளோ அங்கே பேய் அரசாட்சி பண்ணுதுன்னு அர்த்தம். அப்போ பிசாசும் பேயும் அரசாட்சி பண்ணுற இடத்துல எவன் பிறப்பான், குட்டிச்சாத்தானா தான் பிறந்து கிடப்பான். அப்புறம் அது குடும்பமாகவா இருக்கும், குடும்பமாக இருக்காது, மிகப்பெரிய நரகமாக இருக்கும். ஆக முதல்ல ஆணவம் நமக்கு மனசில் வெளியே போகணும். அந்த ஆணவத்தை ரொம்ப அழகாக வெளியே அனுப்புனா தான் இறைவனுடைய அனுகிரகத்தை நாம் உண்மையாக பெற முடியும். அப்போ பக்தின்னா என்ன அப்படின்னா, முதல்ல ஆணவம் வெளியே போகணும். ஆணவம் வெளியே போனால் தான் பக்தி. நாரதர் போய் கிருஷ்ணர்கிட்ட கேட்டார், அப்போ அந்த உலகத்திலே சிறந்த பக்தன் யாருன்னு கேட்டார். பக்தி சரம்னு ஒரு தலைப்பு கொடுத்தா சரியாக அதற்குள்ளே போகணுமா இல்லையா? இந்த உலகத்திலே யார் சிறந்த பக்திமான் அப்படின்னு கேட்டார். ஏன்னா டப்புன்னு கிருஷ்ணர், நாரதா நீதான்ப்பா சிறந்த பக்தன் அப்படின்னு சொல்லுவார்னு அவர் எதிர்பார்த்தார். ஏன்னா எப்போ பார்த்தாலும் நாராயணா நாராயணா நாராயணான்னு 24 மணி நேரமும் நாராயண நாமம் சொல்வது யார்? நாரத மகரிஷி. அதனால் இதில் என்னப்பா சந்தேகம், நீ எதுக்கு வந்து சந்தேகத்தோடு கேட்கிற, உலகத்திலே பக்திமான் நீ தான், என் நாமத்தை இடையராது சொல்கிறவன் நீ தான் அப்படின்னு பகவான் சொல்லுவார்னு எதிர்பார்த்து நாரதர் அந்த கேள்வியை கேட்டார். இப்படி எதிர்பார்த்துலாம் சில விஷயங்களை கேட்டோம்னா எதிரில் இருக்கிறவன் அதை சரியாக என்ன செய்வான், கண்டுபிடிப்பான். இப்போ நம்ம பேசிக்கிட்டே இருக்கும்போது வீட்டில் அவர்கிட்ட கேட்போம், நான் இன்றைக்கி வச்ச சாம்பார் எப்படி இருக்குது அப்படிம்பா, உடனே அப்படிம்பார். அதோட மரியாதையோடு நிறுத்திக்கிடணும். அதை விட்டுட்டு வாயை திறந்து உங்களால் சொல்ல முடியாதா சாம்பார் எப்படி இருக்குது அப்படின்னோடனே அப்படிம்பார். உண்மையாகவே அது சாம்பாராக இருக்காது, அது சாணியை கரைச்ச மாதிரி தான் இருக்கும். அந்த மனுஷன் நாகரிகமாக ஒரே ஒரு தடவை ஊன்னு சொல்லிட்டு முடிச்சிட்டார்ல, அதோடு நம்ம நிறுத்தணும்ல. அதை விட்டுட்டு மேலே 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 தோண்டும் போது உண்மை என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்துடும். அதை போல் நாரதர் போய் கேட்டார், இந்த உலகத்தில் சிறந்த பக்திமான் யார் அப்படின்னு கேட்ட உடனே அவர் சொன்னார், அப்பா பூலோகத்தில் சுப்பன்னு ஒரு விவசாயி இருக்கான்ப்பா, அவன்தான் தலை சிறந்த பக்தன்னார். நாரதருக்கு ஒன்றுமே ஓடலை. என்னது சுப்பன்னா தலை சிறந்த பக்தனா? என்னையா அது அநியாயமாக இருக்குது, உன் நாமத்தை இடையராது நான் சொல்லி கொண்டிருக்கிறேன், ஏதோ பூலோகத்தில் ஒரு ஓரத்தில் ஒரு விவசாயி குப்பன்னு கிடக்கான், அவன் தான் சிறந்த பக்தன்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னார். முதல்ல போய் பாருப்பா, பார்த்துட்டு வந்து நான் சொன்னது சரியா தப்பான்னு அப்புறம் முடிவு பண்ணு அப்படின்னார். சரின்னு நாரதர் நேராக புறப்பட்டு பூலோகத்துக்கு வந்தார். பூலோகத்துக்கு வந்து அந்த விவசாயி குப்பன் வீட்டுக்கிட்ட ஒளிஞ்சு கிடந்தார். இப்போ குப்பன் காலையில் எழுந்தான். காலை கடன்கள் எல்லாம் செய்ய எழுந்தவன் எழுந்திருக்கும் போதே நாராயணா அப்படின்னா சொல்லிட்டு அவன் காலை கடன்கள் எல்லாம் முடித்து அவன் வயக்காட்டுக்கு புறப்படும் போது கலப்பையை தூக்கி தோளில் வச்சான். தோளில் கலப்பையை தூக்கி வைக்கும்போது நாராயணான்னா நடந்து நேராக வயக்காட்டுக்கு போயிட்டான்.
வேலை எல்லாம் செஞ்சான். தண்ணி பாய்ச்சான், களை பிடுங்கினா, பயிர் எப்படி இருக்குன்னு பார்த்தான், உரம் போட்டான். காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒரு வயக்காட்டில் ஒரு விவசாயிக்கு எவ்வளோ வேலை இருக்கும், அவ்வளோ வேலையை செஞ்சு முடிச்சுட்டு சாயங்காலம் அந்த கலப்பையை தூக்கி தோளில் வைக்கும்போது நாராயணான்னா நேராக வீட்டுக்கு வந்தான், சாப்பிட்டான், படுத்துட்டான். நாரதருக்குன்னா கோவம் தாங்க முடியல. காலையில் எந்திரிச்ச உடனே நாராயணான்னா, அப்புறம் கலப்பையை தூக்கி வைக்கும் போது நாராயணான்னா, சாயங்காலம் கலப்பையை தூக்கி தோளில் வைக்கும் போது நாராயணான்னார். 3 முறை நாராயணான்னு சொன்னவர் இவருக்கு இவ்வளவு பெரிய பக்தனா போயிட்டாரான்னு நேராக கிருஷ்ணன்ட்ட வந்து, கிருஷ்ணா எங்கே நீ பெருசாக அவனை பெரிய பக்தன், குப்பந்தான் பெரிய பக்தன்னு சொன்னியே, உன் நாமத்தை இடையராது நான் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன், என்னுடைய நாவை நீட்டச் சொல்லி நீ பார், தழும்பேறி போயிருக்கிறது உன்னுடைய நாமத்தை சொல்லி. என்ன சிறந்த பக்தன்னு சொல்ல உனக்கு மனசு இல்லை, ஏதோ விவசாயியை பார்த்து அவன் தான் சிறந்த பக்தன்னு சொல்கிறியே, அவன் 3 முறை தான் நாராயண நாமத்தை சொன்னான் என்று சொன்ன உடனே பகவான் கேட்டார், நாரதா நீ முதல்ல இருந்து எனக்கு கதையை சொல்லு, இடையில கதை சொன்னால் எனக்கு புரியாதுன்னார். என்னன்னு கேட்ட உடனே முதல்ல இருந்து சொல்லுப்பா, நீ எப்படி போன, நான் இப்படி போன உடனே குப்பன் வீட்டுக்கிட்ட ஒளிஞ்சு கிடந்தேன், அவன் எல்லா வேலையும் முடிச்சுட்டு கலப்பையை தூக்கி தோளில் வைக்கும்போது நாராயணான்னா, அவன் பின்னாடியே வயக்காட்டுக்கு போனேன், கலப்பையை இறக்கி வைக்கும்போது நாராயணான்னா, 10-15 வேலையை செஞ்சான், சாப்பிட்டான், சாயங்காலம் மோங்கை கால் கழுவி அந்த கலப்பையை எடுத்து தோள் மேலே வைக்கும்போது நாராயணான்னு சொல்லிட்டு வந்துட்டு நீட்டி நிமிந்து படுத்து தூங்கிட்டான். இவன் என்ன உன் பக்தன் 3 முறை உன் நாமத்தை சொன்னவன் அப்படின்னு ஆணவத்தோடு கேட்டார் நாரதர். அப்போ கிருஷ்ணன் மனசுக்குள்ளே நினச்சாரா, நாரதா உனக்கு இந்த ஆணவம் இருந்தால் உன்கிட்ட எவ்வளவு திறமை இருந்தாலும் அது என்ன ஆகும், வீணாக போயிடும் அப்படின்னு மனசில் நினச்சிட்டு இவர் சொன்னார், சரிப்பா காலையில் புறப்படும் போது நாராயணான்னு சொன்னான், கலப்பையை தூக்கும்போது நாராயணான்னு சொன்னான், வீட்டுக்கு வரும்போது கடைசியாக நாராயணான்னு சொன்னான். அப்போ 3 தடவை நாராயணான்னு சொன்னார். ஆமாம், இன்னைக்கு நீ எத்தனை முறை நாராயணான்னு நீ சொன்னன்னு கேட்டார். நீ எத்தனை முறை நாராயணா என்று சொன்னா? எப்பவும் சொல்கிறனா, இன்னைக்கு சொல்லலை கிருஷ்ணா, அவன் எத்தனை தடவை சொல்கிறான்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன்ல, அதானே என் வேலை இன்னைக்கு அப்படின்னா. பார்த்துக்கிட்டு இருந்தது எத்தனை வேலைன்னு கேட்டார். ஒரே ஒரு வேலைன்னார். ஒரே ஒரு வேலை செஞ்ச ஒன்றால் ஒரு நிமிடம் கூட, ஒரே ஒரு முறை கூட நாராயணா என்று உச்சரிக்க முடியல. ஆனால் 3 வேலைகளுக்கு 1000 வேலைகளுக்கு மத்தியிலும் 3 முறை என் நாமத்தை குப்பன் உச்சரித்தான் என்று சொன்னால், இப்போ சொல்லுப்பா யார் சிறந்த பக்தன் என்று ரொம்ப அழகாக பகவான் நாரதர்கிட்ட கேட்டார்னு சொன்னால், முதல்ல நான் தான் ரொம்ப பக்தியில் சிறந்த ஆளுங்கிற ஆணவம் முதல்ல வெளியே போகணும். சில பேர் பார்த்துருக்கீங்களா, என் தலைமையில் தான் விளக்கு பூஜை நடக்கும், நான் நடத்தின மாதிரி வராது, என் தலைமையில் தான் இது நடக்கும், என் தலைமையில் தான் அது நடக்கும். இறைவனுடைய அனுகிரகம் இருந்து இறைவன் இவர்களை நியமித்தால் மட்டும்தான் அந்த காரியம் நடக்கும். இன்றைக்கி அம்மாவை நியமிச்சிருக்கார் கடவுள், அவர்களோடு சேர்ந்து இந்த பெண்கள் எல்லாம் நியமித்து இந்த ஊரில் உள்ள பொதுமக்கள் எல்லாம் அதற்கு ஒத்துழைப்பு கொடுத்து ஆடவர்களும் பின்னாடி இருந்து தங்களுடைய கைங்கரியங்களை செய்து இந்த கும்பாபிஷேகம் இவ்வளவு சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது என்று சொன்னால், ஆணவம் இல்லாத இடத்துல தான் இறைவன் வருவானே தவிர ஆணவம் உள்ள இடத்துல பக்தி வர்றதுக்கு வாய்ப்பு என்பதே இல்லை. ஆக பக்தினா என்ன? பக்தி மொத்தம் 9 வகை. 9 வகையான பக்தி இருக்கிறது. தாயினுடைய கருவறைக்குள்ளே இருக்கும்போதே நாரதர் சொன்ன இறை நாமத்தை கேட்டு வளர்ந்த குழந்தை யாரு? யாரு யாரு இரணியனா? என்ன ஒரு சின்ன மிஸ்டேக்கு, பிள்ளையை சொல்கிறதுக்கு போல அப்பாவை சொல்லிட்டார். இதில் என்ன தப்பு இருக்குது? ஒரு சின்ன டங் ஸ்லிப்லாம் வரத்தான் செய்யும், பேசுகிறாளுக்கே அந்த டங் ஸ்லிப் வரும். ஆக குழந்தை வயிற்றுக்குள்ளே இருக்கும்போதே இறைவனுடைய நாமத்தை நாரத மகரிஷி திரும்ப திரும்ப சொல்லி இறைவன் மீது பகவான் மீது அளவு கடந்த பக்தி கொண்டவன் யார் என்று கேட்டால் பிரகலாத். அந்த பிரகலாதன் ஒரு அசுரகுலத்தை சேர்ந்தவன் தான். அவங்க அப்பா தான் இரணியகசிப்பு, மிகப்பெரிய கொடுமைக்கார, உலகத்தில் எல்லாமே நான் தான் நினச்சார். இந்த உலகத்தை கட்டி காக்கக்கூடிய தெய்வமே தான் என்கின்ற ஆணவம் அவருக்கு இருந்தது. அப்பேற்பட்ட இரணியகசிப்பினுடைய மகனாக யார் பிறந்தா? பிரகலாதன் பிறந்தார். நாராயண நாமத்தை இடையராது சொல்லக்கூடிய அருமையான குழந்தை.
அந்த குழந்தைய படிக்கிறதுக்கு குருகுலத்துக்கு அனுப்பினார். இரணியன் அவனை படிப்பதற்கு குருகுலம் அனுப்பினார். குருகுலத்தில் போய் எல்லாம் படிச்சுட்டு நாடு திரும்பிய பிறகு இரணியகசிப்பு தன்னுடைய குழந்தை பிரகலாதனை தான் மடியில் தூக்கி உட்கார வச்சுக்கிட்டு, அப்பா நீ குருகுலத்தில் போய் எல்லா பாடங்களையும் கற்று தேர்ந்து வந்திருக்கிறாயே, அங்கே எத்தனையோ விதமான கல்வி உனக்கு போதிக்கப்பட்டிருக்கோம், உன் மனசில் நீங்காத இடத்தை பிடித்திருக்கக்கூடிய உத்தமமான கல்வி எது, உத்தமமான கேள்வி எது அப்படின்னு கேட்ட உடனே பிரகலாதன் சொல்கிறாரு, அந்த குருகுலத்தில் எங்களுக்கு 9 வகையான பக்தியை போதித்தார்கள், அதுதான் என் மனசில் நீங்காத இடத்தை பிடித்திருக்கிறது. 9 விதமான பக்தி போதிக்கப்பட்டது, அதுதான் என்னுடைய மனசில் நீங்காத இடத்தை பிடித்திருக்கிறது என்று பிரகலாதன் சொன்ன உடனே அதை சொல்லுப்பா கேட்கலாம்னு சொன்னார். அதை நீ சொல்லு நான் கேட்கிறேன் என்று சொன்ன உடனே பக்தி மொத்தம் 9 வகை. அதில் முதல்ல ஸ்ரவணம் என்று சொன்னார். ஸ்ரவணம் என்றால் என்ன பொருள்? கேட்டல் என்று பொருள். எதையுமே என்ன செய்யணும்? நல்ல காது கொடுத்து கேட்கணும். நான் பாட்டுக்கு இங்கே சொற்பொழிவுக்கு வந்து என்னை கூப்பிட்ருக்கீங்கிறதுக்காக நான் ஒரு பக்கம் பேச, நீங்கள் ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருந்தால் அது எப்படி சரியாக இருக்குமா? இருக்காது. அப்போ யார் என்ன பேசுகிறாங்கிறத காது கொடுத்து முதல்ல கேட்கணும். அதில் நிறைய நன்மைகளும் நம்மை வந்து சேரும். அந்த சொற்பொழிவை கேட்கும்போது நிறைய தீமைகளை விட்டு நாம் விலகணுங்கிற எண்ணம் கூட நமக்கு வரலாம். அப்போ காது கொடுத்து ஒரு விஷயத்தை முதல்ல என்ன செய்யணும்? கேட்கணும். எப்பொருள் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று வள்ளுவன் சொன்னான். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? எதையெல்லாம் கேட்கக்கூடாதோ அதெல்லாம் அந்த காதை வச்சு நாம் என்ன செய்வோம்? கேட்டுக்கிட்டே இருப்போம். கேட்கக்கூடாத விஷயங்களுக்கு தான் நிறைய முக்கியத்துவம் கொடுப்போம். இந்த காதை வச்சு எப்பொழுதுமே நல்ல விஷயங்கள் என்ன செய்யணும்? கேட்கணும். வாழ்க்கையில் நல்ல எண்ணங்களை நீங்கள்லாம் என்ன செய்யணும்? விதைக்கணும். இந்த மாதிரி பச்சிளம் குழந்தைகளுக்கெல்லாம் வாழ்க்கையில் ஏதாவது தெரியுமா? யோசித்து பாருங்கள். இந்த குழந்தைக்கெல்லாம் ஒன்றுமே தெரியாது. அது வாட்டுக்கு ஏதோ இந்த அம்மா எங்கேயோ இருந்து வந்து அவள் வாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்கா, எப்போ நம்மளை வீட்டுக்கு கூப்பிட்டு போவாங்க, எப்போ சோறு போடுவாங்க, என்ன கும்பாபிஷேகம், எதுவுமே அந்த குழந்தைக்கு தெரியாது. அந்த பச்சிளங்குழந்தை மனசில் கூட இன்றைக்கு தீமையை விதைக்கக்கூடிய நிலை இன்றைக்கு நமக்கு இருக்குது. நம்மளை சுற்றி நிறைய தேவையில்லாத விஷயங்கள் இருக்குது. இதிலிருந்து நாம் முதல்ல வெளியே வரணும்னா பக்தி ஒன்று தான் அதுக்கு நமக்கு கை கொடுக்கும். அதனால தான் ரொம்ப அழகாக பக்தியில் முதல் வகையை பிரகலாதன் சொல்கிறான், ஸ்ரவணம் என்று சொன்னான். ஸ்ரவணம் என்று சொன்னால் கேட்டல் என்று பொருள். பரீட்சித் மகாராஜா, பாரதத்தினுடைய வம்சம் பரீட்சித் மகாராஜா காலத்தில் தான் கலியுகமே தொடங்குச்சு. அவனுடைய காலத்தில் கலியுகம் தொடருது. கலி புருஷன் வந்து நிற்கிறான். பரீட்சித் மகாராஜா கேட்டார், எப்பா கிருதயுகம், திரேதாயுகம், துவாபர யுகத்தில் மனுஷர்கள் எல்லாம் மிக அருமையாக இருந்தார்களே, இப்போ என்னுடைய ஆட்சியில் கலி புருஷன் நீ வந்து நிற்கிறியே, இது நியாயமா? என் நாட்டுக்குள்ளே நீ நுழையக்கூடாதுன்னா. அப்போ கலிபுருஷன் சொன்னால், இங்கே பாருப்பா, கிருதயுகம், திரேதாயுகம், துவாபர யுகத்தை படைச்சது யார்? அதை உருவாக்குனது யார்? பகவான் தானே. அதே பகவான் தான் கலியுகத்தையும் உருவாக்கி வச்சுருக்கார். ஏன் பணியை நான் செய்கிறேன். பாம்பு ஓடி வந்து உன்னை கடிக்குதுன்னா இந்த பாம்பு எப்படி என்ன கடிக்கலான்னு நீ கேள்வி எழுப்பக்கூடாது. பாம்பை படைச்சது யார்? படைக்க போய் தானே அது ஓடி வந்து கடிச்சுது. அது மாதிரி கிருதயுகம், திரேதாயுகம், துவாபர யுகத்தை படைத்தது போல கலியுகத்தையும் பகவான் தானே உருவாக்குனார். நீ கேள்வியை போய் அவர்கிட்ட கேளுப்பா, எங்கிட்ட வந்து என்ன கேட்கிறேன்னா, என்னப்பா நீ பேசுகிறது உனக்கே நியாயமாக இருக்கா? இது வரைக்கும் என்னுடைய ஆட்சியின் கீழே யாருக்குமே துன்பம் இல்லை, யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாரும் சுபிட்சமாக இருக்கிறார்கள். இப்போ கலி பிறந்துட்டு கலியுகம் வந்துட்டுன்னு நீ வந்து நிற்கிறியே, இது நியாயம்தானா? என் ஜனங்கள் எல்லாம் நல்லா இருக்காங்களே, அவங்களெல்லாம் பழையபடி நீ கெடுத்துட்டு போயிடுவியன்னு. இங்கே பாரு, அடுத்தவன் மேலே பழி போடுற வேலை உனக்கு வேண்டாம். ஓ சாம்ராஜ்யம் இவ்வளோ இருக்குன்னு சொன்னால் ஒரு ஓரத்தை எனக்குன்னு ஒதுக்கி கொடு, ஒரு சின்ன பகுதியை எனக்குன்னு ஒதுக்கி கொடு, நான் அங்கே வாழ்ந்துட்டு போகிறேன். கலியுகத்தை உருவாக்குனதே இறைவன் தான், நான் அங்கே வாழ்ந்துட்டு போகிறேன். ஏன் இடத்துக்கு நீங்கள் யாரும் வராமல் இருங்க, ஏன் வரீங்க? நான் பாட்டுக்கு ஒதுங்கி ஒரு ஓரமாக இருக்க போகிறேன், நீங்கள் நல்லவர்கள் எல்லாம் ஒரு ஓரத்தில் இருக்க போகிறீங்க. உங்கள் இடத்துக்குள்ளே நான் வர மாட்டேன், ஏன் இடத்துக்குள்ளே நீங்கள் வரக்கூடாது அப்படின்னு கலிபுருஷன் சொன்னான். அப்போ உன் இடத்துல என்னெல்லாம் இருக்கும்னு கேட்டார் பரீட்சித் மகாராஜா. அப்போ ரொம்ப அழகாக கலிபுருஷன் சொன்னால், என் இடத்துல தான் சூதாட்டம் இருக்கும்,
ஏன் இடத்துல தான் மதுபானங்கள் இருக்கும், ஏன் இடத்துல தான் தேவையில்லாத தீமையான விஷயங்கள் எல்லாம் இருக்கும், ஏன் இடத்துல தான் பொறாமை இருக்கும், ஏன் இடத்துல தான் பேராசை இருக்கும், ஏன் இடத்துல தான் செருக்கு இருக்கும், ஏன் இடத்துல தான் தன்முனைப்பு இருக்கும், ஏன் இடத்துல தான் அடுத்தவனை கெடுக்கணுங்கிற சிந்தனை இருக்கும். யாரெல்லாம் அளவுக்கு அதிகமாக தங்கத்துக்கு ஆசைப்படுறானோ அவன் என் இடத்த தேடி வந்தே தீருமா, அதில் மாற்றம் இல்லை. எவன்லாம் பொய் பேசுகிறானோ, பொய் பேச விரும்புகிறவன்லாம் என் இடத்துக்கு வந்தாகணும், புறம் பேச நினைக்கிறவன்லாம் என் இடத்துக்கு வந்தாகணும். அப்போது கலிபுருஷன் குடியிருக்கக்கூடிய இடம் எப்படி? பொறாமை, தன்முனைப்பு, செருக்கு, ஆணவம், எங்கெல்லாம் மதுபான புழக்கங்கள் இருக்கிறதோ, எங்கெல்லாம் சூதாட்டம் இருக்கிறதோ, எங்கெல்லாம் அளவுக்கு அதிகமாக பேராசை இருக்கிறதோ, அதிலும் குறிப்பாக எங்கெல்லாம் யாருக்கெல்லாம் தங்கத்து மேலே அளவு கடந்த ஆசை இருக்குதோ, நீங்கள் உடனே என்ன கூர்மையாக பார்த்து அம்மா கை நிறைய அடுக்கிட்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கக்கூடாது. இதெல்லாம் தங்கம் இல்லை. நான் 18 மணி நேரம் ஒத்தியில் பயணம் பண்ணி வரேனே, தங்கத்தை போட்டுட்டு வருவேன்னா இதெல்லாம் தங்கம் இல்லைன்னு நீங்கள் நம்பணும். நம்புனா தானே வாழ்க்கை. அதனால் தங்கம் இல்லைல்லம்மா கலத்தி கொடுங்கன்னு சாமர்த்தியமாக கேட்டுறக்கூடாது. அதையும் ஒரு ஆர்டராக நான் சொல்லிடுறேன். தங்கம் இல்லை கலத்தி கொடுங்கன்னு கேட்பான். இவெல்லாம் விவரமானவன், நம்ம அப்படி தான் பார்க்கலாம். தங்கம் இல்லைன்னு சொல்கிறீங்கள, கலத்தி கொடுத்துட்டு போக வேண்டியதாரு. ஆக யாருக்கெல்லாம் தங்கத்து மேலே அளவு கிடந்த ஆசை இருக்கிறதோ, எங்கெல்லாம் தீமையான செயல்கள் நிறைந்திருக்கிறதோ அங்கே நான் நிரந்தரமாக இருப்பேன். என் இடத்துக்கு ஏன் நீ வர? உன் இடத்துக்கு நான் வரமாட்டேன். உன் இடத்துல உண்மை இருக்குது, உன் இடத்துல சத்தியம் இருக்குது, உன் இடத்துல தர்மங்கள் தழைத்தோங்கி இருக்குது. அந்த இடத்துக்குள்ளே நான் வருவேன், நான் வரமாட்டேன். அப்போ என் இடத்துக்குள்ளே நீயோ உன்னை சார்ந்த மக்களோ வராமல் நீ பார்த்துக்கோ, அதை விட்டுட்டு நான் வரக்கூடாதுன்னு ஏன் சொல்கிற அப்படின்னு கேட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்றைக்கு இந்த லோகம் எப்படி இருக்குன்னு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கி எல்லாம் இருக்குது. மதுபானம் இருக்குது, சூதாட்டம் இருக்குது, தங்கத்து மேலே அளவு கடந்த ஆசை இருக்குது, கோபம் இருக்குது, செருக்கு இருக்குது, சண்டை இருக்குது, மன நிம்மதியின்மை இருக்குது. ஆக கலிபுருஷனுக்கு ஒரு ஓரத்தில் இடம் கொடுத்தான். இந்த ஒட்டகத்துக்கு மழைக்கு ஒதுங்கிறதுக்கு இடம் கொடுத்து ஒட்டகம் ஒட்டுமொத்த குடிசையே தூக்கின மாதிரி அவனுக்கு ஒரு ஓரத்தில் தான் பரிசுத்த மகாராஜா ஆட்சி காலத்தில் இடம் கொடுத்தான். ஆனால் இன்றைக்கி அந்த கலி கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து 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 எல்லார் வீட்டுக்குள்ளேயும் வந்து உட்காந்துக்கிட்டு போமாட்டேன்னு ஆணவம் பண்ணிக்கிட்டு அலைகிறானே. இதிலிருந்து நாம் தப்பிக்கிறது எப்படின்னா, தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி பக்தி மார்க்கம் மட்டும்தான். பக்தி தான் இந்த உலகத்தில் நம்மளை என்ன செய்யும்? பாதுகாக்கும். அதை ரொம்ப அழகாக சொல்கிறார் பிரகலாதன். தன்னுடைய தந்தையிட்ட சொன்னார், விஷயம் ஸ்மரணம். நிறைய நல்ல விஷயங்களை முதல்ல காது கொடுத்து கேட்கணும். நம்ம கஷ்டமாக தான் இருக்கும். பேசுகிறவனுக்கு எப்பொழுதுமே ரொம்ப ஈஸி, பார்த்துருக்கீங்களா? அவன் பாட்டு பேசிக்கிட்டே இருப்பான். ஆனால் உட்காந்து கேட்குறவனுக்கு கொடுமையாக இருக்கும். இதுக்கு பேசாமல் 18 வருஷம் ஜெயிலில் கூட இருந்துடலாம் போல், இந்த அம்மா எப்போ முடிப்பாளோ தெரியலையே அப்படின்னு ரொம்ப கவலையாக இருக்கும். சொல்கிறது ரொம்ப ஈஸி, ஆனால் கேட்கறது ரொம்ப கஷ்டம். அதனால தான் அவன் பார்த்தான், நீ பாட்டுக்கு சொல்லிக்கிட்டு நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்கேன்னு அவன் பேசிக்கிட்டு இருக்கான் பாருங்க. ஏன்னா அவனால் அமைதியாக கேட்க முடியாது. அமைதியாக கேட்கறதுங்கிறது தான் கஷ்டம். ஆனால் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னாங்க. நல்ல விஷயங்களை மற்றவர்கள் சொல்ல முதல்ல நீங்கள் கேட்கணும். அதான் பக்தி. ஸ்ரவணம் என்பது அதுதான். ஏன் பரிசுத்த மகாராஜாவை சொன்னேன்னா, பரிசுத்த மகாராஜாவுக்கு தஷகன் என்கின்ற நாகத்தினால ஒரு மிகப்பெரிய சாபம் இருந்தது. அந்த தஷகனுடைய சாபத்தினால தான் பரிசுத்த என்ன செய்தார்? இறந்து போனார். ஜனமேஜயனுடைய அப்பா தான் பரிசுத்த மகாராஜா. அந்த பரிசுத்த மகாராஜா மிகப்பெரிய ஒரு கொடுமையான ஒரு காரியத்தை செஞ்சிருவார். ஒரு காட்டில் உட்காந்து ஒரு முனிவர் தவம் பண்ணிக்கிட்டு இருப்பார். இவர் நேராக புறப்பட்டு போய் அவர்கிட்ட ஒரு சந்தேகத்தை கேட்பார். அவர் மௌன விரதம் இருந்து கடுமையான தவம் செய்து கொண்டிருப்பார். கேட்க கேட்க பதில் சொல்ல மாட்டேங்காருங்கிற கோபத்தில் பக்கத்தில் ஒரு பாம்பு செத்து கிடக்கும். அந்த பாம்பு எடுத்து தவம் செய்து கொண்டிருக்கக்கூடிய, மௌன தவம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ரிஷியினுடைய கழுத்தில் மாட்டிட்டு போயிடுவார். யார்? பரிசுத்த மகாராஜா. ரொம்ப நல்லவர் தான், ரொம்ப யோகியர் தான், நாட்டை ஒழுங்காக ஆட்சி செய்யக்கூடியவர் தான். ஆனால் விதி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரூபத்தில் விளையாடும் இல்லையா? அது வரைக்கும் நல்லா இருந்த மனுஷன் சும்மா கிடக்காமல் என்ன பண்ணார்? செத்து கிடக்கிற நாகத்தை எடுத்து ரிஷியினுடைய கழுத்தில் போர்த்தி விட்டுட்டு போவார். ரிஷி ஒன்றுமே செய்ய மாட்டார். ஆனால் அவருடைய மகன்
அந்த ரிஷிமுனிவனுடைய மகன் அதை கேள்விப்பட்டு என்ன செய்வார்? கடுமையான தவம் செய்து, எந்த நாகத்தை வைத்து என்னுடைய தந்தையை நீ அவமானம் செய்தாயோ அதே நாகத்தால் தான் உனக்கு மரணம்னு சாபம் கொடுப்பான். ஏன்னா அவனும் பெரிய தவசீலன். அந்த சாபம் கொடுத்த காரணத்தினால தட்சகன் என்கின்ற நாகம் பரிஷத்துக்கு 7 நாள் அவகாசம் கொடுத்துருக்கோம். 7 நாள் தான். அந்த 7 நாளைக்குள்ள இந்த நாகம் பரிஷத் மகாராஜாவை தீண்டும் என்று ஞான திருஷ்டியிலே அன்றைக்கு இருந்த முனிவர்கள் எல்லாம் ஜனமேஜயன்ட்டு சொன்னாங்க. உங்களுடைய தந்தைக்கு ஏற்பட்ட நிலை இதுதான் அப்படின்னு சொன்ன உடனே அதிலிருந்து தப்புவதற்கு என்ன வழின்னு எவ்வளவோ முயற்சி செய்தோம். எந்த முயற்சியும் கை கொடுக்கல. சரியாக ஒரு முனிவர் தேடி வந்து எப்படியாவது இவரை காப்பாற்றிடணும். பரிஷத் மகாராஜா நல்லவன், அவசரப்பட்டு ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டான், அவனை காப்பாற்றிடணும்னு இன்னொரு முனிவர் வருவார். அந்த முனிவரை பார்த்து இந்த தட்சகன் நாகம் கேட்கும், ஐயா நீங்கள் எங்கே போகிறீங்கன்னு. ஏன்னா போகிற வேகத்தை பார்த்தே அதை கண்டுபிடிச்சி கேட்கும், நீங்கள் எங்கே போகிறீங்கன்ன ஒன்று. இப்படி தட்சகன்னு ஒரு நாகம் இருக்குதா, அந்த தட்சகங்கிற நாகம் என்ன செய்ய போகுது, இன்னும் 7 நாளையில் பரிஷத் மகாராஜாவை தீண்டி சாகடிக்க போகுது, அதனால் அவரை காப்பாற்ற போயிட்டுருக்கேன்னு அந்த முனிவர் சொன்ன உடனே, உங்களால் எப்படி காப்பாற்ற முடியும்? அந்த நாகத்தினுடைய கொடூரத்திலிருந்து பரிஷத்தை நீங்கள் காப்பாற்றிடுவீங்களா அப்படின்னு கேட்டா, ஏன் காப்பாற்ற முடியாது, என்னால் எந்த காரியத்தையும் செய்ய முடியும் பார்க்கிறியான்னு இப்போ செழித்து நின்ற ஒரு ஆலமரத்து மேலே ஒரு மந்திர பிரயோகம் செய்த அடுத்த கணம் அந்த ஆலமரம் சாம்பலாக போச்சு. சாம்பலாக போய்விட்டது அந்த மரம். சாம்பலாக போன மரத்துக்கு மீண்டும் உயிர் கொடுக்க வேண்டும் என்று ஒரு மந்திர பிரயோகம் செய்வார். பழையபடி அந்த ஆலமரம் செழித்து காட்சி கொடுக்கும். அப்போ இதே மாதிரி தான் இவன் என்ன செய்வான், நம்ம போய் அவனுக்கு ஒரு தீமையை ஏற்படுத்தினா கூட இவன் என்ன செய்வான், இவனுடைய மந்திர வித்தையால் அவனை காப்பாற்றுவான்னு சொல்லி, நீ எதுக்காக நீ பரிஷத் மகாராஜாவை காப்பாற்றுறதுக்கு இவ்வளோ முனைப்போடு புறப்பட்டு போகிறேன்னு கேட்ட உடனே, என்னுடைய குடும்பம் மிகப்பெரிய வறுமையில் இருக்குது, பரிஷத் மகாராஜாவுக்கு இருக்கக்கூடிய ஆபத்திலிருந்து அவரை நான் காப்பாற்றினேன்னு சொன்னார், பல கோடி பணம் எனக்கு கிடைக்கும், பொன்னும் பொருளும் முத்துக்களும் மாணிக்கமும் பவழமும் என்னை வந்து சேரும். சரி, பரிஷத் மகாராஜா 10 மடங்கு கொடுக்குறாரா, நான் 100 மடங்கு கொடுக்குறேன், அவரை காப்பாற்றாமல் திரும்பி போன்னு சொல்லி 100 மடங்கு செல்வத்தை வந்த முனிவர் கையிலே இந்த தட்சகன் என்கின்ற நாகம் ஒப்படைத்து விட்டு நேராக புறப்பட்டு போய் 7 நாளில் கடைசியாக 7ஆவது நாளில் பரிஷத் மகாராஜாவினுடைய உயிரை நாகம் குடித்தது என்று நாம் பார்க்கிறோம். என்று சொன்னால் வாழ்க்கையில் யார் யார் என்னென்ன தவறு செய்கிறோமோ அதுக்குண்டான தண்டனையை அனுபவிச்சு தான் ஆகணும். அதிலிருந்து ஒரு நாள் என்ன செய்ய முடியாது, தப்பவே முடியாது. மிகப்பெரிய கொடூரம் செய்தவர்கள், ஏன்னா இந்த முனிவர் மேலே நாகத்தை எடுத்து மாலையாக போட்டார, அவர் கோபப்பட்டிருந்தா கூட மனசாரி இருக்கும். ஆனால் அவர் என்ன செய்யலை, கோபமே படலை, சரி செஞ்சுட்டு போகிறான்னார். ஆனால் அந்த அமைதி, அந்த பொறுமை பரிஷத் மகாராஜா அவனுடைய உயிரை என்ன செஞ்சது, குடிச்சது. அதனால தான் எப்பொழுதுமே யாராவது உங்கள் மனசை புண்படுத்தினாங்க, யாராவது தேவையில்லாமல் உங்களை பேசினாங்கன்னு சொன்னால், நீங்கள் எதிர்வாக்கியம் பேசிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, பலன் இல்லை. அவனும் பேசினா நீங்களும் பேசுனீங்க, முடிஞ்சு போச்சு. ஆனால் ஒருத்தன் நம்மளை பேச 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 பேசிட்டு போப்பான்னு அமைதியாக இருந்தோன்னு வைங்க, அவன் என்னென்ன பேசினானோ அத்தனையும் அவனுக்கும் அவன் குடும்பத்துக்கும் தானே தவிர நமக்கு அதில் ஒரு பங்கு கூட வந்து சேரப்போவதே இல்லை. அதனால் எவனாவது ஒருத்தன் நம்மளை பார்த்து நீ விளங்குவியா, நீ நாசமாக போயிடுவேன்னு சொல்கிறான்னு வைங்க, அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். நீ நல்லா இருப்பான்னு சொன்னால் தான் உண்மையாகவே அழிஞ்சு போவான். அதனால் யார் நமக்கு எதிர்வினை ஆற்றினாலும் அவர்களுக்கு நாம் பதில் சொல்லாமல் என்ன, பகவானுடைய பாதத்தில், அப்பா நீ தானே பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு பகவானுடைய பாதத்தில் போடணும். இந்த 7 நாட்கள் அவருடைய மனநிலை எப்படி இருந்திருக்குன்னு யோசித்து பாருங்கள். மரணம் என்றாவது ஒரு நாள் எல்லாருக்கும் வரத்தான் போகுது, வராமல் இருக்குமா? மரணம் வராமல் இருக்குமா? கண்டிப்பாக வரும். காலையில் எந்திரிச்ச உடனே வாழ போகிறத நினைக்கிறோமோ இல்லையோ, நம்ம ஒரு நாள் செத்து போயிடுவோம்னு நினைக்கணும். அவன் தான் உண்மையான ஞானி. என்னம்மா இவ்வளோ தருத்திரமாக செத்து போகிறத நினைக்க சொல்லிட்டு போகிறீங்களே, மரணம்னு ஒன்று சம்பவிக்குங்கிற பயம் இருந்தால் தான் அடுத்தவனுக்கு கெடுதல் பண்ணாமல் இருப்பான். என்றைக்கும் ஒரு நாள் நம்ம இந்த உலகத்தை விட்டு போயிடுவோங்கிற பயம் இருந்தால் மட்டும்தான் அடுத்தவனை
கெடுக்காமல் இருப்போம். ஒரு 5 நிமிஷம் கண்ணை இறுக மூடி பாருங்கள், எவ்வளோ இருட்டாக இருக்கும். அந்த இருட்டு தான் நம்ம போகக்கூடிய யமலோக பாதை. இதுக்கு என்னைக்கு இருந்தாலும், கார் வச்சுருந்தாலும் சரி, BMW இருந்தாலும் சரி, பென்ஸ் இருந்தாலும் சரி, ஒரு 2 ஏக்கருக்குள்ள வீடு இருந்தாலும் சரி, கைக்கும் காலுக்கும் 1000 வேலையாட்கள் இருந்தாலும் சரி, அவன் கூப்பிடும்போது போயே ஆகணும். வர முடியாதுன்னு சொல்லவே முடியாது. பரிசுத்துக்கு நாகத்தின் வாயிலாக விதி முடிஞ்சது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு செக் வச்சுருப்பான் இறைவர். ஆக அவனுக்கு எழுதின எழுத்து தான். பிரம்மா எழுத்தை எவனாலையும் மாற்றவே முடியாது, எவனாலையும் மாற்ற முடியாது. ஏன்னா படைக்கும் போதே யார் யாருக்கு என்ன வாழ்க்கை, என்ன வீழ்ச்சி, என்ன வெற்றி எல்லாம் எழுதி தான் அவன் என்ன செய்கிறான், அனுப்புகிறான். அதுலேருந்து நம்ம என்ன செய்ய முடியாது, தப்பவே முடியாது. ஒன்றும் இல்லை. நம்மெல்லாம் நிம்மதியாக இருக்கிறதுக்கு என்ன காரணம், எப்போ மரணம் வரும்னு தெரியாது. அதனால தான் நிம்மதியாக இருக்கும். இந்த செத்து போன பயலுக்கு பிரச்சனையே இல்லையா, அவன் பாட்டுக்கு டப்புன்னு கண்ணை மூடிடுவான். இந்த சுற்றி கிடக்கிறவன் தான் கிடந்து அழுது போராடி ஐயோ என்னை விட்டு போயிட்டீங்களேன்னு போராடுறது நம்ம மட்டும்தான். செத்தவனுக்கு அதை பற்றி பிரச்சனையே இல்லை. ஆனால் போராடிட்டு இந்த பையன் என்ன செய்கிறான், அவனை அங்கனை தூக்கி விட்டுட்டு சாயங்காலம் விளக்கு வச்ச உடனே அவருக்கு படப்பு போடணுங்கிற பேரில் ஒரு விளக்கு ஏற்றி வச்சு ஒரு தண்ணியை வச்சுக்கிட்டு அந்த அப்பளத்தை பொறிச்சு சாம்பாரை போட்டு 2 வகை கூட்டை வச்சு உடனே நம்மளால சாப்பிட்றானே. எப்படி சாப்பிட முடியுது? தாயை பறி கொடுத்தாலும் சாப்பிட்றோம், தகப்பனை பறி கொடுத்தாலும் சாப்பிட்றோம், குழந்தைகள் கணவனை பறி கொடுத்தாலும் சாப்பிட்றோம், நண்பர்களை பறி கொடுத்தாலும் சாப்பிட்றோம். அதனால தான் மனுஷனை போல் உலகத்தில் நீசன் யாருமே இல்லைன்னு கடவுள் முடிவு பண்ணி உனக்கு இந்த விஷயமெல்லாம் தெரியப்படாது, டப்புன்னு உன்னை கூட்டு போனால் தான் சரியாக இருக்கும் அப்படின்னு இறைவன் முடிவு பண்ணி வச்சுருக்கான். அப்படி கூட்டுட்டு போகிறது தான் நமக்கு நல்லது. இல்லைன்னு வைங்க, தெரிஞ்சிட்டுன்னு வைங்க, நிம்மதியாக இருக்க முடியுமா? பிரம்மா எழுதினதே எழுதினார், எல்லார் மண்டையிலையும் ஒரு டேட்டை போட்டு அனுப்பிட்டாருன்னு வைங்க. சுப்பிரமணிக்கு ஜனவரி 25, சுப்பையாவுக்கு February 16, சுந்தரிக்கு May 12, இப்படி தேதியை போட்டு அனுப்புனா ஒரு நாட்டில் கண்ணாடி பார்ப்பானா ஐயா? எவனாவது கண்ணாடி பார்ப்பானா? கண்ணாடி முன்னாடி நின்று பவுடரை போடுவானா, பொட்டைத்தான் வைப்பானா? நெத்தியில் அந்த எழுத்து தான் முதல்ல தெரியும். ஐயையோ மார்ச்சுக்கு இன்னும் 3 மாதம்தானே இருக்குது, எரும மாட்டு மேலே வரப்போகிறான்னு எவ்வளவு பயமாக இருக்கும் நமக்கு. நெத்தியில் எழுத்தை போட்டுட்டான்னா எவனை நம்பியாவது கடன் கொடுப்பானா? ஒரு வெத்தலை வாக்கு கடையில் போய் ஐயா 2 பழம் கடன் கொடுங்க நாளைக்கு தாரேன் அப்படின்னோன்னு முதல்ல நெத்தியை தான் பார்ப்பான். இந்த பையன் கொடுக்குறதுக்கு இருப்பான்னா அவன் நெத்தியை அவன் பார்த்துக்கிடுவான், நம்ம வாங்குறதுக்கு இருப்போம்மா. எவ்வளோ ஒரு சிக்கலான விஷயம் பாருங்கள். ஒன்றும் இல்லை. இன்னைக்கு தேதி என்ன? 11 தானே, டிசம்பர் 11. வாசுகி மனோகரனை கூப்பிடுவோம் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணி நீங்கள் எல்லாம் புறப்பட்டு தூத்துக்குடி வரைக்கும் வந்து ஒரு பெரிய தாம்பாளத்தில் நல்ல ஆப்பிள், ஆரஞ்சு, நல்ல அருமையான மல்லிகைப்பூ, ஒரு 2 கிலோ ஸ்வீட்டு எல்லாம் வாங்கி வச்சு, அம்மா இந்தாங்க முன்பணம், எங்கள் ஊரில் ஒரு கும்பாபிஷேகம் நடக்கு, நீங்கள் பேச வந்துடணும் அப்படின்னு என்னை வரவேற்கும் போது ஒருவேளை எனக்கு தேதி டிசம்பர் 9ன்னு போட்டிருந்ததுன்னு வைங்க, அம்மா அட்வான்ஸை கொடுக்க போகிற நேரம் பக்கத்தில் இருந்து அந்த அம்மா கையை எட்டி பிடிக்கும். ஏய் நெத்தியை பார்த்தியா, அவசரப்பட்டு அட்வான்ஸை கொடுக்க போறியே, அந்த அம்மாவுக்கு டிசம்பர் 9ல் போட்டிருக்கு, 11ல் நம்ம ஊரில் கும்பாபிஷேகம், வேற ஆளை பார்ப்போம், கொண்டா தட்டை அப்படின்னு சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா? ஒருத்தராலையும் வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்கவே முடியாது. கடன் கொடுக்கறதுக்கு நீ இருப்பியா, வாங்குறதுக்கு நான் இருப்பேனான்னு. அதனால தான் இறைவன் அந்த சூக்ஷ்ம கயிறை மட்டும் தன்னுடைய கையில் வச்சுருந்தான். ஆனால் மரணம் வரப்போகுதுன்னு நமக்கெல்லாம் தெரியல. நம்மெல்லாம் கொடுத்து வைத்தவர்கள். மரணம் வரும்னு தெரியும், ஆனால் எப்போ வரும்னு நமக்கு தெரியாது. ஆனால் பரிஷித் மகாராஜாவுக்கு எவ்வளோ பெரிய கொடுமை. 7 நாட்கள் தான் உனக்கு வாழ்க்கை. 7வது நாள் அந்த குறிப்பிட்ட நாழிகைக்குள்ள தசகன் என்கின்ற நாகம் உன்னை தீண்டும் என்பது தெரிஞ்சு போச்சு. இப்போ அவன் மனநிலையை நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். மனநிலையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அவன் எவ்வளோ பதட்டமாக இருப்பான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். வாழ்க்கையில் எவ்வளோ சிக்கல்களை நம்ம சந்திக்கும். ரொம்ப அழகாக பட்டினத்தார் ஒரு பாட்டு எழுதுவார். ரத்தமும் வாழ்வும் அகத்து மட்டே, விழி அம்புழக மெத்திய மாதரும் வீதி மட்டே, விம்மி விம்மி இரு கைத்தலம் மேல் வைத்து அழும் மைந்தரும் சுடுகாடு மட்டே, பற்றி தொடரும் இருவினை புண்ணிய பாவம் மேனார். அது ரொம்ப அழகாக கவியரசு கண்ணதாசன் தான் அந்த தமிழையே எளிமைப்படுத்தி வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோன்னார். வீடு வரை தான் உறவு.
அந்த வீட்டு வாசலில் நின்று அழலாம். இல்லைன்னா அந்த பல்லக்கு அது வரைக்கும் போகும், அது வரைக்கும் பின்னாடி போகலாம். பல்லக்க திரும்பின அடுத்த நிமிஷம் இந்த அம்மா என்ன செஞ்சிடணும், வீட்டுக்கு வந்துடணும். அதை தாண்டி சுடுகாடு வரைக்கும் போகக்கூடாது. நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் சில சாஸ்திர சம்பிரதாயங்கள் எல்லாம் சும்மா வைக்கலை. சுடுகாடு வரைக்கும்லாம் நம்மள யாரும் போக மாட்டோம். ஆனால் இப்போல்லாம் ரொம்ப மாடர்ன் வேர்ல்டு. சுடுகாட்டு வரைக்குமே போய் என்ன செய்கிறோம், நிற்கிறோம். சுடுகாட்டு வரைக்கும் ஒரு நாளும் என்ன செய்ய மாட்டாங்க பெண்கள், ஒரு காலத்தில் போகவே மாட்டாங்க. எங்கள் ஊரில் ஒரு கிழவி சுடுகாடு வரைக்கும் ஓடிட்டு, எங்கள் வீட்டுக்கார் போயிட்டாரு, நானும் அங்கே தான் போய் விழுந்து சாக போகிறேன்னு சுடுகாடு வரைக்கும் ஓட, கூட 4 கிழவி சுடுகாடு வரைக்கும் ஓடிட்டா. ஓடி கையை பிடிச்சிக்கிட்டு, கிழவி வீட்டுக்கு வா, உலகத்தில் எல்லாரும் செத்தா, மற்றவன் உயிரையா விட்டுறான், வீட்டுக்கு வா வீட்டுக்கு வான்னு கூப்பிட்டா, முடியாது, நான் எங்கள் வீட்டுக்கார் கூட விழுந்து தான் சாவேன், எங்கள் வீட்டுக்கார் கூட விழுந்து தான் சாவேன் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கு. எங்கள் ஊர் நாட்டாமல் பார்த்தார், இப்போ என்னங்கிற, உங்கள் வீட்டுக்காரர் கூட விழுந்து சாவணும் அவ்வளோதானே, எல்லாம் கையை விடுங்க போய் விழு அப்படின்னார். நான் சும்மா ஒரு பேருக்கு சொன்னால் நீங்களே பிடிச்சி தள்ளிடுவீங்க போலன்னுச்சு. அதான் உலகம். வீடு வரை தான் உறவு, வீதி வரைக்கும் மனைவி, காடு வரை தான் பிள்ளை. அந்த கொள்ளி வைக்கிற ஸ்டைல்லே தெரிஞ்சிடும் அப்பன் சொத்தை வச்சுருக்கானா கடனை வச்சுருக்கானா. லாபகமாக கொள்ளி வச்சுக்கிட்டு கண்ணீர் விட்டான்னு வைங்க, அப்பனுக்கு நிறைய சொத்து இருக்குன்னு அர்த்தம். நறுக்குன்னு கொள்ளி வச்சான்னு வைங்க, அந்த வயலுக்கு நிறைய கடன் இருக்குன்னு அர்த்தம். அட பேதில் போவான், ஏகப்பட்ட கடனை வச்சு போயிட்டியே, நான் எப்படி இதிலிருந்து மீள்றதுன்னு கொள்ளி வச்சா நிம்மதியாவா வைப்பான். கடைசி வரை யாரோன்னா, கடைசி வரைக்கும் எவனும் நம்ம கூட வரமாட்டான். அம்மா நாளை காலையில் RMKV போகிறேன், என் கூட வாரிகளா ஜவுளி எடுக்கன்னு அம்மாட்ட கேட்கன்னு வைங்க, வாரம்மா உங்கள் கூட கதை பேசிக்கிட்டு காரில் நம்ம அப்படியே RMKV போயிட்டு போவோம். அம்மா நீங்கள் வாரிகளாம்மா, திருநெல்வேலி வாரிகளா, எங்கள் ஊர் நெல்லையப்பரை தரிசனம் பண்ண, வாரம்மா 2 நாள் ஃப்ரீயாக தான் இருக்கேன், உங்கள் கூட வாரேன். வரீங்களா, எங்கள் வீட்டில் பெரிய விருந்து, நீங்களும் கலந்துக்கிட வாரிகளா, வாரேன், விருந்துக்கு வாரேன், கல்யாண வீடு வாரேன், சடங்கு வீடு வாரேன், புதுமனை புகுவிழா வாரேன், எல்லாத்துக்கும் வாரேம்மா. நாளை காலையில் 11 மணிக்கு மேலே போகிறேன், கொஞ்சம் கூட துணைக்கு வாரிகளான்னு எவன்ட்டையாவது கேட்டு பாருங்கள், ஒரு பயம் வரமாட்டாயோ. அங்கெல்லாம் தனியாக தாயா போகணும், அங்கெல்லாம் கூட்டமாக போக முடியாதும்பானே. அதுதான் உலகம். இந்த மரணம் தெரியாத வரைக்கும் நமக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் பரிஷித் மகாராஜாவுக்கு கொடுமையை பாருங்கள், மரணம் தெரிந்து போனது. மரணம் வரும்னு தெரிஞ்சா பரவாயில்ல, 7 நாளையில் செத்து போயிடுவோன்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ நிம்மதி இல்லை. அந்த 7 நாளும் கிட்டத்தட்ட ஒரு 70,000 தடவை செத்துருப்பான். நான் பரிசுத்து ஒரு 70,000 தடவை செத்து பொழைச்சிருப்பான். அந்த சாக போகிறோங்கிறது உறுதியாக தெரிஞ்சுட்டு, இதுதான் நம்ம விதின்னு தெரிஞ்சுட்டு, நாம் செஞ்ச தப்புக்குரிய எதிர்வினை தான் இதுன்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ என்ன செய்யலாம்னு யோசித்தான். மன நிம்மதி அலைபாய்ந்து கொண்டிருக்கக்கூடிய, அலக்கழிந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மனசுக்கு ஒரு நிம்மதி வரணும்னு நினைத்த பரிஷித் மகாராஜா சுகபிரம்ம மகரிஷியை கூப்பிட்டு, அந்த சுகபிரம்ம மகரிஷியை உட்கார வச்சு ஸ்ரீமத் பாகவதத்தை சொல்ல வச்சு காதால கேட்டார். ஸ்ரீமத் பாகவதத்தை அவர் சொல்லிக்கிட்டே இருக்கார். யார்? சுகபிரம்ம மகரிஷி ஸ்ரீமத் பாகவதத்தை சொல்ல சொல்ல இந்த உடலை விட்டு இந்த உயிரை அனுப்ப பரிஷித்து தயாராகி விட்டார். அது வரைக்கும் மனசு அலைபாய்ந்து கொண்டிருந்தது. ஆக ஒரு நல்ல விஷயத்தை காது கொடுத்து கேட்கும்போது, திரும்ப திரும்ப கேட்கும்போது, மரணம் சம்பவிக்க போகிறது என்கின்ற கொடிய பயம் மனசில் இருந்தால் கூட அதிலிருந்து பரிஷித்து விடுபட்டான் என்று சொன்னால், ஸ்ரவணம் கேட்பதற்கு அவ்வளவு பெரிய மகத்துவம் இருக்கிறது. அதனால தான் நல்லா காது கொடுத்து கேட்கணும். நாங்கள் சில குழந்தைகளை பாருங்கள், வீட்டுக்கு வந்து பாடமே படிக்க மாட்டாங்க, புஸ்தகத்தை எடுத்து பாடமே படிக்க மாட்டான். ஆனால் கிளாஸில் டீச்சர் பாடம் நடத்தும் போது அங்கே இங்கேயும் திரும்பாமல் ஒரே நிலையில் அந்த பாடத்தை கேட்டு உள்வாங்கிட்டு பரீட்சை எழுதுவான். அவன் தான் நம்பர் 1 இருப்பான். சிலவன் வீட்டில் வந்து விடிய விடிய லைட்டை போட்டு டீயை போட்டு குடித்து படிப்பான், ஒரு படிப்பு மண்டையில் ஏறாது. அந்த கான்சன்ட்ரேஷன் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதனால தான் ரொம்ப அழகாக ஸ்ரீமத் பாகவதத்தை சுகபிரம்ம மகரிஷி சொல்ல சொல்ல பரிஷித் மகாராஜா கேட்டு மரணத்திற்கே தன்னை தயார் செய்தார். மரணம் சாதாரணமாக வந்தால் கூட பரவாயில்ல, இருக்கும்போது உயிர் போனால் பரவாயில்ல, தூங்கிக்கிட்டு இருக்கும்போது உயிர் போகும்னு எழுத்திருந்தா பரவாயில்ல, நாகம் புறப்பட்டு வந்து இந்த நாழிகைக்குள் உன்னை தீண்டப் போகிறது என்று தெரிந்தோம் அந்த மனதில் ஏற்பட்ட பயத்தையும் அச்சத்தையும் நீக்கியவனாக பரிஷித் மகாராஜா இருந்தார்னு சொன்ன. அதுக்கு காரணம்
சுகபிரம்ம மகரிஷி போதித்த ஸ்ரீமத் பாகவதத்தை கேட்ட பிறகு இந்த உடல் என்பது அழிவுக்குரிய ஒன்றுதான், ஆன்மாவுக்கு என்றைக்குமே அழிவில்லை என்பதை உணர்ந்த பரிசுத்தினுடைய மனம் சாந்தம் பெற்றது என்று சொன்னால் எதையும் காது கேட்கணும். அதுக்காகத்தானே இவ்வளோ பெரிய ஒரு சொற்பொழிவை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். ஒன்றுமில்லை பெரியோர்களே, வீட்டில் யாராவது நோய்வாய்ப்பட்டிருந்தார்கள் என்று சொன்னால், நோய்வாய்ப்பட்டிருந்தார்கள், அவர்களை ஒன்றும் செய்ய முடியல, ரொம்ப சிரமப்படுறாங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொன்னால், அவர்களை படுத்திருக்கக்கூடிய அந்த அறையில் போய் உட்கார்ந்து கந்த குரு கவசம் பாடினால் சத்தியமாக சொல்கிறேன், அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மறுவாழ்வு என்பது உண்டு. இதெல்லாம் செஞ்சு பார்க்கணும். செஞ்சு பார்க்காம இந்த காதில் வாங்கிட்டு இந்த காதில் என்ன செய்யக்கூடாது, விட்டுட்டு போயிடக்கூடாது. யாருக்கு உடல்நிலை சரியில்லை, அவன் ரொம்ப சீரியஸாக இருந்தாலும் சரி, அம்மா எங்கள் வீட்டில் இவருக்கு இந்த பிரச்சனை இருக்குது, எங்கள் வீட்டில் இன்னாருக்கு இன்ன நோய் இருக்குது, யாருக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் இன்றைக்கி நான் சொல்லிட்டு போகிறேன், அதை மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் கந்த குரு கவசம் அவர்கள் காதில் விழுவது போல படிக்கணும். அந்த சத்தம் அவங்களுடைய காதில் விழுவது போல படிக்கணும். படிக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவர்களாக இருந்தால் அவர்கள் கையிலே புத்தகத்தை கொடுத்து அந்த கந்தகுரு கவசத்தை படிக்க வைக்கணும். அப்படி படிக்க வைத்தால் நிச்சயமாக அந்த கொடிய நோயினுடைய கொடுமையிலிருந்து விடுபடுவதற்கு 100% என்ன இருக்குது, வாய்ப்பு இருக்குது. அதனால தான் பக்தியில் எது முதன்மையானது என்று 9 வகையான பக்தியை இரண்யகசிபுவிடம் அவனுடைய மகன் பிரகலாதன் சொல்கின்ற பொழுது முதல்ல பக்தியினுடைய நிலை ஸ்ரவணம் என்று சொன்னார். 2வது கீர்த்தனை, இறைவனை பாடு, இறைவனை பாடு. இப்போ ஐயப்பன் கோயிலில் பஜனெல்லாம் வைக்கிறாங்க இல்லையா, ஐயப்பனுக்கு மாலை போட்டு எல்லாரும் சபரிமலைக்கு போகிறாங்க. நீங்கள் 100 நாள் உட்கார்ந்து ஒரு மந்திரத்தை சொல்கிறதும் ஒன்று, அந்த பஜனையில் போய் ஒரு 10 நிமிஷம் உட்கார்ந்துருக்கிறதும் ஒன்று. அவங்கெல்லாம் பாடும்போது அந்த இசையோடு சேர்த்து பெரிய குரல் வளம் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, டிஎம் சௌந்தரராஜனாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, பி சுஷிலாமாவாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. உணர்ந்து அந்த பக்தி பாடல்களை பஜனையாக பாடுகின்ற பொழுது அந்த மாலையே போடாதவனுக்கு கூட அந்த சத்தத்தை கேட்கும்போது ஒரு உத்வேகம் வருது, நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அமைதி நம்மை வந்து சேருகிறது. அப்போது அந்த கீர்த்தனை இறைவனை நோக்கி பாடுகின்ற பொழுது அந்த கீர்த்தனைக்கு அவ்வளோ பெரிய மகத்துவம் இருக்கிறது. அதனால தான் சடகோபர் பாடிய அந்த பாடல்களை எல்லாம் கேட்கின்ற பொழுது மனமானது அப்படியே என்ன செய்கிறது, உருகி போகிறது. அதனால தான் அருளாளர்கள் எல்லோரும் இறைவனை புகழ்ந்து பாடினார்கள் என்று பார்க்கிறோம். ரொம்ப அழகாக சுந்தரரை ஆட்கொண்ட சிவன், சுந்தரா என்னை பாடு என்று அதனால் தான் சொன்னார். அருணகிரிநாத சுவாமிகளை ஆட்கொண்ட முருகப்பெருமான், அருணகிரி என்னை பாடு, உலகம் உய்ய என்னை பாடு என்று சொன்னார். என்று சொன்னால் நீங்கள் பூஜையெல்லாம் முடிஞ்ச உடனே இது ஒரு பழக்கமாக வச்சுக்கணும். வீட்டில் யாராவது பூஜை பண்ணுறவங்க, நித்திய பூஜை பண்ணுறவங்களா இருந்தால் பூஜை முடிஞ்சு தீபாராதனை ஆன உடனே உட்கார்ந்து உங்களுக்கு கடவுள் என்ன குரலை கொடுத்துருக்காரோ, என்ன ஒரு அருமையான வாய்ஸை உங்களுக்கு கொடுத்துருக்காரோ, அது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, உட்கார்ந்து மற்றவங்க அப்படி நினைப்பாங்க, மற்றவங்க இப்படி நினைப்பாங்க, அதெல்லாம் உங்களுக்கு அவசியம் இல்லை. உங்கள் பாட்டை கடவுள் கேட்கணும், அவ்வளவுதான். உங்கள் பாட்டை வீட்டில் உள்ளவங்க கேட்குறாங்க, கேட்கலை, இறைவன் உங்களுடைய சப்தத்தை, கீர்த்தனை சப்தத்தை இறைவன் கேட்கணும். உட்கார்ந்து நீங்கள் இறைவனை மனதார பாடுங்கள். பாடினீர்கள் என்று சொன்னால் நம்முடைய துன்பங்கள் எல்லாம் என்ன செய்யும், பறந்தோடி விடும். முதல்ல பக்தியில் ஸ்ரவணம் சொன்னார்கள், 2வது கீர்த்தனம் என்று சொன்னார்கள், 3வது ஸ்மரணம் என்று சொன்னார்கள். இந்த ஸ்மரணம் என்று சொன்னால் இடையறாது இறைவனுடைய நாமத்தை நினைக்கிறது. சில பேர் பாருங்க, நின்றாலும் இருந்தாலும் கிடந்தாலும் நடந்தாலும் சாப்பிட்டாலும் என்ன காரியம் செஞ்சாலும் இறைவனை பற்றிய சிந்தனை நம்முடைய மனசில் இருந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு பேர் தான் ரொம்ப அழகாக ஸ்மரணம் என்று சொன்னார்கள். அந்த பக்தி யாருடைய பக்தி? பிரகலாதனுடைய பக்தி. பிரகலாதன் மிக அழகாக பக்தி செலுத்தினான், இறைவனுடைய நாமத்தை இடையராது சொன்னான். ஒரு காலகட்டத்தில் பகவான்கிட்டருந்து இவனை பிரிக்க முடியல அப்படிங்கிற நிலை அவனுடைய தந்தை இரணியனுக்கு ஏற்பட்ட போது பெத்த பிள்ளைன்னு கூட பார்க்கல, கொடூரமான கொடுமைகளை எல்லாம் அந்த குழந்தைக்கு என்ன செய்தான், கொடூரத்துக்கு மேலே கொடூரம் செய்தான். தன்னுடைய தங்கை, அவள் பேர் தான் ஹோலின்னு பேர்,
அந்த ஹோலி என்கின்ற தங்கை, இரணியனுடைய தங்கையினுடைய மடியில் இந்த பிரகலாதனை உட்கார வச்சு அப்படியே நெருப்புக்குள்ளே இறக்கணும். அப்படியே நெருப்புக்குள்ளே இறக்கணும். தீயிலிருந்து தோன்றியவள் ஹோலி, அவளுடைய மடியில் உட்கார வச்சு பிரகலாதனை இறக்கினாலும் பிரகலாதன் எரியலை. காரணம், நாராயண நாமத்தை சொன்னதால் பிரகலாதனுக்கு சேதமில்லை. ஆனால் தீயாலே தன்னை எதுவும் செய்ய இயலாது என்கின்ற வரத்தை பெற்ற ஹோலி என்ன செஞ்சா, நெருப்போடு நெருப்பாக எரிந்து போனாள் என்று பார்க்கிறோம். நாகத்தை தீண்டி பல வகையான நாகங்களை பிரகலாதன் இருக்கக்கூடிய அறைக்குள்ளே தகப்பன் அனுப்பினான். அப்பவும் நாராயணாங்கிற நாமத்திலிருந்து அவன் வெளியே வரவே இல்லை. நாராயணா நாராயணா நாராயணான்னு 24 மணி நேரமும் நாராயணனுடைய நாமத்தை சொன்னார். இப்படி சொல்லும்போது ஒரு நாள் கேட்டார், நாராயணா நாராயணான்னு கூப்பிடுறியே, உன் நாராயணன் எங்கே இருக்கான் அப்படின்னு கேட்ட உடனே பிரகலாதன் சொன்னார், அவர் தூணிலும் இருக்கிறார், துரும்பிலும் இருக்கிறார். ஏன், அந்த அரண்மனையில் உள்ள அத்தனை தூண்களையும் போய் கோபத்தோட ஒவ்வொன்றையாக இரணியகசிப்பு தட்டி, உன் சாமி இதுக்குள்ளே இருக்கிறானா, உன் நாராயணன் இதுக்குள்ளே இருக்கிறானா, உன் நாராயணன் இந்த தூணில் இருக்கிறானான்னு அந்த தூணை பூரா வெறி வந்தது போல ஓங்கி ஓங்கி அடித்து கடைசியாக நிறைவாக ஒரு தூணை கையை காட்டி, இந்த தூணுக்குள்ளேருந்து உன் நாராயணன் வருவானா அப்படின்னு கேட்டார். சலனமே இல்லாமல் பிரகலாதன் சொன்னான், என் நாராயணன் வருவான் என்று சொன்னான். என் நாராயணன் வருவான் என்று சொல்லி ரொம்ப அழகா நாராயணா ஓம் நமோ நாராயணா என்று அழைத்தவுடன் தூணை பிளந்து கொண்டு மிக அழகாக நரசிம்மமூர்த்தி வழியே வந்தார் என்று பார்க்கிறோம். அதுக்கு சமஸ்கிருதத்தில் ஒரு மந்திரம் நான் நிறைய மேடைகளில் சொல்லியிருக்கேன். யஷ்ப அபவத் பக்தஜன ஆர்த்திகந்து மித்ருத்வம் அந்நேஷ விசாரிய தூர்ணம் ஸ்தம்பே அவதாரதம் அனன்ய லப்யம் லக்ஷ்மி நரசிம்ஹம் சரணம் பிரபத்தியேன்னு ஒரு மந்திரம். அந்த மந்திரத்தினுடைய தமிழாக்க என்ன தெரியுமா, அப்பா ஒவ்வொரு பக்தர்களையும் நான் காப்பாற்றுறதுக்கு யாரோ ஒரு பெண்ணினுடைய கருவறையை தேர்வு செய்துதா நான் பிறந்து இந்த மண்ணுக்கு வந்து அதர்மங்களை அழிப்பதற்காக புறப்பட்டு வந்தேன். ஆனால் உன்னை உங்கள் அப்பா படுத்தின கொடுமை சாதாரணமான கொடுமை அல்லவே. உன்னை படாத பாடுபடுத்திட்டாரே. 10 மாதம் ஒரு தாயினுடைய கருவறைக்குள்ளே நான் அவதாரம் செய்து இந்த மண்ணுக்கு வந்த பிறகு உன்னை காப்பாற்றணும்னா இன்னும் 10 மாதம் கிடந்து நீ கஷ்டப்படணுமேப்பா. அதனால நான் எந்த தாயினுடைய கருவறையும் இந்த அவதாரத்தில் நான் தேர்ந்தெடுக்க போவது இல்லை என்று சொல்லி தூணை பிளந்து கொண்டு, ஏன்னா இந்த துன்பத்தை இன்னும் 10 மாதம் தாங்குகிற சக்தி உனக்கு இருக்குமா, இருக்காது, ஆனால் நான் உடனடியாக வருகிறேன் என்று தூணை பிளந்து கொண்டு நரசிம்மமூர்த்தியாக வந்து பிரகலாதனை பகவான் காப்பாற்றினார் என்று சொன்னால் மிக அருமையாக அந்த ஸ்மரணத்திற்கு அத்தனை பெரிய சக்தி இருக்கிறது. ஸ்ரவணம் என்பது கேட்டல், கீர்த்தனம் என்பது பாடுதல், ஸ்மரணம் என்பது இறைவனுடைய நாமத்தை மட்டுமல்ல இறைவனையே நினைத்து கொண்டிருப்பது, இடையறாத இறைவனையே நினைத்து கொண்டிருப்பது. அதனால தான் ரொம்ப அழகாக எப்போ பார்த்தாலும் இறைவனை, ஒரு தண்ணி எடுத்து குடித்தா கூட ராமாம்பாங்க, ஒரு தண்ணி எடுத்து குடித்தா கூட சிவசிவாம்பாங்க, ஒரு சாப்பாடு எடுத்து வாயில் வைக்கிறதுக்கு முன்னாடி கூட நமசிவாயாம்பாங்க. எல்லா மந்திரங்களும் நீங்கள் எந்த மந்திரம் வேணாலும் சொல்லலாம். நமசிவாய சொல்லலாம், ஓம் நமோ பகவதே வாசுதேவாய சொல்லலாம், ஓம் நமோ நாராயணாய சொல்லலாம், ஓம் திரௌபதியே நமக சொல்லலாம், ஓம் சரவணபவாய நமக சொல்லலாம். உங்களுக்கு எந்த நாமம் உங்களுடைய வாழ்க்கைக்கும் உங்களுடைய எண்ணத்திற்கும் ஒத்து போகிறதோ, எதை சொன்னால் எனக்கு நிம்மதியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை திரும்ப 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 நீங்கள் சொல்லுங்கள். நான் ஏன் இதை சொல்கிறேன்னு சொன்னால், எத்தனையோ கோயில்களுக்கு போய் நம்ம தரிசனம் பண்ண போகிறோம். நம்முடைய இஷ்ட தெய்வம் இப்போ முருகனாக இருப்பார். முருகன் தான் இப்போ எனக்கு இஷ்ட தெய்வம்னு வைங்களேன். நீங்கள் எந்த கோயிலில் கொண்டு வந்து என்னை நிறுத்தினாலும் அந்த சன்னிதானத்தில் பெருமாள் இருப்பார், அந்த சன்னிதானத்தில் அம்பாள் இருப்பார், அந்த சன்னிதானத்தில் ஆஞ்சநேயர் இருப்பார். ஆனால் என் கண்ணுக்கு முருகனாக தெரிவார். நமக்கு எந்த இஷ்ட தெய்வமோ அதுதான் நம்ம கண் முன்னாட திரும்ப 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 வந்து கொண்டே என்ன செய்யும் போகும். எந்த ஆலயத்துக்கு நீங்கள் அம்மன் கோவிலுக்கு வரலாம், நீங்கள் பெருமாள் கோவிலுக்கு போகலாம், நீங்கள் சிவன் கோவிலுக்கு போகலாம், எத்தனையோ கோயில்களை நம்ம தரிசனம் பண்ணுறோம் இல்லையா. ஆனால் எந்த கோயிலுக்குள்ளே நுழையும் போது, எந்த கர்ப்பகிரகத்தில் உள்ள சுவாமியை பார்க்கும்போது உங்களையும் அறியாமல் கண்ணீர் ஆறாக பெருக்கெடுத்து ஓடுகிறதோ அந்த தெய்வம் தான் உங்களுக்கு இஷ்ட தெய்வம். உங்கள் இஷ்ட தெய்வத்தை கண்டுபிடிக்கிறது எப்படி? அந்த தெய்வம் தான் இஷ்ட தெய்வம். ஒரு சில சுவாமியை பார்த்தோன்னு நமக்கு உடம்பெல்லாம் என்ன ஆகும், வைப்ரேட் ஆகும். ஒரு பெரிய பாசிட்டிவ் எனர்ஜி, எதையோ வாழ்க்கையில் சாதிக்க போகிறோங்கிற தன்னம்பிக்கை.
சுவாமியை பார்த்த உடனே அழுகுறோன்னு வைங்க, மழைன்னு சில சாமியை பார்த்த உடனே நமக்கு அழுக வருதுன்னா தெரிந்தோ தெரியாமலோ ஏதோ பூர்வ ஜென்ம தொடர்பு உங்களுக்கு இருக்குது. உங்களையும் அறியாமல் அந்த விக்கிரகத்தை பார்த்த உடனே அழுக வருதுன்னு சொன்னால் அதுதான் உங்களுடைய இஷ்ட தெய்வமாக இருக்க முடியும். அதை போல இறைவனுடைய நாமத்தை இடையராது சொல்லணும். இறைவனை பற்றிய சிந்தனை மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கணும். சாப்பிடும் போதும் அப்பா இது எனக்கு நீ கொடுத்ததுப்பா ரொம்ப நன்றி அப்படின்னு சாப்பிடணும். ராத்திரி படுக்கமே காலையில் எந்திரிப்போங்கிறது நிதர்சனம் உண்மையாக கிடையாது. தூக்கங்கிறது மனுஷனுக்கு சத்ரு. ராத்திரி படுக்கும் எவ்வளோ சௌகரியமாக ஏசியை போட்டுக்கிட்டு 4-5 தலைவாணியை காலில் வச்சுக்கிட்டு, கைக்கு 2 தலைவாணியை வச்சுக்கிட்டு, பக்கத்தில் ஒரு அமிர்தாஞ்சனத்தை வச்சுக்கிட்டு, கொஞ்சம் ஹாட் வாட்டரை வச்சுக்கிட்டு, கொஞ்சம் ஜூஸை வச்சுக்கிட்டு ராத்திரி நிம்மதியாக தூங்குறோன்னு நினைக்கிறோம். ஒரேடியாக நிம்மதியாக தூங்கிட்டோன்னு நினச்சோம்னா ராத்திரி பூரா தூக்கம் வருமா? நமக்கு வரவே வராது. வாழ்க்கை என்பது நம்முடைய கையில் இல்லை, ஆனால் வாழ்கிறது நம்முடைய கையில் இருக்குது. இருக்கிற வரைக்கும் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் என்ன செய்யணும்? புண்ணியத்தை சேர்த்து கொண்டு போகணும். முதல்ல ஸ்ரவணம் என்றார்கள், அப்புறம் கீர்த்தனம் என்றார்கள், அப்புறம் இறைவனை இடையராது பிரகலாதனை நினைக்கக்கூடிய ஸ்மரணம் என்று சொன்னார்கள். 4வது பாத சேவை என்றார். எந்த கோயிலுக்கு போனாலும் முதல்ல சுவாமியினுடைய பாதத்தை தான் பார்க்கணும். இப்போ நடந்து போயிட்டே இருக்கோம், நிறைய கூட்டம் நமக்கு முன்னாடி போகுது, சுவாமியினுடைய பாதத்தை பார்க்க முடியல. அப்போ ஒரு முகம்தான் நம்ம கண்ணுக்கு தெரியும், தப்பு இல்லை. ஆனால் சுவாமி கிட்ட போன உடனே முதல்ல நீங்கள் சேவிக்க வேண்டிய விஷயம் எதுன்னு கேட்டிங்கன்னா சுவாமியினுடைய பாதம். பாதத்துக்கு அவ்வளவு பெரிய மகிமை என்பது இருக்கிறது. மரகதம் என்கின்ற அற்புதமான ஒரு ஊர். அந்த ஊரில் தனஞ்சயன் சுசிலை என்கின்ற ஒரு தம்பதியர் இருந்தாங்க. ரொம்ப வறுமை, ரொம்ப கஷ்டம், சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருந்தாங்க. தினமும் சாப்பிட்றதுக்கு போராடணும். ஆனால் அந்த ஏழையினுடைய வீட்டுக்கு பின்னாடி ஒரு அரச மரம் இருந்தது. அந்த அம்மா நம்பிக்கையோடு அந்த அரச மரத்தை தினமும் சுற்றுவா. அப்பா ஏன்னா அஸ்வத் நாராயணன் என்று பகவானுக்கு ஒரு நாமம் இருக்கிறது. பகவானுக்கு ஒரு நாமம் அஸ்வத்தா நாராயணன் என்கின்ற நாமம். அஸ்வம் என்றால் அரச மரம் என்று பொருள். ஆக அந்த சுவாமியாக நினச்சி அந்த அரச மரத்தை சுற்றி சுற்றி வந்தாப்பா எங்கள் கஷ்டமெல்லாம் என்னைக்கு தான் தீருமோ அப்படின்னு சுற்றி 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 வந்தா அந்த அம்மா. ஒரு நாள் குளிர் ரொம்ப அளவுக்கு அதிகமாயிட்டு, மழையும் குளிரும் தாங்க முடியல, சாப்பாடு தான் இல்லை, குளிரால் செத்து போயிடுவோம் போலையே, பட்னியால் இல்லை, குளிரால் செத்துட்டா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சுள்ளியை பிறக்கி போட்டு நெருப்பை வளர்த்து அதில் குளிர்காயலான்னு தேடுனா எங்கேயுமே சுள்ளி இல்லை. இந்த அடர்ந்த அரச மரத்துக்கு கீழே 2-3 சுள்ளி கிடந்தது. இவன் நேராக ஒரு வாழை எடுத்துகிட்டு போய் ஓங்கி வெட்டின உடனே அந்த அரச மரத்துக்குள்ளேருந்து ரத்தம் பீறிட்டு வெளியே வந்தது. என்னடா மரத்தை வெட்டுறோம், உள்ளே இருந்து ரத்தம் வருதேன்னு சொல்லிட்டு ஐயோ பகவானே நான் ஏதோ தப்பு பண்ணிட்டனோ எனக்கு தெரியலையேன்னு கண்ணீர் விடும்போது சங்கு சக்கரதாரியாக பகவான் விஷ்ணு வந்து நின்று சொன்னார், அப்பா நீ தெரியாதனமாக என் கையில் வெட்டிட்ட, பரவாயில்ல இருந்துட்டு போட்டோம். உன்னுடைய மனைவி தினமும் இந்த அரச மரத்தை சுற்றி சுற்றி வருவா. நான் இன்னைக்கு உனக்கு பிரதிஷ்ணமாகி உன்னுடைய துன்பங்களையெல்லாம் நீக்கணும்னு முடிவு பண்ணி தான் இன்றைக்கி நான் உன்னை பார்க்க வந்திருக்கேன். இன்னையோட உன்னுடைய துன்பங்கள் எல்லாம் தொலைந்தது, உன்னுடைய கஷ்டமெல்லாம் தொலைஞ்சது, உனக்கு என்ன வரம் வேணும்னு கேட்டார். நம்மகிட்டலாம் என்ன வரம் வேணும்னு கேட்டால் எத்தனை வரத்தை கேட்போம் நம்மெல்லாம். என்ன வரம் வேணும்னு கேட்டவன் அவர் சொன்னார், அப்பா உன்னுடைய பாதங்களை 24 மணி நேரம் இந்த தாமரை பாதங்களை சேவிக்கக்கூடிய ஆற்றல் எனக்கு வேணும். உன் பாதத்தை இடையராது நான் என்ன செய்யணும்? தியானிக்கணும். எப்போ கண்ணை மூடி கண்ணை திறந்தாலும் உன்னுடைய பாதம்தான் என் கண் முன்னாடி நிற்கணும். ஏன்னா பாத சேவை அவ்வளவு சிறப்பானது. அதற்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். சஞ்சயன் பாரத போர் நடக்கும்போது துரியோதனன்ட்ட தூது போயிட்டு அந்த தூது தோல்வி அடைந்து சஞ்சயன் திரும்பி வந்தான். திரும்பி வந்த உடனே பழையபடி கிருஷ்ணரை தூது அனுப்பணும்னு எல்லாரும் முடிவு பண்ணாங்க. உடனே என்ன செய்யுது? மழை பெய்யுதா? மழை தூருதா? லேசாக தூரு. சஞ்சயன் தூது போனது ஒன்றும் சாத்தியப்படலைன்னு கிருஷ்ணன் தூதுக்கு புறப்படுறான். அப்போ தர்மன் சொன்னார், கிருஷ்ணா ஒரே ஒரு சந்தர்ப்பம் கொடு. யாருக்கு? துரியோதனனுக்கு. இன்னும் ஒரே ஒரு சந்தர்ப்பம் கொடு.
எவ்வளோ பெரிய கெட்டவனாக இருந்தாலும் அவனுக்கு திருந்துறதுக்கு நம்ம ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். அவனுக்கு ஒரே ஒரு சந்தர்ப்பம் கொடு, சண்டை இல்லாமல் நமக்கு நாட்டை கொடுத்துட்டான்னா பிரச்சனை இல்லைன்னு பீமனுக்கு கோவம் வந்துட்டு, நம்மளை சுற்றி எல்லாரும் துரதிர்ஷ்டசாலிகளாகவே இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னான். எப்படி இவ்வளவு துரோகத்தை துரியோதனன் செய்த பிறகும் கூட அவன்கிட்ட போய் சமாதானம் பேசுன்னு சொல்கிறதுக்கு இந்த தர்மனுக்கு எப்படி மனசு வந்தது அப்படின்னு, என்ன அனுப்பு, நான் போனால் திரும்ப வரும்போது நான் ஒன்றும் தூதும் பேச வேண்டிய அவசியம் இல்லை, ஒரு கௌரவர்கள் கூட மிச்சம் இல்லாமல் எல்லாரையும் நான் சம்மாரம் பண்ணிட்டு வந்துடுவேன் நான் பீமன். அர்ஜுனன் சொன்னான், உண்மைதானே, அவன் சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது? எத்தனை சந்தர்ப்பங்கள் இந்த துரியோதனனுக்கு கொடுத்துட்டோம், ஆனாலும் நம்மளை அவன் படுத்துகிற கொடுமை கொஞ்சம் நெஞ்சமா, என்ன அனுப்பு, நான் அவனை 2ல் 1 பார்த்துட்டு வரேன்னா அர்ஜுனன். நகுலன் சொன்னால், அந்த ஊருக்குள்ளே பாண்டவர்களுக்குன்னு ஒரு பேர் இருக்குது, பாண்டவர்கள் எல்லாம் மிகச்சிறந்த வீரர்கள்னு, அந்த பேரை நம்ம காப்பாற்றணும்னு சொன்னால் அவர்களோடு போரிட்டு தான் ஆகணும் அப்படின்னா. பாஞ்சாலி சொன்னா, இங்கே பாரு கிருஷ்ணா, சமாதானத்துக்கே நம்ம இடம் இல்லை, நான் என்னைக்கு துரியோதனன் அழியிறானோ, துச்சாதனன் என்னைக்கு அழியிறானோ அன்னைக்கு தான் நான் என்ன செய்வேன், என் தலையை முடியை தூக்கி முடிவேன்னு நான் வேண்டியிருக்கேன், அதனால நீ ஒரு நாள் சமாதானம் பேசாதன்னா. சகாதேவன்ட்டு, அப்பா நான் புறப்படட்டான்னார். சகாதேவன் சிரிச்சுக்கிட்டே சொன்னான், நீ புறப்பட்டா என்ன, நீ புறப்படாட்டா என்ன, நீ என்ன நினைக்கியோ அதுதான்ப்பா நடக்கும். ஆளாளுக்கு நான் கௌரவர்கள் ஒருத்தரை கூட விட்டு வைக்க மாட்டேன்னு பீமன் சொல்கிறதும் அங்கே நடக்க போகிறதில்ல, அந்த நகுலன் சொல்கிறதும் நடக்க போகிறதில்ல, அர்ஜுனன் சொல்கிறதும் நடக்க போகிறதில்ல. என்ன செய்யலான்னு எங்கிட்ட கேட்குறிய, நான் சொன்னவொன்னு நீ என்ன கேட்கவா போகிற, நீ என்ன நினைக்கியோ அதைத்தான் நீ நடத்துவ, சும்மா நாடகம் ஆடாத கிருஷ்ணான்னா. கிருஷ்ணன் பார்த்தாடே, நம்மளுடைய அவதார நோக்கம் அந்த பயலுக்கு தெரிஞ்சு போச்சேன்னு சொல்லிட்டு சகாதேவன் மேலே கையை போட்டு தனியாக கூப்பிட்டுட்டு வந்து, இங்கே பாரப்பா, பூமி பாரத்தை தீர்க்கிறதுக்கு நான் கிருஷ்ணனா இந்த மண்ணுக்கு வந்திருக்கேங்கிற விஷயத்தை நீ புரிஞ்சுக்கிட்டேன்னு எனக்கு தெரியுது, ஆனால் எவங்கிட்டையும் இந்த ரகசியத்தை நீ சொல்லக்கூடாது, இந்த போரை நிறுத்துறதுக்கு ஒரு வழி சொல்லுன்னார். அவன் சொன்னான், கிருஷ்ணா உனக்கு தெரியாத என்ன இருக்குது, போரை நிறுத்துறதுக்கு என்கிட்ட வழி கேட்கிறியன்னா. உடனே இல்லைப்பா சொல்லுப்பா, நல்லா இருப்பா சொல்லுப்பா, போரை நிறுத்துறதுக்கு வழி சொல்லுப்பான்னார். உடனே அவன் சொன்னான், போரை நிறுத்துறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்குது, அர்ஜுனனை கொன்று, அர்ஜுனனை கொண்டுட்டு நாட்டை தூக்கி கர்ணன் கையில் கொடுத்துரு, அவனுக்கு முடிச்சு விட்டீரு. 2வது பாஞ்சாலி இருக்கா பாரு, அவன் ரொம்ப துள்ளிட்டு அலையிறா, நான் தான் இந்த முடியை அப்பந்தான் நான் அள்ளி முடிவேன், துச்சாதனன் துரியோதனன் நான் பழிவாங்காமல் விடமாட்டேங்கிறாள்ல, பேசாமல் அவள் தலைக்கு மொட்டையை போட்டு விட்டுருன்னா. முடின்னு ஒன்று இருந்தால் தானே அள்ளி முடியணும், மொட்டையை போட்டு விட்டுரு. முதல்ல அர்ஜுனனை கொல்லு, 2வது ஆட்சியை கர்ணன் கையில் கொடு, 3வது திரௌபதியினுடைய தலைமுடியை வெட்டு, 4வது உன் வாயையும் கையையும் வச்சுக்கிட்டு ஒரு ஓரத்தில் கம்முன்னு போதும், போரே நடக்காதுன்னா. உடனே கிருஷ்ணன் சொன்னான், ஏன்பா அர்ஜுனனை கொல்றது கூட சாத்தியம், நாட்டை கர்ணன் கையில் கொடுக்கறது கூட சாத்தியம், பாஞ்சாலியினுடைய தலைக்கு மொட்டை போடுறது கூட சாத்தியம், ஆனால் என்னை நீ எப்படி கட்டுவாய் என்று மிகப்பெரிய விஸ்வரூப காட்சியை, அத்தனை ஜீவராசிகளையும் உள்ளடக்கிய 14 லோகங்களையும் உள்ளடக்கிய அந்த விஸ்வரூப காட்சியை பார்த்து காட்டி சொன்னார், என்னை உன்னால் கட்ட இயலுமா, என்னை கட்ட முடியுமா நீ என்று கேட்டார். ஏன் முடியாது, முடியும் என்று சொன்னார். விஸ்வரூப காட்சியை காட்டின பிறகு கூட ஏன் முடியாது, என்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தலையை பார்த்தான், புஜங்களை பார்த்தான், பகவானுடைய மார்பை பார்த்தான், பகவானுடைய கைகளை பார்த்தான், பகவானுடைய அத்தனை பராக்கிரம அபயங்களையும் பார்த்துட்டு கடைசியாக பாதத்தின் மீது தன்னுடைய முழு மனதையும் பதிவு செய்து பாதத்தை தன்னுடைய பக்தி என்கின்ற பாச கயிறினால் இருக்க கட்டினான். கட்டிட்டு சொன்ன, கிருஷ்ணா நீ என்ன விஸ்வரூபம் எடுத்தாலும் சரி, என்னுடைய உத்தரவு இல்லாமல் நீ வெளியே ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாதுன்னா. எப்படிப்பான்னா, நீ கட்ட முடியுமா, என்ன நீ அடக்க முடியுமான்னு கேட்டியே, பக்தி என்கின்ற பாசம் என்கின்ற கயிற்றினால் உன்னுடைய பாத கமலங்களை சேவித்து நான் கட்டி வைத்திருக்கிறேன், உன் கால்களை நீ எடுபார்க்கலாம் என்று சொன்னார். பகவான் இப்போ சொன்னார், நல்லா இருப்படா, கெட்டு அவுத்து விட்றா, எனக்கு நிறைய வேலை இருக்குடா அப்படின்னார். இப்போ நீ சத்தியம் பண்ணி கொடு, போரில் பாண்டவர்களுக்கு எந்த பிரச்சனையும் ஒன்னால் ஏற்படாதுன்னு நீ சத்தியம் பண்ணு, நான் இந்த கட்டை அவுத்து விடுறேன் அப்படின்னு சொன்னானே. பகவானுடைய அந்த விஸ்வரூப காட்சி எடுத்த பகவானுடைய பாதங்களை
கயிறு கொண்டு போய் கட்டலை, பாசம் என்கின்ற பக்தி என்கின்ற கயிறை கொண்டு போய் கட்டினார். அந்த நேரம் பகவானை அசைய விடாமல் செய்த மந்திரம் என்ன தெரியுமா? ஓம் நமோ விஸ்வரூபாய விஷய சித்தியந்த ஹேதவே விஸ்வேஸ்வராய விசவாய கோவிந்தாய நமோ நமக நமோ விஞ்ஞான ரூபாய பரமானந்த ரூபினே கிருஷ்ணாய கோபிநாதாயங்கிற மந்திரத்தை சொன்னீங்கன்னா உங்கள் வீட்டுக்குள்ளே கிருஷ்ணன் வந்தால் அவனால் வெளியே போக முடியாது. இது போன்ற நிகழ்ச்சிகளை உங்களுக்கு தொடர்ந்து வழங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அவனால் வெளியே போக முடியாது. ஓம் நமோ விஸ்வரூபாய விஷய சித்தியந்த ஹேதவே விஸ்வேஸ்வராய விசவாய கோவிந்தாய நமோ நமக நமோ விஞ்ஞான ரூபாய பரமானந்த ரூபினே கிருஷ்ணாய கோபிநாதாயங்கிற மந்திரத்தை சொல்லிதான் பகவானுடைய பாதங்களுக்கு பக்தியால் கட்டு போட்டான். பகவான் சொன்னார், 1000 வேலை எனக்கு இருக்குடா சகாதேவா, நான் உங்களுக்கு எதுவும் செய்ய மாட்டேன்டா, உங்களை காப்பாற்றுறதுக்கு தான்டா நான் வந்திருக்கேன், என் கெட்ட அவுத்து விடுறான்னு சொன்ன பிறகுதான் பகவானை சகாதேவன் விடுவித்தான் என்று சொன்னால், ஏன் முதல்ல பாதத்துக்கு வணக்கம் செலுத்தணும்னா அவனுடைய அன்பும் கருணையும் ஈகையும் இரக்கமும் எல்லாமே ஒட்டுமொத்தமாக நிறைந்திருப்பது பகவானுடைய பாதம். அதனால் பகவானை சேவிக்க வேண்டும் என்று அழகாக சொன்னார்கள். ஆக ஸ்ரவணம், கீர்த்தனம், ஸ்மரணம், ரொம்ப அழகாக பாத சேவை, 5வது அர்ச்சனை. இடையராது இறைவனுக்கு அர்ச்சனை பண்ணணும். மலர்களை தூவி இறைவனுடைய நாமாவழியை சொல்லி இறைவனை அர்ச்சனை செய்யணும். ஏதோ ஒரு மந்திரம் சொல்லுங்களேன். ஓம் நமோ நாராயணாய சொல்லலாம், ஓம் நம சிவாயங்கிற மந்திரம் சொல்லலாம். நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாயன்னு சொல்ல சொல்ல மனசில் இருக்கக்கூடிய அழுக்குகள் ஆணவங்கள் எல்லாம் இருக்கிற இடம் தெரியாமல் போகும். அவ்வளவு பெரிய சக்தி அந்த நமசிவாய மந்திரத்துக்கு இருக்குது. உங்களுக்கு எந்த மந்திரம் சொல்ல முடியுமோ, எந்த மந்திரத்தை சொல்கின்ற பொழுது மனநிலை ஒருநிலைப்படுகிறதோ அந்த மந்திரத்தை நீங்கள் தாராளமாக சொல்லலாம். அதான் அர்ச்சனை. அதனால தான் ரொம்ப அப்பர் சுவாமிகள் வாழ்த்த வாயும் நினைக்க மடநெஞ்சும் தாழ்த்த சென்னையும் தந்த தலைவனை சூழ்த்த மாமலர் தூவி துதியாதே வீழ்த்தவா வினையே நெடுங்காலமே என்று பாடினார். 6வதாக ரொம்ப அழகாக வந்தனம் என்று சொன்னார். வந்தனம்னா இறைவனை இடையராது கைகூப்பி வணங்குதல். நம்ம பழக்கமே, நம்முடைய பெரியோர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்த பழக்கமே, ஒருத்தர் மற்றொருவர் பார்த்தோன்னு என்ன செய்கிறோம்? வணங்குறோம். ஆனால் இப்போ ரொம்ப கலாச்சாரங்கள் எல்லாம் மாறிட்டு, நம்மெல்லாம் சாதாரணமான இல்லை, ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டட் சர்க்கிள். அதனால் ஒருத்தர் இன்னொருத்தரை பார்த்தோன்னா வணக்கம்னா இப்போ சொல்ல மாட்டோம், கையை தான் குலுக்குவோம். அங்கே கையை குலுக்க நான் வெளிநாட்டிலன்னா என்ன பொருள்? இந்த கையை குலுக்கி கன்ஃபார்ம் பண்ணிக்கிடுவான், உன் கையிலையும் எந்த ஆயுதம் இல்லை, என் கையிலையும் எந்த ஆயுதம் இல்லைன்னு. ஆனால் இங்கே அது அல்ல, வணக்கம். இந்த வணக்கம் யாருக்கு சொல்லக்கூடிய வணக்கம்? சாதாரண மானுடனுக்கு கொடுக்கக்கூடிய வணக்கம் அல்ல, பகவான் இறைவனுக்கு கொடுக்கக்கூடிய வணக்கம். அந்த வந்தனம் செய்தால் எவ்வளவு பெரிய பெருமைகள் நம்மை வந்து சேரும், சாதாரணமானதல்ல. கம்சனுடைய அரசவையில் அக்ரூரர் இருந்தார். அக்ரூரர் யாருன்னு கேட்டிங்கன்னா கிருஷ்ணனுக்கு சித்தப்பா முறை வேணும். அவர் கம்சனுடைய அரசவையில் பல நாட்களாக அமைச்சராக இருந்தார். அப்புறம் கம்சன் வதமான பிறகு தான் கிருஷ்ணன்ட்ட வந்து சேர்ந்தார். ஆனால் ரொம்ப நல்லவர். சிலவன் ரொம்ப நல்லவனாக இருப்பான், ஆனால் சேரக்கூடாத இடத்துல போய் சேர்ந்துருப்பான் பாருங்க, கர்ணனை போல. அதை போல் அக்ரூரர் ஒரு நாள் என்ன பண்ணால், கம்சன் அக்ரூரரை கூப்பிட்டு நேராக கிருஷ்ணனை போய் பிருந்தாவனத்தில் போய் பார்த்து மதுராவுக்கு அழைச்சிட்டு வாடினான். ஏன்னா மதுராவுக்கு கூட்டிகிட்டு வந்து அவனை கொல்லணுங்கிறது கம்சனுடைய திட்டம். போய் அழைச்சிட்டு வா, அவனை இங்கே கூட்டிகிட்டு வந்து க்ளோஸ் பண்ணணும், அவனையும் பலராமனையும் கூட்டிகிட்டு வான்னார். சரின்னு அக்ரூரர் புறப்பட்டு நேராக பிருந்தாவன் வந்தார். வந்து பலராமனையும் கிருஷ்ணனையும் அழைத்து கொண்டு மதுராவுக்கு போகிறேன்னு யார்கிட்ட பர்மிஷன் கேட்டார்? நந்தகுமார்கிட்ட பர்மிஷன் கேட்டார். நந்தகுமார்கிட்ட பெர்மிஷன் கேட்டவுடனே அவர் சொன்னார், அப்பா எதுக்குப்பா கூட்டிகிட்டு போகிறேன்னார். இல்லை, அங்கே கூட்டு கொண்டு போய் வச்சு இவங்க 2 பேர் கதையை முடிக்கணும்னு கம்சன் திட்டம் தீட்டிக்கிட்டு இருக்கான்னு உண்மையை சொன்னார். ஏன்னா நல்லவன் இல்லையா அவர்? உண்மையை சொன்ன உடனே நந்தகுமார் கடந்து என்ன செய்தார்? பதர்னார் அவளுடைய தந்தை.
கிருஷ்ணன் சொன்னாப்பா கவலையே படாங்க, நான் போகிறேன், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாங்கன்னு பலராமனை அழைத்து கொண்டு தேரின் மீது ஆரோகணித்து அக்ரூரரையும் தேரின் மீது ஏற்றிக்கொண்டு 3 பேருமா புறப்பட்டு மதுராவை நோக்கி போகிறார்கள். போகிற வழியில் ஊர் நெருங்க நெருங்க இவருக்கு ரொம்ப சஞ்சலமாக இருக்குது. அக்ரூரருக்கு ஐயோ யார் கையில் கொண்டு வந்து கிருஷ்ணரை ஒப்படைக்கக்கூடாதோ அந்த ஒப்படைக்கக்கூடிய பொறுப்பை நம்மகிட்டலாம் கம்சன் கொடுத்துட்டான், நம்மளால் கிருஷ்ணனுக்கும் இவன் பலராமனுக்கும் ஏதாவது பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு அப்படியே மனசு வாதிச்ச உடனே அந்த கிருஷ்ணனை பார்த்து, கிருஷ்ணா இந்த தேரை ஒரு ஓரமாக கொஞ்சம் நேரம் நிறுத்து பாடினார். ஏன்னு கேட்டார், எனக்கு ஒரு சின்ன வழிபாடு இருக்குது, அதை முடிச்சுட்டு வந்துடுறேன். எப்போவுமே ரொம்ப துன்பம் நம்மளை தாக்குதுன்னு வைங்க, ஒரு ஓரமாக உட்காந்து சுவாமியை நினச்சா மட்டும்தான் அந்த துன்பம் நமக்கு போகும். நீங்கள் யார்ட்டையாவது மனுஷால்கிட்ட போய் புலம்புனீங்கன்னு வைங்க, அப்படியா நம்மகிட்ட கதை கேட்டுட்டு நம்ம அங்கிட்டு போனோன்னு இங்கிட்டு கதையை கேட்டியா, இவ்வளோ பிரச்சனை வீட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு இவ்வளோ மனுஷன் அலையிறா அப்படின்பா. இது எதுக்கு இந்த வம்பு? நேராக அவர்கிட்ட சொல்லிவிட்டு அவர் யார்ட்டையும் சொல்ல போகிறதில்ல, அவருக்கு மட்டும்தான் தெரியும். நேராக என்ன கொஞ்சம் நேரம் நான் பூஜை பண்ணிட்டு வந்துடுறேன், மதிய வேளை நெருங்கி விட்டது, நான் மத்தியானம் பூஜை பண்ணணும், இந்த தேரை ஒரு ஓரமாக நிறுத்திட்டு. இப்போ அக்ரூரர் மட்டும் இறங்கி நேராக போனார். ஒரு பெரிய தடாகம் இருக்குது. அந்த நீர் தடாகத்துக்குள்ளே இறங்கி இந்த கையில் அப்படி தண்ணி அப்படி அள்ளினார் பெரியோர்களே. அந்த தண்ணியை அப்படி அள்ளி பார்த்தா அந்த கைக்குள்ளே தேரில் பகவான் கிருஷ்ணனும் பலராமனும் உட்கார்ந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கிறது கைக்குள்ளே தெரியுது. தேர் பின்னாடி நிற்கிது, ஆனால் கைக்குள்ளே கிருஷ்ணனும் பலராமனும் சிரித்து கொண்டிருப்பது தெரிகிறது. தெரிஞ்ச உடனே என்ன பகவானும் பலராமனும் இந்த தண்ணிக்குள்ளே என் கையில் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு பின்னாடி திரும்பி பார்த்தா உண்மையாகவே அங்கே 2 பேரும் கதை பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அடடா இது எப்படி இங்கே பிம்பமாக தெரியுதுன்னு பழையபடி அந்த தடாகத்துக்குள்ளே இறங்கி பழையபடி கையில் தண்ணி அள்ளுனா கையிலையும் கிருஷ்ணனும் பலராமனும் தெரிகிறார்கள், அந்த குளம் முழுவதும் கிருஷ்ணனும் பலராமனும் தெரிகிறார். கிருஷ்ணனும் பலராமனும் குளம் முழுதும் தெரிஞ்ச உடனே அக்ரூரர் பக்தியினுடைய அந்த மிகப்பெரிய சாதனை என்று நினைத்து உடனே என்ன செய்கிறாரு, அந்த நதிக்குள்ளே விழுந்துடுறாரு. உள்ள பகவான் இருக்கார்ல, பகவான் தண்ணிக்குள்ளே தெரிகிறாரு, பலராமன் தண்ணிக்குள்ளே தெரிகிறாருன்னு நேராக தப்புன்னு தண்ணிக்குள்ளே என்ன செய்கிறாரு, அக்ரூரர் குதிச்சிடுறார். தண்ணிக்குள்ளே குதித்த பிறகு அந்த ஆழமான நீர்நிலைக்குள்ளே அவருக்கு ஒரு காட்சி தருகிறது. என்ன காட்சின்னு கேட்டிங்கன்னா, இந்த உலகத்தையே தாங்கக்கூடிய ஆதிசேஷன் தன்னுடைய 1000 தலைகளையும் நீட்டி அந்த ஆதிசேஷன் மீது பகவான் பள்ளி கொண்டிருக்கக்கூடிய காட்சி. அருகிலே லக்ஷ்மி அமர்ந்து அவருக்கு பாத சேவை செய்யக்கூடிய காட்சி. நாரதரும் முனிவர்களும் ரிஷிகளும் சுற்றி நின்று பண்ணிசைக்கக்கூடிய காட்சியை அந்த மிகப்பெரிய தடாகத்துக்குள்ள பார்க்கடலில் என்ன காட்சியோ அதே காட்சியை இந்த சாதாரண நதிக்குள்ளே பார்க்கக்கூடிய பாக்கியத்தை யார் பெற்றார்? அக்ரூரர் பெற்றார். காரணம் என்னன்னு சொன்னால், ஒரு காலகட்டம் வரைக்கும் விட்டு கிருஷ்ணனை பார்க்குற காலகட்டம் வரைக்கும் கிருஷ்ணன் எப்படி இருப்பானே அக்ரூரருக்கு தெரியாது. அவர் உருவம் என்ன, அவர் எப்படி இருப்பார், கிருஷ்ணன் எல்லாரும் சொல்கிறாங்க. கம்சனுடைய அரசவையில் எல்லாரும் கிருஷ்ணனை பற்றி பேசுகிறாங்க. ஆனால் அந்த கிருஷ்ணன் எப்படி இருப்பான்னு தெரியாது. ஆனால் அப்பேற்பட்ட கிருஷ்ணனை கண்ணால் பார்க்காட்டா கூட மனதால் அவனுக்கு தினமும் வந்தனை செய்ததனுடைய புண்ணியம் பார்க்கடல்ல ஆதிசேஷன் மீது பள்ளி கொண்டிருக்கக்கூடிய காட்சியை வருகின்ற வழியில் பார்க்கடல் காட்சியை ஒரு சாதாரண நதிக்குள்ளே, அதுவும் அவர் கைக்குள்ளே காட்டி கடலுக்குள்ளே இறங்கி அந்த முழு வைகுண்ட காட்சியை பார்க்கக்கூடிய பாக்கியத்தை அக்ரூரர் பெற்றார் என்று சொன்னால், இறைவனை வணங்குபவனுக்கு ஒரு நாளும் துன்பம் என்பதே இல்லை. எந்த ரூபத்திலேயாவது இறைவன் நம்ம என்ன செய்வான், ஆட்கொள்வான். அதனால தான் ரொம்ப அழகாக சொன்னார்கள், ஸ்ரவணம், கீர்த்தனம், ஸ்மரணம், பாத சேவை, அர்ச்சனம், வந்தனம். அடுத்தாப்பில் ரொம்ப அழகாக தாஷ்யம் என்று சொன்னார். பக்தியில் 7வது வகை தாஷ்யம். தாஷ்யம்னா என்ன பொருள்? தொண்டு என்று பொருள். அந்த தொண்டு செய்தவனில் முதன்மையானவன் யார்? 2 பேர் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. நிறைய பேர் தொண்டு செஞ்சுருக்கலாம், ஆனால் தொண்டுன்னு உடனே நம்முடைய நினைவுக்கு வருவது ஆஞ்சநேயர் இல்லையா? ஏன்னா ராமனே ஆஞ்சநேயரை லக்ஷ்மணனிடம் அறிமுகப்படுத்துகின்ற பொழுது, லக்ஷ்மணா உன்னை சாதாரண ஆளுன்னு நினைக்காதப்பா,
கல்லாத கலையும் வேத கடலுமே என்னும் காட்சி சொல்லாலே தோன்றிற்றன்றே, யார்கொலி சொல்லின் செல்வன் வில்லார் இளைய வீர விரிஞ்சனோ விடைவலானோ என்று இவன் படிக்காத வேதங்களே இந்த உலகத்தில் இல்லைன்னு பார்த்த மாத்திரத்தில் ஆஞ்சநேயரை சொன்னார். ஆஞ்சநேயரும் கடைசி வரைக்கும் ராமனும் சீதையும் இணைவதற்கு ஒரு மிகப்பெரிய பாலமாக இருந்து தொண்டு செய்தார் என்று பார்க்கிறோமே. அந்த ஆஞ்சநேயனை நாம் வழிபட்டாலும் நமக்கு வாழ்க்கையில் எல்லா சௌபாகியங்களும் பலமும் நம்மை சேரும் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. தொண்டுனோன்னு ஆஞ்சநேயர் நினைப்பு தான் நமக்கு வரும். அதை போல் லக்ஷ்மணன் தன்னுடைய மனைவி ஊர்மிழையை அரண்மனையில் விட்டுட்டு ராமனுக்கு பணிவிடை செய்வதற்காக தொண்டு செய்வதற்காக காட்டுக்கு போனார். காட்டில் பர்ணசாலையில் ராமனும் சீதையும் உறங்குவார்கள். ஆனால் லக்ஷ்மணன் உறங்குனானா இல்லை. பல பகையை தாண்டி காட்டுக்குள்ளே வந்திருக்கோம். அண்ணனும் அண்ணியும் உறங்கி கொண்டிருக்கிறார்கள். அவருக்கு பாதுகாப்பாக நான் இருக்கணும்னு ரொம்ப அழகாக கண்ணை மூடி கூட முழிக்காமல் நின்றான். எத்தனை ஆண்டுகள்? 14 ஆண்டுகள் நின்றான். அதனால தான் ரொம்ப அழகாக அல்லை ஆண்டு அமைந்த மேனி அழகனும் அவளும் துஞ்ச வில்லையூன்றிய கையோடும் வெய்து உயிர்ப்பொடும் எல்லை காண்பும் அழவும் நின்றான் இமைப்பிலன் நயனம் என்றான். கண்ணை மூடி கூட முழிக்கல சார். வால்மீகியில் இந்த செய்தி ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கோம். எப்படின்னு கேட்டீங்கன்னா, காட்டுக்கு போகணுன்னு முடிவான உடனே சீதைக்கு நான் உங்கள் கூட வருவேன்ட்டா. ராமன் கூட அண்ணன் போகிற இடத்துல நான் பாதுகாவலனா தொண்டுள்ளம் கொண்டவனாக செல்லணும்னு லக்ஷ்மணன் புறப்பட்டான். ஆனால் ஊர்மிழை இங்கே மாட்டிக்கிட்டா. இன்றைக்கி இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்தால் நம்மெல்லாம் விட்டு வைப்போம்மா நம்ம வீட்டுக்காரரை. அவரை காட்டுக்கு போகணும்னு தலைவீதி, பொண்டாட்டி கூட போகணுங்கிறது தலையெழுத்து. உங்களுக்கு அங்கே என்ன வேலை? பேசாமல் இங்கே இருக்க முடியாதா அப்படின்னு இன்னைக்கு உள்ளவங்க நம்மன்னா கேட்பான். ஊர்மிழை கேட்கலை. இந்த புறப்படுறதுக்கு முன்னாடி அவன் பிரம்மாவை நோக்கி தவம் செய்து ஒரு வரம் கேட்டான். லக்ஷ்மணன் என்ன வரம் தெரியுமா? அந்த தியாகம் அவனும் செய்யலை அந்த உலகத்தில். அவன் கேட்டான், அப்பா காட்டுக்குள்ளே எங்கள் அண்ணனையும் என்னுடைய அண்ணியும் பாதுகாக்கிறதுக்காக நான் போகிறேன். காட்டில் நிறைய விலங்குகள் எல்லாம் இருக்கும், அவர்களுக்கு ஏதாவது தீங்கு வந்துடக்கூடாது. அதனால் 14 வருஷம் நான் தூங்காமலே இருக்கணும்னு வரம் கேட்டான். ஊர்மிழையும் பிரம்மாவை நோக்கி தவம் செய்து ஒரு வரம் கேட்டா. உனக்கு என்ன வரம் வேணும்னு பிரம்மா கேட்டார். என் கணவர் காட்டுக்கு போகிறாரு, நான் முழிச்சே இருக்கக்கூடாது. ஏன் தெரியுமா? முழிச்சிருக்கிற காலகட்டத்தில் எனக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் என்ன பாதுகாக்காமல் என் மேலே அக்கறை இல்லாமல் அண்ணனும் அண்ணியும் தான் முக்கியம்னு புறப்பட்டு போயிட்டாரேன்னு ஒரு கணம் கூட நான் நினச்சிடக்கூடாது. அந்த நினைப்பே எனக்கு வராமல் இருக்கணும்னா 14 வருஷம் நான் தூங்கிக்கிட்டே இருக்கணும்னு வரம் கேட்டான். அவன் தூங்கவே கூடாதுன்னு வரம் கேட்டான். இவன் தூங்கிக்கிட்டே இருக்கணும்னு வரம் கேட்டா. 14 ஆண்டுகள் முடிந்த பிறகு நாடு திரும்பினார்கள். இப்போ தூங்கவே கூடாதுன்னு வரம் கேட்டவன் வரம் முடிஞ்சு தூங்க ஆரம்பித்தான். நான் தூங்கிக்கிட்டே இருக்கணும்னு வரம் கேட்ட ஊர்மிழை வரம் முடிஞ்சு விழிக்க ஆரம்பித்தா. ஆக 14 + 14 கிட்டத்தட்ட 28 ஆண்டுகள் ஒரு கணவனும் மனைவியும் ஒரு பொது காரியத்திற்காக தன்னை தியாகம் செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால், இதை போல தியாகிகள் எல்லாம் உலகத்தில் இன்னைக்கு பார்க்க முடியுமா? யோசித்து பாருங்கள். அந்த தொண்டு உள்ளத்தை தான் ரொம்ப அழகாக தாஷ்யம் என்று சொன்னார்கள். நம்ம பெரிய அளவில் தொண்டு செய்யாட்டா கூட நம்முடைய கடமையை நம்ம கணவனுக்கு செய்யணும் இல்லையா? அதுக்காக தானே கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க. யாராவது இன்றைக்கி அதை செய்கிறோமா? சாப்பாடு போடுன்னா அந்த டேபிளில் தானே இருக்குது, போய் போட்டு திங்க வேண்டியதானே அப்படிங்கிறமே. ஒரு சின்ன விஷயத்தில் கூட நமக்கு தொண்டுள்ளம் இல்லை. போய் கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு வா அப்படிம்பார். அங்கே தானே நின்றுக்கிட்டு இருக்கிய, பானை பக்கத்தில் தானே இருக்குது, எடுத்து குடிச்சிட்டா உங்கள் கைக்கு என்ன சேரப்போகுது, எடுத்து குடிங்க, எல்லாம் எடுத்து உங்களுக்கு கையில் கொண்டு வந்து கொடுக்கணுமாக்கும் அப்படிங்கிறோமே. தாய் தந்தை தன்னுடைய குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய தொண்டை ஒழுங்காக செய்யணும். பெத்த பிள்ளைகள் தாய் தகப்பனுக்கு செய்ய வேண்டிய தொண்டை ஒழுங்காக செய்யணும். இந்த சொசைட்டியில் தொண்டர்கள் தலைவனுக்கு செய்ய வேண்டிய தொண்டுகளை ஒழுங்காக செய்யணும். தலைவன் தொண்டர்களுடைய தியாகத்தை உணர்ந்து அவன் என்ன செய்யணும்? கவனிக்கணும். ஒன்னொன்னும் வாழ்க்கையில் செஞ்சாதான் இறைவனுடைய அனுகிரகத்தை நாம் என்ன செய்ய முடியும்? பெற முடியும். எவ்வளவு பெரிய தியாகம்! 28 ஆண்டுகள் இல்லறத்தை தியாகம் செய்தார்கள் என்று சொன்னால் சாதாரணமான விஷயமா? அதை யோசித்து பாருங்கள். 28 ஆண்டுகள் ஒரு கணவனும் மனைவியும் சேர்ந்தே வாழலை. சின்ன தியாகம் கூட நம்ம செய்ய மாட்டேங்குமே.
வீட்டுக்குள்ளே ஒரு நுழைஞ்ச உடனே அப்படி ரிமோட் எடுத்து, ஆமாம் உங்களுக்கு எப்போ பார்த்தாலும் நியூஸ் தான், உங்களை கேட்டு தான் எல்லாத்தையும் செய்ய போகிறாராக்கும். வந்த உடனே பெருசாக நியூஸை போடுறீங்கன்னு இந்த அம்மாவுக்கு சீரியல் பார்க்கணும். அந்த சீரியலில் என்ன தான் இருக்கோ, ஐயோ அது ஒரு பெரிய பைத்தியம் மாதிரி. அதை பார்க்கணும். காலையில் ஆரம்பித்தா ராத்திரி 12:30 வரைக்கும். பிறகு பிள்ளை படிக்கலை, அவன் மார்க் வாங்கலை, அவன் அப்படி போயிட்டான், அவன் இப்படி போயிட்டான். எவனை கவனிக்கணுமோ அந்த கடமையை முதல்ல நம்ம செஞ்சுருக்கோமா? நாம் ஒரு விஷயத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணால் தானே நம்ம பிள்ளை சாக்ரிஃபைஸ் பண்ணுவான். அதை ஒரு டிவியில் வரக்கூடிய ஒரு கற்பனையான ஒரு காட்சியை பார்க்க முடியாமல் நம்மளால் இருக்க முடியல. அப்புறம் பிள்ளை படிக்கணும், அவன் ஸ்டேட் ஃபஸ்ட் வரணும், அதெல்லாம் ஏட்டில் தான் இருக்கும். கனவுலே வச்சுக்கிட வேண்டினா ஒரு நாளும் நினைவில் நடக்கவே நடக்காது. ஒரு குறிப்பிட்ட ஒரு இனத்தை நான் சொல்கிறேன், பெயர் சொல்ல விரும்பலை. அங்கே என்ன நடக்கும் தெரியுமா? தினமும் ராத்திரில் எல்லாரும் சாப்பிட்டு முடித்த உடனே அந்த வீட்டில் பேர பிள்ளைகள் இருந்ததுன்னா தாத்தாவுக்கும் பாட்டிக்கும் காலமைக்கு விடணும். நான் நிகழ்ச்சிக்கு போயிருந்தேன் அவங்க வீட்டில். இதை மாதிரி நம்ம ஐயா வீடு மாதிரி, ஜனார்த்தனன் அவங்க வீடு மாதிரி அங்கே போய் நான் ஸ்டே பண்ணி இருக்கும்போது அந்த காட்சியை நான் பார்த்தேன். பரவாயில்லையே, உங்கள் வீட்டு பேர குழந்தைகள்லாம் ஓடி வந்து உங்களுக்கு கால்கையெல்லாம் நல்லா அமைக்கி விட்றாங்களே, நீங்கள்லாம் ரொம்ப கொடுத்து வச்சவங்க. அம்மா, எங்களுடைய சமுதாயத்தில் யாரெல்லாம் கூட்டு குடும்பமாக இருக்கமோ, பேரன் பேத்தி எந்த வீட்டில் இருக்கோ, ஒரு 10 நிமிஷமாவது, எவ்வளோ படிக்கிற வேலை இருந்தாலும் சரி, எழுதுகிற வேலை இருந்தாலும் சரி, ஒரு 10 நிமிஷமாவது காலு கையை பெரியவர்களுக்கு அமுக்கி விட்டுட்டு தான் போய் படுப்பாங்க. அதனால தான் எங்கள் வீட்டில் செல்வத்துக்கு குறைவே இல்லைன்னாங்க. யார் தெரியுமா? சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டுனாலும் சொல்லிடுவோம். பார்த்துருக்கீங்களா? இந்த டப்பாவுக்குள்ளே என்னமோ இருக்குது, அதை போய் மட்டும் எடுத்துடாதன்னா டப்புன்னு அதை தான் போய் எடுப்போம். சேட்டுகள் வீடுகளில் பூரா இதான் செய்வாங்க. அவங்ககிட்ட என்னைக்காவது பணத்துக்கு தட்டுப்பாடு வந்திருக்கா? நம்ம எவ்வளோ சம்பாதிச்சாலும் அவர்கிட்ட தான் போய் நிற்போம். சேட்டுக்கிட்ட கொஞ்சம் இதை வச்சுக்கிட்டு ஒரு 10,000 ரூபா கொடுத்தீங்கன்னா ரொம்ப சௌகரியமாக இருக்கும். என்றைக்குமே தட்டுப்பாடு இல்லாமல் பணம் இருக்கிறதுக்கு காரணம், நாங்கள் பெரிய விஷயங்கள்லாம் எதுவும் செய்கிறதில்லம்மா. அவர் சொன்னதை நான் சொல்கிறேன், நான் கண்ணால் பார்த்த விஷயம். எங்கள் வீட்டில் உள்ள குழந்தைகள் எங்களுக்கு கால் கையை அமுக்கி விட்டுவாங்க. ஒரு 5 நிமிஷமாவது அந்த பாத சேவை என்று சொன்னோமே, அதை செஞ்சாதான் எங்களுடைய சந்ததிகள் நல்லா இருக்குங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்குது. ஆனால் நம்ம அப்படியா இருக்கோம்? உங்கள் தாத்தன்ட்ட பேசணுன்னு வச்சுக்கோ, அப்புறம் நடக்கிற கதை வேறு, அவட்டெல்லாம் பேசவே கூடாதுன்னு நமக்குள்ள 1000 பகை இருக்கும். ஆனால் பச்சை பிள்ளைய கூட பெரிய ஆட்கள்கிட்ட பேச விடாமல், தாத்தா பாட்டியை பார்க்க விடாமல், தாத்தாக்கிட்ட கொஞ்சம் விடாமல், பாட்டிக்கிட்ட கொஞ்சம் விடாமல், அவ கையால் சோறு ஊட்ட விடாமல் கொடுமை பண்ணி வைக்கிறோமே. இந்த திரௌபதி அம்மன் கோயிலில் நமக்கு என்ன வேலை? நமக்கு எதாவது வேலை இருக்கா? கும்பாபிஷேகத்தில் போன உடனே அவள் கேட்பா, நீ ஏன் வந்திருக்க கும்பாபிஷேகத்துக்கு? கும்பாபிஷேகம் உருப்பட்டாப்பில் தான் அப்படின்னு தான் திரௌபதி கேட்பா. அதான் உண்மை. இறைவனுக்கு நாம் சில தொண்டுகளை செய்யணும்னா முதல்ல நாம் சரியாக இருக்கணுங்க. பெத்த தாய்க்கு தகப்பனுக்கும் செய்ய வேண்டிய தொண்டை செய்யாமல் நீ கோயிலில் வந்து என்ன சாதிக்க போகிற? தாய்க்கு தகப்பனுக்கு சோறு கொடுக்கணுமா இல்லையா? மாமியாருக்கு மாமனாருக்கு சோறு கொடுக்கணுமா இல்லையா? அவன் ராட்சசனாகவே இருந்துட்டு போகிறான். நம்ம செய்ய வேண்டிய கடமை என்ன? அதை செஞ்சுட்டு தான் கோயில் கைங்கரியங்களை செய்யக்கூடிய தகுதி நமக்கு இருக்கே தவிர, நம்முடைய கடமைகள்லேருந்து தவறி விட்டு நாம் செய்ய வேண்டிய தொண்டை செய்யாமல் கோயிலில் வந்து பல மணி நேரம் உட்கார்ந்து விளக்கு பூஜை பண்ணாலும் அம்பாளுடைய அனுகிரகம் என்பது நமக்கு சத்தியமாக என்ன செய்யாது, கிடைக்காது. 2 டிப்ஸ் எனக்கு சொன்னார். உங்கள் வீட்டில் பேரம்பேத்தி இருந்தால் சும்மா உங்கள் கால் கைகளை கொஞ்சம் அமுக்கி விட சொல்லுங்கம்மா, எப்பவும் காசு நிரந்தரமாக வீட்டில் இருக்கும் பணப்பட்டியில். 2வது ஒரு விஷயம் சொன்னார், வியாழக்கிழமை உங்களுக்கு சொல்லிட்டு போகிறேன் இந்த டிப்ஸை. வியாழக்கிழமை உருளைக்கிழங்கு வாங்கி அவிச்சிருவாங்களாம். காலையில் எந்திரிச்சு குளிச்சுட்டு உருளைக்கிழங்கு ஒரு 2 கிலோ 3 கிலோன்னு உருளைக்கிழங்கு வாங்கி அவிச்சு நல்லா தோலை சீவிட்டு தோலை உரிச்சிட்டு வீட்டு வாசலுக்கு பசுமாடு வராட்டா கூட பசுமாடு எங்கே இருக்கோ அங்கே தேடி போய் இந்த உருளைக்கிழங்கை ஊட்டுவாங்களாம். எங்களுக்கு ஒரு நாளும் பண பிரச்சனையே வராதுமான்னு சொல்கிறாங்கன்னா எவ்வளவு நம்பிக்கை இருக்குது அவர்களுடைய வழிபாட்டு முறைகளில். அந்த பசுமாட்டுக்கு ஒரு மாட்டுக்கு 1 கிலோ உருளைக்கிழங்கை கொண்டு போய் கொடுத்து பசுமாட்டுக்காரன் நம்மளை சாட்டையோடு தேடி வந்துடக்கூடாது. ஒரு உருளைக்கிழங்கு தான் கொடுக்கணும். இல்லை பாதியாக பிச்சு கூட கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்யலாம், மாதத்தில் 1 நாள் கொடுங்க. அது மாதிரி அமாவாசை வருதா, பிதுர்க்கடமைகளை செய்யாமல் சில குடும்பங்களில் விட்டுருப்போம், வேறு ஒன்றும் செய்ய வேண்டாம். பானாகாரம் ரெடி பண்ணி அந்த பானாகாரத்தை வாசலில் வச்சுக்கிட்டு போகிற வாரவங்களுக்கு தாக சாந்திக்கு அதை கொடுங்க. நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக என்ன செய்யும்,
சால்வ் ஆகும். அது ரொம்ப அழகாக வந்தனம், அடுத்தாப்புல சாக்கியம். அந்த சாக்கியம் அந்த தொண்டுள்ளத்துக்கு உதாரணம் தான் ஆஞ்சநேயரும் லக்ஷ்மணனும் என்று பார்க்குறோம். அடுத்தாப்புல சக்கியம், 8வது பக்தியினுடைய வகை சக்கியம். சக்கியம் என்று சொன்னால் இறைவனை நண்பனாக பாவித்து அவனோடு இருந்து அவனை வழிபாடு செய்வது. அப்படி ஒரு ஆள் இருந்தார். யார்? இறைவனை நண்பனாக பாவித்து இறைவனோடே 24 மணி நேரமும் இருந்து இறைவனுடைய ஆலோசனையை பெற்று தோழனாக இருக்கக்கூடிய பாக்கியம் யாருக்கு இருந்தது? கிருஷ்ணனுக்கும் அர்ஜுனனுக்கும் இருந்தது. எல்லா அறிவாளிகளையும் நீங்கள் அருமையாக இந்த சங்கராமபுரத்திலே வச்சுக்கிட்டு என்ன எதுக்கு தூத்துக்குடியிலேருந்து கூப்பிட்டீங்க? எவ்வளவு திறமசாலிகள் இந்த மேடையில் இருக்காங்க. ஆன்சர் வந்து விழுந்துக்கிட்டே இருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா? ஆன்மீகத்தில் ஈடுபாடு இருந்தால் தான் நம்முடைய சந்ததிகளை நாம் காப்பாற்ற முடியும். இல்லைன்னா நம்ம சந்ததிகளை இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்ம காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம். இறைவனை நண்பனாக பாவித்து வழிபடக்கூடிய வழிபாட்டுக்கு சக்கியம் என்று பெயர். அதுக்கு உதாரணம் கிருஷ்ணனுக்கும் இடையே உள்ள அருமையான நட்பு. நிறைவாக ஆத்ம நிவேதனம் என்று சொன்னார்கள். இந்த ஆத்மாவையே இறைவனுக்கு அர்ப்பணிப்பது, உடல் பொருள் ஆவி எல்லாத்தையும் அர்ப்பணிக்கக்கூடிய நிலை தான் என்பது 9 வகையில் மிக உயர்வான ஒரு நிலை. அதற்கு ஒரு உதாரணம் யார் தெரியுமா? மகாபலி சக்கரவர்த்தி. மகாபலி சக்கரவர்த்தி தான் அதற்கு மிகச்சிறந்த ஒரு உதாரணம். மகாபலி சக்கரவர்த்தியை போல ஒழுங்காக ஆட்சி நடத்தினவன் இல்லை அசுரர் குலத்தில். அசுரர் குலம் தான் அவன் அருமையாக ஆட்சி நடத்தினான். இந்த மகாபலி யாருடைய பேரை? சாதாரணம் இல்லை. ஒரே குடும்பத்தை சார்ந்த 2 பேருக்கு இறைவன் பகவான் அனுகிரகம் பண்ணார். தசாவதாரங்கள் இல்லையா? அந்த தசாவதாரத்தில் 2 அவதாரம் ஒரே குடும்பத்தை சேர்ந்த ஆளுக்கு எடுத்தார். ஒன்று பிரகலாதனுக்கு நரசிம்ம அவதாரம், இன்னொன்று மகாபலி சக்கரவர்த்திக்கு வாமன அவதாரம். பிரகலாதனுடைய பேரன்தான் மகாபலி சக்கரவர்த்தி. வாமன அவதாரம் எடுத்தார். ஏன்னு சொன்னால் நல்லவன் ஒழுங்காக ஆட்சி நடத்தக்கூடியவன், அவனுடைய ஆட்சியின் கீழ் வாழக்கூடிய மக்கள் யாருக்குமே எந்த குறையும் இல்லை. மிகச்சிறந்த கொடையாளி மகாபலி சக்கரவர்த்தி. கொடையினா சாதாரண கொடை இல்லை, கேட்க கேட்க கொடுத்துக்கிட்டே இருப்பான். அவ்வளோ பெரிய கொடையாளி. ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, எல்லாரும் தனக்கு கீழே தான் இருக்கணும். தனக்கு கீழே இருந்தால் எல்லாருக்கும் எல்லாம் செய்வான். இந்த ஆணவத்தை அழிக்கணும்னு கிருஷ்ணர் நினைச்சார். தேவர்களுக்கெல்லாம் தாயாக இருக்கக்கூடிய அதிதி நினைச்சா, என் பிள்ளைங்க 30 முக்கோடி தேவர்கள் இந்திரன் உட்பட எல்லாருமே இந்த மகாபலி சக்கரவர்த்திக்கு அடிமையாக அல்லவா இருக்க வேண்டியது இருக்கிறதுன்னு பகவானை நோக்கி கடுமையான தவம் செய்தாள். அப்போ பகவான் தேவர்களுடைய தாய்க்கு வாக்கு கொடுத்தாரு, நான் உன் வயிற்றில் வாமனனாக நான் பிறப்பேன். ஒரு ரோகிணி நட்சத்திரம், திருவோண நட்சத்திரத்தில் நான் வாமனனாக உன்னுடைய வயிற்றில் நான் பிறந்து இந்த மகாபலி சக்கரவர்த்தியினுடைய ஆணவத்தை நான் அடக்குவேன். அது மாதிரி துவாதசி அன்று திருவோண நட்சத்திரத்தில் அதிதிக்கு என்ன செய்கிறார்? மகனாக அவதாரம் செய்கிறார் வாமன முனிவர். அவங்க அப்பா காசியபர். காசியபர் அதிதி தான் தம்பதி. அவர்களுடைய பிள்ளையாக இவர் என்ன செய்தார்? அவதாரம் செய்தார் வாமனன். விரோசனன் தேவி என்கின்ற தம்பதியருக்கு மகனாக இந்த மகாபலி சக்கரவர்த்தி பிறந்தார். கொடையாழின்னா அப்படி ஒரு கொடையாழி. அவரை போல எடுத்து கொடுக்கறதுக்கு இன்னொருத்தன் பிறந்து தான் வரணும். ஆனால் எல்லாமே என்ன கேட்டு தான் நடக்கணும். நான் தான் எல்லாருக்கும் எல்லாம் செய்வேன். அந்த ஆணவம் இருக்கு பாருங்க, அந்த ஆணவத்தை அழிக்க வேண்டும் என்று இறைவன் நினைத்தான். இப்போ வாமன ரூபம் எடுத்து புறப்பட்டு வந்தான். இந்த வாமனனாக பகவானுக்கு, அதாவது தசவதாரத்தில் 5வது அவதாரம் தான் அந்த வாமன அவதாரம் இல்லையா? அந்த வாமன அவதாரத்தினுடைய ரூபம் எப்படி இருக்கும்? ரொம்ப குள்ளமாக இருப்பார், ரொம்ப குள்ளம். அவருக்கு உபநயனம் நடக்கு, பூநூல் விழா நடக்கு. யாருக்கு? வாமனனுக்கு பூநூல் விழா நடக்கிறது. பூநூல் விழாவை பூநூல் போட்டு நடத்தி வச்சது யாருன்னு கேட்டிங்கன்னா, தேவர்களுடைய தலைவனாக விளங்கக்கூடிய பிரகஸ்பதி, வியாழன்னா அதை நடத்தி வைக்கிறார். வானவர்கள் எல்லாரும் வாமனனுக்கு பரிசாக ஒரு குடையை வழங்குகிறார்கள். தகப்பனார் காசியபர் என்ன செய்தார்? அரை ஞான் கட்டி விட்டார். யாருக்கு? வாமனனுக்கு. பூமாதேவி வாமனன் அமருவதற்கு ஒரு 1 அருமையான மான் தோலை பரிசாக கொடுத்தாள்.
ஒவ்வொருத்தரும் ஒன்று ஒன்று கொடுக்காங்க. பிரம்மா கமண்டலத்தையும் ரொம்ப அழகாக ஒரு கோலையும் கையில் கொடுத்தார். வானாதி வானவர்கள், தேவர்கள், வானுலகத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் தர்பை புல்லை கையிலே கொடுத்தார்கள். ஒவ்வொருத்தரும் ஒன்று ஒன்று கொடுத்தாங்க. நிறைவாக குபேரன் பொன்னாலான பிச்சை பாத்திரத்தை வாமனன் கையிலே கொடுத்தார். இந்த பொன்னானால பிச்சை பாத்திரத்தை குபேரன் வாமனன் கையில் கொடுத்த உடனே அந்த உபநயன விழாவுக்கு வருகை தந்த சிவனும் அவனுடைய மனைவி பார்வதியும் அந்த உபநயன விழாவிற்கு வருகை தந்திருக்கிறார்கள். இப்போ குபேரன் பொன்னாலான பிச்சை பாத்திரத்தை கொடுத்த உடனே உமாதேவி கையால் தான் முதல்ல அந்த பாத்திரத்தில் பிச்சை போடப்பட்டது. அம்பாள் தான் முதல்ல அந்த பாத்திரத்தில் பிச்சை போடுறா. இப்போ நேராக பிச்சை எடுக்கிறதுக்காக புறப்பட்டு வர்றார். அந்த அவதாரமே அதானே. நேராக புறப்பட்டு வருகிறார். வந்தால் நர்மதை ஆற்றங்கரையிலே ஒரு மிகப்பெரிய ராஜசூய யாகத்தை நடத்துகிறான். யார்? மகாபலி சக்கரவர்த்தி. ஒன்று சொல்கிறேன் பெரியோர்களே, ராத்திரி நீங்கள் எல்லா வேலையும் முடிச்சுட்டு போய் தூங்கும்போது நீங்கள் யாரை நினைக்கணும் தெரியுமா? நர்மதையே நினைக்கணும். மனசில் நர்மதையை மனசில் நினைக்கணும் ராத்திரி படுக்கும்போது. அதுக்காக மற்ற தேவர்கள் எல்லாம் வேண்டாமா? எல்லாம் வேண்டுங்க. ஆனால் நர்மதையை கண்டிப்பாக நினைக்கணும் தூங்கும்போது. இது வரைக்கும் செய்யலைன்னா இன்னையிலேருந்து செய்யுங்க. காலையில் எழுந்திருக்கும் போதும் நர்மதையை நினைக்கணும். நர்மதையை இதுவரைக்கும் நாங்கள் நேரில் போய் நர்மதை நதியை பார்த்ததில்லை, நர்மதையில் கால் பதிச்சதில்லை, நர்மதையினுடைய தீர்த்தத்தை எடுத்து கையில் வைக்கலை. பரவாயில்ல, நர்மதையை நினைத்தாலே புண்ணியம் வந்து சேரும். இன்னொன்று, நர்மதையை நினைத்தால் விஷ ஜந்துக்கள் நம்மை அணுகுவதற்கு வாய்ப்பு என்பதே இல்லை. அது எவ்வளோ பெரிய விஷ ஜந்துக்களாக இருந்தாலும் சரிதான், அது நர்மதை என்று மனதிலே நர்மதை நதியை நினைப்பவர்களை தேடி விஷ ஜந்துக்கள் வருவது இல்லை. அப்போ கண்டிப்பாக நம்ம வீட்டில் சொல்லிட்டு தான் என்ன செய்யணும்? படுக்கணும். அந்த நர்மதை ஆற்றங்கரையில் ரொம்ப அழகாக ஒரு ராஜசூய யாகத்தை நடத்துகிறான் மகாபலி சக்கரவர்த்தி. அங்கே வாரார் வாமனன். யாகசாலை இதுன்னா அங்கேருந்து ஆள் எவ்வளோ குட்டையாக கிடப்பார், குள்ளமாக இருப்பார். அங்கேருந்து இப்படி எட்டி பார்த்தார். பார்த்த உடனே அந்த உருவமே விசித்திரமாக இருக்கிறது. கக்கத்துக்குள்ளே தர்பை புல்லை வைத்திருக்கிறார். இந்த கையில் கமண்டலம் இருக்கிறது. அந்த கமண்டலத்தோடு இந்த கையில் ஒரு கொடையை பிடிச்சிக்கிட்டு குள்ளமாக ஒரு ஆள் வந்து நின்னா எப்படி இருக்கும்? அப்படி வந்து நின்னார். நேராக ஓடிட்டான் அங்கேருந்து மகாபலி சக்கரவர்த்தி. ஓடி ஐயோ, ஒரு பெரிய ஞானி போல தோற்றமழித்து ஒருத்தர் வந்திருக்காருன்னு அவர் பாதங்களில் விழுந்து வணங்கி அவரை கொண்டு வந்து தர்பை ஆசனத்தில் அமர வச்சு எல்லா சடங்குகளையும் அவருக்கு செஞ்சு விழுந்து வணங்கி, ஐயா வாங்க, நீங்கள் எங்கேருந்து வாரீங்க, உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டான். அது வரைக்கும் எல்லாரும் மகிழ்ச்சியாக கடந்து போகிறார்கள். வருகின்ற வழியிலே வாமனன் ஒவ்வொருத்தரையாக கூப்பிட்டு கேட்கார், எல்லாரும் என்ன இவ்வளோ மகிழ்ச்சியாக போயிட்டுருக்கீங்கன்னு. ஐயோ, இந்த மகாபலி சக்கரவர்த்திக்கு ஒரு அழவே இல்லாமல் கொடைத்தன்மை இருக்கிறது. வாரி வாரி வழங்கி அந்த பொருளெல்லாம் கொண்டு போய் வச்சுட்டு திருப்பி வாங்குறதுக்கு போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். அந்த மகிழ்ச்சிகளை தத்தளிச்சுக்கிட்டு இருக்கோன்னு. இவ்வளோ பெரிய கொடையாளி இந்த தேவாதி தேவர்களை மட்டும் ஏன் இந்த பாடுபடுத்தணும்? எதுக்காக எல்லாரையும் அடிமைப்படுத்தணும்னு கிருஷ்ணன் யோசிக்கிட்டு வாமன ரூபத்தில் இருக்கக்கூடிய அந்த பகவான் யோசித்து கொண்டே வந்து தர்பையில் அமர்ந்து எல்லா உபச்சாரங்களையும் வாங்கிட்டு, அப்பா நீ பெரிய கொடையாழியாமே, எதை கேட்டாலும் கொடுத்துருவியாமே, உன்ட்டு சிலதை யாசித்து கொண்டு செல்வதற்காகத்தான் நான் வந்திருக்கேன், யாசகம் வாங்குறதுக்கு தான் நான் வந்திருக்கேன் அப்படின்ன உடனே கேளுங்க. அவர் பதிலை பாருங்கள், மாமல்லி சக்கரவர்த்தி பதிலை பாருங்கள். என்ன வேணுமோ கேளுங்க, ஏது கேட்டாலும் எங்கிட்ட கிடைக்கும், நான் இல்லைன்னே சொல்ல மாட்டேன். எத்தனை லோகங்களில் எவ்வளோ விலை உயர்ந்த பொருளாக இருந்தாலும் நீங்கள் கேட்ட உடனே வரும் அப்படின்னா. மனசுக்குள்ளே நினச்சார் வாமனன், இவர் ஆணவத்தை அழிக்கணும்னு நம்ம வந்திருக்கோம். இந்த பயலுக்கு இன்னும் ஆணவம் அடங்கலையே. இந்த உலகத்தில் என்ன போல் கொடுக்குறவன் எவன் இல்லை. இப்போ அம்மா என்ன புகழலாம், அம்மா வந்திருக்காங்க இந்த தூத்துக்குடியிலேருந்து அருமையாக பேசுகிறாங்க, நீங்கள் பெருந்தன்மையாக சொல்லலாம். நான் எப்படி பேசுவேன் பற்றிகளா? நான் என்ன அருமையாக பேசுவேன், என்ன போல் ஒரு வயலும் பேசப்படியான்னு பேசிக்கிட்டு இருந்தேன்னு வைங்க. கீழே இருந்து போகும்போது ஒரு அம்மா சொல்லும், இதெல்லாம் எங்கேருந்து பிடிச்சிட்டு வந்தீங்க நீங்கள்? தூத்துக்குடியிலேருந்து தான் வந்திருக்கு இந்த அம்மா அப்படின்னு சொல்லுவீங்களா? தன்னைத்தானே புகழ்ந்தால் ஒருத்தன் என்ன செய்வான்? கேவலமாக தான் நம்மளை பேசுவான். இவன் என்ன தன்னைத்தானே புகழ்ந்துக்கிட்டு இருக்கானே அப்படின்ட்டு. என்ன கேட்டாலும் கொடுப்பீங்களான்னார். என்ன கேட்டாலும் கொடுப்பேன், என்ன வேணுமோ கேளுங்க அப்படின்னார். உடனே இவர் சொன்னார், எனக்கு 3 அடி மண்ணு தான் வேணும்னார். 3 அடி மண்ணா? ஐயோ, என் தகுதிக்கு இதெல்லாம் கொடுக்கவே கூடாதே.
என் தகுதிக்கு ரொம்ப உயர்வானதில் நீங்கள் கேட்டிருக்கணும். ஒரு 3 அடி மண் கேட்டு என் கொடை தன்மையே நீங்கள் அசிங்கப்படுத்திட்டீங்களே அப்படின்னார். இல்லை, எனக்கு போதும், யாருக்கு எது வேணுமோ அதுதானே அம்மாவும் கேட்க முடியும். சில பேருக்கு பொண்ணுக்கும் பொருளுக்கும் நிலத்துக்கும் ஆசைப்படலாம், எனக்கு அதெல்லாம் ஆசை இல்லை, 3 அடி மண் கொடுத்தா போதும்னார். சரி, பறந்து விரிந்து கிடக்கிறது, உங்களுக்கு எது வேணுமோ எடுத்துக்கோங்க அப்படின்ட்டு சொன்னால் நல்லா ஒரு தடவை யோசிச்சுக்கோங்க. மகாபலி பதிலை பாருங்கள், நல்லா ஒரு தடவை யோசிச்சுக்கோங்க. அவசரப்பட்டு சிம்பிளாக கேட்டுட்டோம்னா அப்புறம் வேதனைப்படக்கூடாது. அதனால் இப்போவுமே இன்னும் கேட்குறதா இருந்தாலும் நான் கொடுக்க தயார். அதனால் கேட்டுருங்க. சில பேர் நம்மளை கடைக்கு கூப்பிட்டு போவாங்க, எடுத்துக்கோங்க சேலை, ஒரு 5000க்குள்ளே எடுத்துக்கோங்க அப்படிம்பாங்க. நம்ம உடனே இப்படியே திருன்னு முழிச்சுக்கிட்டு இருப்போம். நம்ம கெட்ட நேரம் அங்கே ஒரு 7000 ரூபாய்க்கு ஒரு சேலை கிடக்கும். அம்மா என்கிட்ட சொல்லுவாங்க, அம்மா இதில் எது உங்களுக்கு பிடிக்கும் எடுங்கம்மான்னொன்னே நமக்கு ஒரு ப்ரெஸ்டீஜ் இருக்குல்ல, கொடுக்காங்கங்கிறதுக்காக நம்ம வாங்கப்படாதுன்னு இந்த 1500 போதும், அந்த சேலை போதும்மா, நான் உங்களுக்கு 10,000 ரூபா பட்ஜெட் வச்சுருந்தேன், நீங்கள் என்ன 1500 எடுக்கீங்க அப்படின்னு அவங்க கேட்காங்கன்னு வைங்க. அவங்க கொடுக்காங்கங்கிறக்கா நம்ம வாங்க முடியுமா? இல்லை, பரவாயில்ல இருக்கட்டும், 1500 போதும் அப்படின்ட்டு அந்த 7000 எட்டி பார்த்துக்கிட்டு இருப்போம். பார்த்துருக்கீங்களா? உடனே அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சு போகும், இதுக்கு கண்ணு பூரா அங்கே தான் இருக்குது, ஏதோ பேருக்கு சொல்லுது அப்படின்ட்டு, சரி நீங்கள் இதே எடுங்க, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நமக்கு 7000 ரூபா சேலை எடுத்து கொடுப்பாங்க. அதை மாதிரி இவர் முதல்ல எனக்கு 3 அடி மண் போதும்னாரு. இங்கே பாருங்கள், முதல்ல நல்லா யோசிச்சுக்கோங்க. அவசரப்பட்டு கூட நீங்கள் கேட்டிருக்கலாம், இதை விட பெரிய விஷயம் கேட்டால் கூட கொடுக்குறதுக்கு நான் தயாராக இருக்கேன், கேளுங்க, கேட்டால் தான் எனக்கு மகிழ்ச்சி அப்படின்ன ஒன்று இல்லை, எனக்கு 3 அடி மண் போதும் அப்படின்னார். அப்படியா, உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்கள் எடுத்துக்கிடலாம், 3 அடி மண்ணை நீங்கள் எடுத்துக்கோங்கன்னார். அதில் ஒரு குறிப்புன்னார் வாமனன். என்னன்னு கேட்டார் மகாபலி. என்னுடைய பாதம் என்ன அளவு இருக்கோ அந்த அளவு எனக்கு போதும். அவரே குள்ளம், அவர் பாதம் இவ்வளவு தான் இருக்குது, இதில் 3 அடி போதும்னா சொல்கிறீங்க, இதை வச்சு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னா, இல்லை எனக்கு போதும் அப்படின்ன உடனே, அப்படியா சரி, எத்தனையோ பேருக்கு நான் கொடை கொடுத்துருக்கேன், திரும்ப வந்து வாங்குறவங்களெல்லாம் வாழ்க்கையில் பார்த்துருக்கேன், ஆனால் இது போதும்னு சொன்ன ஒரு ஆள் உங்களை தான் வாழ்க்கையில் நான் சந்திக்கிறேன், சரி எடுத்துக்கோங்க அப்படின்ன உடனே, இல்லை நான் கொடுக்குறேன் அப்படின்னு நீங்கள் தத்தம் பண்ணி கொடுக்கணும்ல, சத்தியம் பண்ணி கொடுக்கணும்ல, அப்படி கொடுத்தா தானே ஒரு பொருளை நான் வாங்க முடியும், அதுக்கப்புறம் தானே அது என் பொருளாகும், அதனால் நீங்கள் தத்தம் பண்ணி கொடுங்கன்னு கம்மண்டலத்தில் தண்ணி எடுத்து இதில் 3 அடி மண் உங்களுக்கு தான்னு தத்தம் பண்ணி கொடுக்க போகிற நேரத்தில் அசுரர்களுடைய தலைவனாக இருக்கக்கூடிய சுக்கராச்சாரியார் கையை இறுக்கி பிடிச்சார். மகாபலி, அவசரப்படாதப்பா, வந்திருக்கிறவனை யாருன்னு நினச்ச, சாதாரணமான ஆள் இல்லை, பார்க்கத்தான் குள்ளமாக இருக்கான், அதுக்கு தான் அந்த பழமொழியே வந்துச்சு, நெட்டையனை நம்பினாலும் குட்டையனை நம்பக்கூடாதுன்னு. அதனால தயவு செய்து நான் சொல்கிறத கேளு, உன் குலமே அழிஞ்சு போகும், நீ கொடுக்காத, 3 அடி மண்ணு கேட்குறான், தத்தம் பண்ணி கொடுக்காதன்னு சொல்ல நான் ஒரு வார்த்தை கொடுத்துட்டேன்னு சொன்னேன், அந்த வார்த்தையிலிருந்து நான் மாற மாட்டேன், அப்படி நான் மாறினால் என் தாயை கொன்ற நரகத்திற்கு நான் போவேன். ஒருத்தனுக்கு தாயை கொண்டா என்ன தண்டனை கிடைக்குமோ அந்த தண்டனை எனக்கு வந்து சேர்ந்துடும். அப்போ என்ன அர்த்தம்? வாக்கை ஒருத்தன் காப்பாற்றலைன்னா தாயை கொன்னதுக்கு சமம். இன்னைக்கெல்லாம் வாக்கை பற்றி எவனாவது கவலைப்படுறானா நாட்டில்? சொன்னேன், நான் என்னைக்கு சொன்னேன், எப்போ சொன்னேன், அது வேற வாய் இது வேற வாயுங்கிறான். அவர் தெளிவாக சொல்கிறாரு பாருங்க, அது வேற வாய் இது வேற வாய். சொன்ன வார்த்தையில் நிற்கணும். சொன்ன வார்த்தையில் நின்னதுனால தான் தசரதனுக்கு உயிரே போச்சு. கேட்ட வரத்தை கொடுத்தா அதுலேருந்து கொஞ்சம் கூட பெசகலை, உயிரே போச்சு. வார்த்தையில் சரியாக நிற்கணுங்க. வார்த்தைக்கு அவ்வளோ, அந்த காலத்துலலாம் நம்ம கிராமத்தில் வாழ்ந்தவங்களுக்கெல்லாம் தெரியும், ஊர் எல்லையில் இந்த மாதிரி கோயில் வாசலில் ஒரு ஆலமரம் இருக்கும். எவனாவது சத்தியமாக அந்த ஆலமரத்துக்கு தான் வரணும். அந்த ஆலமரத்தில் வந்து சத்தியமாக நான் இதை செய்யலைன்னா அந்த ஊரே நம்பும். ஏன்னா அந்த ஆலமரத்தில் சிவனுடைய ரூபந்தான் அந்த ஆலமரம். அது சிவன் மேலே தலையில் அடித்து சத்தியம் பண்ணதுக்கு சமம். உண்மைன்னா உண்மையாக சத்தியம் பண்ணுவான், இல்லை நான் தப்பு பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிருப்பான்னு சொல்லுவான். இந்த காலத்தில் சத்தியம், தர்மம், நியாயம் எதுக்கும் எவனும் கவலைப்படாத ஒரு கலியுகத்தில் நம்ம உட்காந்துக்கிட்டு இருக்கோம். எவ்வளோ கொடுமையா! நானும் 30 வருஷமாக அந்த தொண்டை தண்ணியை வச்சு பேசி தான் பார்க்கேன், ஒருத்தன் திருந்தின பாடு இல்லை. இருந்தாலும் அதை நிறுத்தப்படாது, நம்ம பேசத்தான் வேணும். நாம் திருந்துறதுக்காவது நம்ம பேசணும். நம்மளே என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், பேசிக்கிட்டு தான் இருக்கோம். அது ஒரு பக்கம் இருக்கட்டுமே. இப்போ வந்து நீ கொடுக்காத, தாரவாத்து கொடுக்காத
அப்படின்னு சொன்ன உடனே சுக்கராச்சாரியார் கையை பிடிச்ச உடனே, இல்லை நான் கொடுத்த வாக்குலேருந்து மாற மாட்டேன், அது என்ன ஆனாலும் சரிதான்னு சொன்ன உடனே, அட பாவி, இந்த மாபலி சக்கரவர்த்தியினுடைய ஆட்சியே கீழே விழப்போது, அழிக்கிறதுக்குள்ள அவன் வந்திருக்கான் இப்படி குள்ள வேஷத்துலன்னு சொல்லிட்டு ஒரு வண்டு ரூபத்தில் போய் கமண்டலத்திலேருந்து தண்ணி வழிய வர்ற அந்த பாதை இருக்குல்ல, அந்த துவாரம், அதுக்குள்ளே போய் வண்டு ரூபத்தில் சுக்கராச்சாரியார் உட்கார்ந்துக்கிட்டார். ஆஹா, இவன் தாரவாத்து தத்தம் பண்ணி கொடுக்கணும்னு நினைக்கிறான், தண்ணி வழியே வரமாட்டேங்க, என்ன விஷயம்னு அந்த துவாரத்து வழியாக பார்த்தாரு வாமனன். உள்ளுக்குள்ளே சுக்கராச்சாரியார் கண்ணை உருட்டிக்கிட்டு இருந்தார். நீதானா இவ்வளோத்துக்கும் காரணம், இரு வாரன்னு ஒரு தர்ப புல்லை எடுத்து ஓங்கி அந்த ஓட்ட வழியாக என்ன செஞ்சார், குத்துனார். சுக்கராச்சாரியாருக்கு ஒரு கண்ணே தெரியாமல் போயிட்டு, அதனால தான் சுக்கராச்சாரியாருக்கு ஒரு கண்ணு கிடையாது. ஓங்கி கண்ணில் குத்துன உடனே ரத்தம் பீரிட்டு வண்டு ரூபத்தில் இருந்த சுக்கராச்சாரியார் எழுந்து வெளியே ஓடினார். ரத்தமும் நீருமாக சேர்ந்து 3 அடி மண்ணை உனக்கு கொடுக்குறேன் தத்தம் செஞ்ச அடுத்த நிமிஷம் எப்படி இருந்தான், அடே அப்பா, வானத்தை ஒரு கால் தொட்டு கொண்டிருந்தது, மண்ணை ஒரு கால் தொட்டு கொண்டிருந்தது. குள்ளமான ஆள் இவ்வளகான குழந்தை பாதத்தை வச்சுக்கிட்டு 3 அடி கேட்பான்னு நினச்சா அவன் எப்படி நின்னான், அந்த உலகத்தையே அழக்கக்கூடிய நிலையில் நின்னான். அதில் தான் ஆண்டாள் தன்னுடைய பாசுரத்தில் ஓங்கி உலகழந்த உத்தமன் பேர் பாடி என்று பாடினாள். அப்படி ஒரு காட்சியோடு நின்னார். அரண்டு போயிட்டான் வாமனன். நான் சொன்னேனேப்பா, கேட்டியா, வந்தவன் சாதாரண ஆள் கிடையாது, நான் சொல்ல சொல்ல கேட்காம நீ வாக்கு கொடுத்துட்டியேன்னார் சுக்கராச்சாரியார். அப்போ கூட மாபலி சக்கரவர்த்தி சும்மா பேசாமல் இருங்க, அதை பாருங்கண்ணா, எவ்வளோ பெரிய காட்சி நமக்கு வலிய வந்து கிடைத்திருக்கிறது, அதை முதலில் பாருங்கள்னா. இந்த விண்ணையும் மண்ணையும் அழந்த பிறகு, ஏன்பா மாபலி, 3 அடி மண் கேட்டனே, 2 தானே அழந்திருக்கேன், இன்னொன்று தரணுமே, உன் வாக்கு பொய்த்து போனா உன்னால் அதை தாங்க முடியாது, என்ன செய்ய போகிறேன்னு வாமனன் கேட்டார். தயவு கூர்ந்து உங்களுடைய 3வது அடியை என் தலையின் மீது வையுங்கள் என்று சொன்னார். தலையில் வச்ச உடனே நேர பாதாளத்துக்கு போயிட்டார். அதல விதல சுதல தராதர மகாதலன்னு ஒரு 6 உலகங்கள் இருக்கு. அந்த 6 உலகங்களையும் தாண்டி உள்ள 7வது உலகமாக இருக்கக்கூடிய பாதாள லோகத்துக்கு போன பிறகு ரொம்ப மனம் வந்தது பகவான். நம்முடைய தலையில் பகவானுடைய பாதம் ஒருத்தன் தலையில் படுதுன்னா என்ன சாதாரண விஷயமா, யோசித்து பாருங்க. அந்த பாதத்துக்கு இருக்கக்கூடிய மகிமை உலகத்தில் எதுவும் இல்லை. ஆனால் என்ன அழகாக பாதத்தை கொண்டு வந்து மகாபலி சக்கரவர்த்தியினுடைய தலையில் வைக்கணும்னா, மகாபலி எவ்வளோ பெரிய புண்ணியம் செஞ்சுருக்கணும் யோசித்து பாருங்கள். தட்சன் ஒரு யாகம் நடத்தினா அந்த யாகத்துக்கு சிவபெருமானுக்கு அவிர்வாகம் கொடுக்காம எல்லாரும் புறப்பட்டு போனாங்க. பைரவர் ரூபம் கொண்டு வந்த அந்த உக்கிர ரூபத்தில் சூரியனுடைய கண்ணை பிடுங்கினா சிவன், சந்திரனை காலில் போட்டு தேய்ச்சார் சிவபெருமான். அதனால தான் யாருக்கும் கிடைக்காத பாக்கியம் சந்திரனுக்கு கிடைச்சதவன் சிவனுடைய தலையில் வந்து உட்கார்ந்தான். இறைவனுடைய பாத சம்பந்தப்பட்ட அப்பேற்பட்ட ஒரு உயர்வு வந்து சேரும். அதை போல ரொம்ப அழகாக மகாபலி சக்கரவர்த்தியினுடைய தலையில் பகவானுடைய பாதத்தை ரொம்ப அழகாக பதிக்கக்கூடிய பாக்கியத்தை அவன் பெற்று பாதாளத்திற்கு அவன் அரசனானான். அப்போ சொன்னார், இந்த 6 உலகத்தையும் நீ தான் ஆட்சி செய்ய போகிற, 6 உலகத்திற்கு கீழே இருக்கக்கூடிய பாதாள லோகத்தையும் நீ தான் ஆட்சி பண்ண போகிற மகாபலின்னு சொன்னோன்னே, எனக்கு ஒரே ஒரு வரம் வேணும், கொடுப்பீங்களான்னு கேட்டார். ஒரே ஒரு வரம் வேணும், கொடுப்பீங்களா? என்ன வரம்? ஏன்னா கேரளாவை சேர நாட்டை ஆட்சி செய்தவன் தான் இந்த மகாபலி சக்கரவர்த்தி. எனக்கு ஒரு வரம் வேணும். என்ன வரம்னா, ஒவ்வொரு ஆண்டும் அஸ்த நட்சத்திரத்தில் தொடங்கி திருவோண நட்சத்திரம் முடிகிற வரைக்கும் 10 நாட்களும் ஓணம் என்கின்ற பெயரில் ஒரு பண்டிகை நடக்கும். எங்கே? கேரளாவில் ரொம்ப பிரசித்தி பெற்ற பண்டிகை. அந்த பண்டிகையில் 10வது நாள் திருவோண நட்சத்திரத்தன்று நான் ஒவ்வொருவருடைய இல்லத்திற்கும் வருவதற்கு எனக்கு அனுமதி உண்டா, கொடுக்க முடியுமான்னு கேட்டார். அதனால தான் இன்றைக்கு வரைக்கும் அந்த அனுமதியை பகவானிடமிருந்து பெற்ற காரணத்தினால் ஓணத்திருவிழா ஆரம்பித்து அந்த அஸ்த நட்சத்திரத்தில் ஆரம்பித்து ரொம்ப அழகாக கேரளாவில் அந்த மாதத்துக்கு சிம்ம மாதம்னு பேர். சிம்ம மாதத்தில் அஸ்த நட்சத்திரத்தில் ஆரம்பித்து திருவோண நட்சத்திரத்தில் அந்த விழா முடியும். திருவோண நட்சத்திரத்தன்றைக்கு அந்த சேர நாடே கோலாகலமாக இருக்கும். ஏன்னா பாதாளத்திலிருந்து புறப்பட்டு ஒவ்வொருவருடைய இல்லத்திற்கும் தனித்தனியாக ஒவ்வொருவருடைய இல்லத்திற்கும் மகாபலி சக்கரவர்த்தி வந்து அருள்பாலிப்பதாக
ஐதீகம். அவன் மொத்தத்தில் ரொம்ப நல்லவன், அசுரர் குலத்திலிருந்து எல்லாருக்கும் வாரி வழங்கினவன். ஒரே ஒரு சின்ன ஆணவம், என்கிட்டேருந்து எல்லாரும் வாங்கணும், நான் தான் கொடுக்குற இடத்துல இருக்கணும், மற்றவெல்லாம் வாங்குகிற இடத்துல இருக்கணுங்கிற அந்த ஒரு ஆணவத்தை தான் பகவான் நிறுத்தணும்னு நினச்சாரே தவிர மற்றபடி ஆட்சியிலையும் சரி, அறிவார்ந்த விஷயங்களிலையும் சரி, அன்புலையும் சரி, கொடையிலையும் கருணையிலையும் மிகச்சிறந்தவன் மகாபலி சக்கரவர்த்தி. அவனை வழிபாடு செய்வதற்கு விசேஷமான அந்த நாள், அந்த சிம்ம மாசத்திலே வரக்கூடிய திருவோண நட்சத்திர நாள் அன்று கேரளாவை சேர்ந்தவங்க மட்டும்தான் அந்த ஓணம் பண்டிகையை கொண்டாடணுங்கிறது இல்லை. நாமளும் ஒவ்வொரு கிருஷ்ண பக்தர்களும் தாராளமாக அந்த ஓணம் பண்டிகையை நாம் என்ன செய்யலாம், வழிபாடு செய்யலாம். மாபலி சக்கரவர்த்தியை அன்றைக்கு யாரெல்லாம் மனதால் நினைத்து வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுக்கு சகல அதிகாரங்களும் பேரும் புகழும் ஐஸ்வர்யமும் ஆயுளும் நிரந்தரமாக வந்து சேரும் என்பது ஐதீகம். அதுதான் ரொம்ப அழகாக ஆத்ம நிவேதனம். வந்திருக்கிறது வாங்கிறதுக்காகவே வந்திருக்கான்னு தெரிந்த பிறகு கூட என் வாக்கிலிருந்து நான் மாற மாட்டேன், என் உடல் பொருள் ஆவி என்னுடைய அத்தனையும் நான் அவனுக்கு சமர்ப்பிக்கிறேன் என்று ஆத்ம நிவேதனம் செய்தானே, அதுதான் மிகச்சிறந்த பக்தி என்று நாம் பார்க்கிறோம். ஆக ரொம்ப அழகாக ஸ்ரவணம், கீர்த்தனம், ஸ்மரணம், ரொம்ப அழகாக பாத சேவை, அர்ச்சனை, அதற்கு அடுத்தார் போல வந்தனம், வந்தனத்துக்கு 6வது வந்தனம், 7வது ரொம்ப அழகாக தாஷ்யம், 8வது சக்கியம், 9வது ஆத்ம நிவேதனம். இந்த பக்தி சிரத்தையோடு நாம் இறைவனை வழிபாடு செய்யணும். ஆக ஆலயத்துக்கு நீங்கள் ஒரு சின்ன உழவார பணி செய்தால் கூட அது மிகச்சிறந்த ஒரு பக்தி. இப்போ சஷ்டி வருது, திருச்செந்தூரில் 5 நாளும் பேசுகிறோம், ஒவ்வொரு விழாக்கள்லையும் ஏதாவது ஒரு கோயிலில் பேசுகிறோம். ஆனால் அந்த பூஜை புரஸ்காரங்களை சம்பிரதாயப்படி முறைப்படி செய்ய முடியுமான்னா எங்களாலெல்லாம் முடியாது. சில நேரம் அவதின்னு காலையிலே பூஜையை முடிச்சுட்டு நிகழ்ச்சிக்கு சாயங்காலம் ஓடுவோம். ஏன், எத்தனையோ ஆண்டுகள் பொங்கல் வைக்கிறதுக்கு வீட்டில் இருக்க மாட்டோம், எங்கேயாவது பேச போவோம். அப்போ பச்சரிசி, அந்த வெல்லம், தேங்காய், பழம் எல்லாத்தையும் அப்படி ராவாக எடுத்து சாமி முன்னாடி வச்சு, ஒரு ஐதீகம் இருக்குது, அன்னைக்கு பொங்கல் வைக்க முடியலன்னா அதுலேருந்து ஒரு வாரத்துக்குள்ளே பொங்கல் வச்சுக்கிடலாம். எல்லாத்தையும் பொருளாகவே சாமிகிட்ட படைச்சிட்டு, அப்பா நான் தொழில் ரீதியாக போகிறேன், நான் பொங்கல் வச்சுக்கிடுறேன்னு சொல்லிட்டு போகிறோம் பாருங்கள். இப்போ எங்களை மாதிரி முக்கியமான விழாக்களில் வீட்டில் இருந்து எல்லாரையும் போல சந்தோஷமாக விழா கொண்டாட முடியாட்டா கூட எந்த ரூபத்தில் நாங்கள் பக்தி செலுத்துகிறோம். 10 பேர் கேட்டு 1,00,000 பேர் நிகழ்ச்சியை கேட்டால் கூட 1,00,000 பேரும் மாறணுங்கிற அவசியம் இல்லை. 2 பேர் மாறினா கூட இந்த பேச்சுக்கு கிடைத்த வெற்றி அதுதான் உண்மையாகவே மிகச்சிறந்த பக்தி என்கின்ற காரணத்தினால் இறைவனுடைய நாமத்தை, இறைவனுடைய அற்புதங்களை செவி கொடுத்து கேளுங்கள், இறைவனை வாயார பாடுங்கள், இறைவனை அனுதினமும் நினையுங்கள். அதற்கு பேர் தான் ஸ்மரணம். இறைவனுடைய பாத கமலங்களை சேவியுங்கள், இறைவனுக்கு அர்ச்சனை செய்யுங்கள். அது பாடல் அர்ச்சனையாக கூட இருக்கலாம், மலரர்ச்சனையாக கூட இருக்கலாம். இறைவனை தினமும் கையெடுத்து வணங்குங்கள். வந்தனம், அதைத்தான் பக்தியில் வந்தனம் என்று சொன்னார்கள். ரொம்ப அழகாக தாஷ்யம், இறைவனுக்கு தொண்டு செய்வது போல, நீங்கள் போய் இனிமேல் சிவனுக்கு தொண்டு செய்வது போல, பெருமாளுக்கு தொண்டு செய்வது போல, ஆலய கைங்கரியங்கள் செய்வது போல, யாராவது நோய்வாய்ப்பட்டிருந்தால் அவர்களுக்கு தொண்டு செய்யுங்கள். யாராவது பட்னியாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஆகாரம் வாங்கி கொடுத்து தொண்டு செய்யுங்க. யாருக்காவது மருத்துவத்திற்கு செலவுக்கு பைசா இல்லைன்னா மருத்துவ உதவி செய்து அவர்களுக்கு தொண்டு செய்யுங்கள். ஒரு ரோட்டை கிராஸ் பண்ணி கண்ணு தெரியாத ஒரு ஆள் போகணும்னா கூட நம்ம வேலையை ஒரு 5 நிமிஷம் தள்ளி வச்சுட்டு அவர்களை கையை பிடிச்சி ரோட்டை கிராஸ் பண்ணி விட்டால் கூட நீங்கள் 100 முறை பாகவதம் படித்த பலன் உங்களை சேர்கிறது என்று சொன்னால் சாதாரணமான காரியம் அல்ல. அதனால் ரொம்ப அழகாக இந்த சாக்கியம் என்று சொன்னார்கள். இறைவனோடு எப்படி பகவானோடு அர்ஜுனன் நண்பனாக பழகி அந்த இறை தத்துவத்தை உணர்ந்தானோ அதை போல நாமும் நண்பனாக மாறி இறைவனை நம்முடைய நண்பனாக பாவித்து நாம் வழிபாடு செய்து புண்ணியம் தேடலாம். எல்லாவற்றுக்கும் மேலாக என் உடல், என் பொருள், என் ஆவி எல்லாவற்றையும் உனக்கு அர்ப்பணிக்கிறேன் என்கின்ற சரணாகதி தத்துவத்தை எவன் ஒருவன் பின்பற்றுகிறானோ அவன் வாழ்க்கையில் எந்த விதமான குறைபாடுகளும் இல்லாமல் மகிழ்ச்சியோடும் மங்களத்தோடும் மனநிறைவோடும் வாழ்வார்கள் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஒட்டுமொத்தமாக கலியுக துன்பத்திலிருந்து நீங்கள் விடுபடுவதற்கு நீங்கள் சொல்ல வேண்டிய மிகப்பெரிய மகா மந்திரம் ராம மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்கள். எந்த மந்திரம் வேணாலும் சொல்லலாம், ஆனால் ராம மந்திரத்தை சொல்கின்ற பொழுது நம்முடைய துன்பங்கள்
நம்முடைய கஷ்டங்கள் எல்லாம் நம்மை விட்டு முழுமையாக நீங்கி போகும் என்று பார்க்குறோம். எனக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன். நீங்கள் இது வரைக்கும் கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா பார்டரில் ஆனந்த ஆசிரமம்னு ஒன்று இருக்குது. உங்களுக்கு வாழ்க்கையில் உங்களுக்கு கொடுப்பில் இருந்தால் பகவான் நிச்சயமாக உங்களை அங்கே அழைச்சிட்டு போவார். அந்த ஆனந்த ஆசிரமம் சாதாரண ஆசிரமம் இல்லை. எவ்வளோ பெரிய சேவைகளையெல்லாம் நீங்கள் செய்கிறீர்கள். இதை போன்ற பணிகளையும் பெண்கள் நாம் நினச்சா செய்யலாம். அந்த ஆசிரமம் போயிருக்கீங்களாம்மா? போயிருக்கீங்களா? 1931 நடக்குது. அந்த ஆசிரமம் 1931 நடக்குது. அந்த ஆசிரமத்தில் காலையில் 6 மணியிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் நடக்கக்கூடிய பூஜை வேறு எதுவும் இல்லை. ராமா 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 ராமான்னு ராமநாமத்தை சொல்வார்கள். அதற்கு பேர் திரியோதசாஷரி என்று பேர். அந்த மந்திரத்தினுடைய கோர்வைக்கு திரியோதசாஷரி, ஸ்ரீ திரியோதசாஷரி என்று பெயர். அந்த திரியோதசாஷரி என்ன தெரியுமா? ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம், ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம். காலையில் 6 மணியிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் நான் ஸ்டாப்பாக 1931 இப்போ வருஷத்தை பார்த்துக்கோங்க, 2013 பிறக்க போது. ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம்னு 6 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் அந்த நாமத்தை சொல்கிறார்கள். எப்படி பேட்டர்ன்லன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல அந்த நாமத்தை இப்போ பெண்கள் 6 மணிக்கு ஆரம்பிக்கிறாங்கன்னு வைங்களேன், ஆரம்பித்தாங்கன்னா அரை மணி நேரம் அவர்கள் சொல்வாங்க. அது வரைக்கும் ஆண்கள் அமைதியாக அதை செவிமெடுத்து கேட்பார்கள். அரை மணி நேரம் முடிஞ்ச உடனே ஆடவர்கள் எல்லாரும் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம்னு அரை மணி நேரம் சொல்லுவாங்க. பெண்கள் அமைதியாக இருப்பாங்க. ஏன்னா ஒரேடியாக சொல்ல முடியாது இல்லையா? மாற்றி 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 6 மணி வரைக்கும் மிக அருமையாக அந்த ராமநாமம் 1931 உச்சரிக்கப்படுகிறது என்று சொன்னால், அந்த ஆனந்த ஆசிரமம் சரி, அந்த ஆனந்த ஆசிரமத்தை சுற்றி உள்ள இடங்கள் எவ்வளவு சக்தி வாய்ந்ததாக இருக்கும்னு நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். அப்பேற்பட்ட ஒரு மிகச்சிறந்த ஒரு மகா மந்திரம், இந்த கலியுகத்துக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரு மகா மந்திரம் இந்த அற்புதமான ராமநாமம் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. அந்த ராமநாமத்தை 3 கோடிக்கு மேல், இன்னும் சொல்லப்போனால் இன்னும் அதிகமாக சொன்ன பெருமை ஸ்ரீ சமர்த்த ராமதாசர் என்கின்ற மிகச்சிறந்த பக்தருக்கு அது உண்டு. வீட்டில் 2 குழந்தைகள். மூத்த அண்ணன் பேர் கங்காதரன், 2வது சகோதரர் பேர் நாராயணன். அந்த நாராயணன் தான் இந்த அருமையான ராமதாசர். இந்த ராமதாசர் என்று, சமர்த்த ராமதாசர் என்று இனி எல்லோரும் நாராயணா நாராயணா என்கின்ற பெயரை கொண்ட உன்னை இனி சமர்த்த ராமதாசர் என்று இந்த உலகமே அழைக்கும் என்று வாக்கு கொடுத்தது யார் தெரியுமா? ஸ்ரீராமர். ஸ்ரீராமர் வாக்கு கொடுத்தார். அப்படி அவருடைய நாமத்தை இடையராது சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்றவர். ஒரு செய்தி சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். அந்த ராமதாசர் உட்கார்ந்து, இந்த மாதிரி எல்லாரும் உட்கார்ந்துருக்காங்க, அவர் ராமாயணம் உபன்யாசம் பண்ணுறார். ராமாயணம் உபன்யாசம் பண்ணுறார். இப்போ நான் ஒரு உபன்யாசம் பண்ணுறேன் இல்லையா, அது மாதிரி அவர் ஒரு உபன்யாசம், பெரிய மகானவர். அந்த மகாராஷ்டிராலே நிறைய மகான், துக்காராம் அங்கே தான் அவதாரம் செய்தார். அதை போல ரொம்ப அழகாக ஞானநாதர் அங்கே தான் என்ன செஞ்சார்? அவதாரம் செய்தார். இப்படி முக்கியமான 5 பேரில் இவர் ஒருத்தர். யார்? ராமதாசர். நிறைய முறை ராமனுடைய நாமத்தை தழும்பேற இடையராது சொல்லி கொண்டிருந்தவர். ஒரு நாள் ராமாயண உபன்யாசம் நடக்க எல்லாரும் உட்கார்ந்து கேட்காங்க, எங்கே நீங்கள் ராமநாமம் சொல்கிறீங்களோ அங்கே யார் இருப்பா? ஆஞ்சநேயர் இருப்பார். நீங்கள் ஆஞ்சநேயர் மந்திரம் சொல்கிறத விட மனோஜபம் மாருததுல்ய வேகம் ஜிதேந்திரியம் புத்திபதாம் வரிஷ்டம் வாதாத்மஜம் வானரயூத முக்கியம் ஸ்ரீ ராமதூதம் சிரசா நமாமின்னு அப்போ கூட நீ ராமனுக்கு தூதன்னு சொன்ன உடனே தான் வருவான் ஆஞ்சநேயர். எங்கெல்லாம் ராமநாமம் இருக்கிறதோ அங்கெல்லாம் ஆஞ்சநேயர் இருப்பார். இவர் ராமகாதை உபன்யாசம் நடந்துக்கிட்டு இருக்கு. கூட்டத்துக்குள்ளே ஒரு காவி கட்டி ஒரு வயதான துறவி வேடத்தில் ஆஞ்சநேயர் உட்கார்ந்துருக்கார். அந்த கூட்டத்துக்குள்ளே ஆஞ்சநேயர் உட்கார்ந்துருக்கார். இவர் உபன்யாசம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது சொன்னார், அசோக வனத்திற்கு அனுமன் சென்றார். அனுமனே அந்த கூட்டத்துக்குள்ளே உட்கார்ந்துருக்காரு. இவர் உபன்யாசம் பண்ணுறார். அசோக வனத்திற்கு அனுமன் சென்றார்.
அந்த அசோகவனத்தை பற்றி வர்ணனை செய்து கொண்டு வருகின்ற பொழுது அந்த அசோகவனம் மிக அழகாக இருந்தது. அந்த அசோகவனத்திலே மணம் பரப்பக்கூடிய வெள்ளை மலர்கள் கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருந்ததுன்னு உபன்யாசம் பண்ணுறார். நல்லா கவனிக்கணும் இந்த இடத்த. மலர்கள் அத்தனையும் வெண்மையாக காட்சி தந்ததுன்னாரு. கூட்டத்தில் ஆஞ்சநேயர் உட்கார்ந்துருக்காரு. அவர் தன்னை மறந்து உணர்ச்சி வசப்பட்டு டப்புன்னு எந்திரிச்சிட்டார். இல்லை அங்கே எல்லா மலரும் சிவப்பாலில் இருந்ததுன்னார். அங்கே அத்தனையும் சிவந்த மலர்களில் எங்கே வெள்ளை மலர்னார். இவர் ராமதாசர், அவர் ஆஞ்சநேயர்னு இவருக்கு தெரியல. இவர் இங்கே பார், உபன்யாசம் கேட்க வந்தால் உபன்யாசம் சொல்கிறவனுக்கு மரியாதை கொடுத்து உட்கார்ந்து உபன்யாசத்தை கேட்கணும். குறுக்க கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது. இஷ்டம்னா கேட்கலாம், கஷ்டம்னா புறப்படலாம் அப்படின்ட்டார். நீங்கள் என்ன இப்படி அனாவசியமாக பேசுகிறீங்க? போய் நேரில் பார்த்தவனா? நீங்கள் உட்காந்துக்கிட்டு உபன்யாசம் சொல்கிறவர் வெள்ளை மலர்னு சொன்னால் என்ன அர்த்தம்? நான் நேரடியாக அந்த இடத்துக்கு போய் பார்த்தாள். என்ன நேரடியாக அசோகவனத்துக்கு போனாளா? யார் நீ அப்படின்னார். நான் தான் ஆஞ்சநேயர்னார். எங்கெல்லாம் ராமநாமம் இருக்கோ அங்கெல்லாம் நான் வருவேன், நான் தான் ஆஞ்சநேயர் அப்படின்னோடனே இவர் பார்த்தார், இதுதான் சரியான சந்தர்ப்பம். நம்மளும் ரொம்ப நாளாக ராமனை பார்க்கணும்னு நினைக்கிறோம். இந்த ஆஞ்சநேயரை வச்சு நம்ம பார்த்துட வேண்டிதான் அப்படின்னு. இதை நான் நம்புறாப்புல இல்லை. ராமன்கிட்ட கேட்டால் உண்மை தெரியும்லன்னார். ஆமாம், அதில் என்ன சந்தேகம்? ராமன்கிட்ட போய் கேட்போம் அப்படின்னார். ஏன்னா அப்போனா ராமனை பார்த்துடலாம்ல. அப்படி சொல்கிறீங்களோ, சரி வாங்க ராமனை பார்க்க போவோம். நேரம் ராமன்கிட்ட கொண்டு போய் நிறுத்தினார். ராமா, அசோகவனத்தில் எல்லா மலர்களும் சிகப்பாக தான் இருந்துச்சு, நான் கண்ணால் பார்த்தேன் சிவந்த மலர்களை. இவர் வெள்ளை மலர்னு சொல்கிறாரு. கேட்டால் ராமர் சொன்னால் நான் நம்புவேன்னு சொல்கிறாரு, அதான் கூட்டிகிட்டு வந்தேன்னார். இவர் பார்த்தா ராமதாசர், அப்பா ராமனை எப்படியோ நம்ம பார்த்துட்டோம் ஏதோ ஒரு ஜாக்கில் அப்படின்ட்டு. அங்கே மலர்கள் எல்லாம் உண்மையாகவே வெள்ளையாக தான் இருந்ததுன்னு வால்மீகி எழுதுறாருன்னார். ராமன் சொன்னார், இதில் நான் முடிவு சொல்ல முடியாது, ஏன்னா ஸ்பாட்டில் நான் இல்லை, நான் அசோகவனத்துக்கு நான் வரவே இல்லை, சீதையிட்ட கேட்டால் தான் தெரியும்னார். ராமதாசர் மனசில் நினைச்சார், ஆகா சீதையும் பார்த்துருவோமா நம்ம, இது சரியான முடிவு, சீதையை பார்த்து தான் கேட்கணும் அப்படின்னார். உடனே ஆஞ்சநேயர் பார்த்தார். சரி சீதையை போய் பார்ப்போம். ராமனை கூப்பிட்டுட்டு சீதையை பார்க்க போனார். இப்போ சீதையும் ராமனும் தம்பதி சகிதமாக நின்னாங்க. அப்பா, இதை விட வாழ்க்கையில் எனக்கு என்னப்பா பாக்கியம் வரணும்னு ராமதாசர் விழுந்து கும்பிட்டார். கும்பிட்ட உடனே ஆஞ்சநேயர் சொன்னார், கும்பிட்டது இருக்கட்டும், மலர்கள் எல்லாம் அங்கே சிவப்பாக தானே இருந்தது அப்படின்னார் சீதையிட்ட. அந்த அம்மா சொல்லிச்சு, வெள்ளையாகவும் இல்லை, ராமதாசர் சொல்கிற மாதிரி சிவப்பாகவும் இல்லைன்னுச்சு. உடனே ராமதாசர் சொன்னார், நான் சொல்லலை, வால்மீகி சொன்னார் வெள்ளையா இருக்குன்னு, அதை சொன்னால் நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்கன்னார். வெள்ளையாகவும் இல்லை, சிகப்பாகவும் இல்லை, அந்த இடத்துல இருந்ததே நான் தான், வந்து பார்த்தது தான் ஆஞ்சநேயர். அங்கே 10 மாதம் 4 உள்ளே உட்காந்துக்கிட்டு இருந்தேன், எனக்குள்ள அது சரியாக தெரியும். ஒன்றும் இல்லை, அங்கே இருந்த மலர்கள் பூரா நீல கலரில் இருந்ததுன்ட்டான். என்னது நீல கலரில் இருந்ததா? சாத்தியமே இல்லைன்னா ராமதாசர், நீல கலரில் தான் இருந்ததுன்னார். உடனே என்ன செஞ்சார் ராமன், இதுக்கு நம்ம விட சொல்ல முடியாது, வால்மீகி என்னென்னா வெள்ளையாக இருந்ததுன்னு ராமதாசர் சொல்கிறாரு, வால்மீகி சொன்னார்னு, நீ என்னென்னா சிவப்பாக இருந்ததுங்கப்பா ஆஞ்சநேயா, சீதா என்னென்னா நீளமாக இருந்ததுங்க, பேசாமல் எழுதின வால்மீகிட்டே போய் கேட்டுருவோம் வாங்கன்னார். ஆகா, ராமரையும் பார்த்து சீதையும் பார்த்து ஆஞ்சநேயரையும் பார்த்து இப்போ எழுதின வால்மீகியும் பார்க்குறோமா, வாங்க புறப்பட்டு போவோன்னார். வால்மீகிட்ட போய் கேட்டாங்க. அங்கே அசோகவனத்தினுடைய வர்ணனையை எழுதுனீங்களே, நீங்கள் எழுதுனது தானே, மலர் சிவப்பாக இருந்ததா வெள்ளையாக இருந்ததா நீளமாக இருந்ததான்னு கேட்ட உடனே வால்மீகி சொன்னார், வெள்ளையாக தான் இருந்ததுன்னா. வெள்ளையாக தான் இருந்ததுன்னார். என்ன வெள்ளையாக இருந்ததான்னா? இல்லையே, நீல மலர்னா வெள்ளைதான்னார். சிவப்பு மலர்னார் ஆஞ்சநேயர், வெள்ளைதான்னார். அப்புறம் எங்கள் கண்ணுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னொன்னே, அரக்கர்களை துவம்சம் செய்ய வேண்டும் என்கின்ற அனல் உன்னுடைய கண்ணிலே சிவந்த நெருப்பு போல கொப்பழித்த காரணத்தினால் அந்த ரூபத்தில் நீ வெள்ளை மலரை பார்த்தபோது உன் கண்ணுக்கு அது சிவப்பாக தெரிஞ்சது. ராமனை பிரிஞ்சிருந்தாள் சீதை, எப்படி பிரிஞ்சிருந்தா? மரத்துக்கு அடியில் உட்கார்ந்து, அசோக மரத்துக்கு அடியில் உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கா. ஆனால் அவள் உடல் முழுவதையும் கரையான் அரித்து கொண்டிருக்கிறது. கரையான் தன்னை அரிக்கிறது என்பது கூட தெரியாமல் கணவனை பற்றி நினைத்து கொண்டிருந்தாள். அருந்தும் மெல்லடகு ஆறிட அருந்தும் என்று அழுங்கும், விருந்து கண்டபோது என்முறுமோ என்று விம்மும், மருந்தும் உண்டுகொள் யான் கொண்ட நோய்க்கு என்று மயங்கும், இருந்த மாநிலம் செல்லரித்தடவும் ஆண்டு எழாதாள்னு கம்பன் எழுதினானே, அப்பேற்பட்ட ரூபத்தில் அவளுக்கு ஏன் ஊதாவா தெரிஞ்சது அந்த மலர் என்று சொன்னால், ராமனை நினைத்து அழுது அழுது அழுது
கண்கள் தன்னுடைய சக்தியை இழந்து நீலம் பூத்த காரணத்தினால் அந்த பார்வையில் பூக்களை பார்த்து அவளுக்கு பூக்கள் நீளமாக தெரிந்தது, மற்றபடி அங்கே வெள்ளையாத்தான் இருந்ததுன்னார். சந்தோஷம் தாங்கலை. அப்பா நல்ல வேளை இப்படி ஒரு உபன்யாசத்தை பண்ணணும். ராமனையும் சீதையும் ஆஞ்சநேயரையும் ஏன் படித்து கொடுத்த வால்மீகியும் தரிசனம் பண்ணக்கூடிய பாக்கியம் நமக்கு வந்துச்சேன். அந்த ராமதாசர் ராமநாமத்தை சொல்லி கொண்டிருக்கிறார். ராமநாமத்தை ராமா ராமா ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம்னு சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. அந்த சத்தத்தை தேடி யார் வந்தா தெரியுமா? மகாராஷ்டிராவை மிக அழகாக ஆட்சி செய்த அந்த மராட்டிய மன்னன் சிவாஜி என்ன செஞ்சான்? வந்தான். பார்த்தா அந்த ஆற்றிலிருந்து வரிசையாக ஓலைச்சுவடிகளாக வந்து விழுந்து கொண்டே இருந்தது. இந்த ஓலைச்சுவடி எங்கேருந்து வருதுன்னு வந்த வழி நோக்கி புறப்பட்டு போனால் ஒரு கல் மேலே ராமதாசர் அமர்ந்து ராமநாமம் சொல்லிக்கிட்டு இருக்கார். நல்லா கேளுங்க, ராமநாமம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவரை சுற்றி அத்தனை விலங்குகளும் உட்கார்ந்துருக்கு. புலி, சிங்கம், கரடின்னு எல்லாம் உட்கார்ந்துருக்கு. பக்கத்தில் பசுமாடும் இருக்குது, பக்கத்தில் மானும் இருக்குது. புலி பக்கத்தில் மானு உட்கார்ந்துருக்கு, கரடி பக்கத்தில் பசுமாடு உட்கார்ந்துருக்கு. நடக்குமா இது? இந்த காட்சியை பார்த்தோன்னு அரண்டு போயிட்டாரு. அவ்வளோ பேரும் ராமநாமத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் விலங்குகள் எல்லாம். இவரை வாழ்க்கையில் எப்படியாவது சந்திக்கணுமேன்னு இன்னொரு சந்தர்ப்பத்தில் இவரை பார்க்கணுன்னு வராரு. அப்போ ராமதாசர் அமர்ந்து ராமநாமம் சொல்லி கொண்டிருக்கிறார். மராட்டிய மன்னன் சிவாஜி நெருங்கி சொன்னார், ஐயா அன்னைக்கு ஒரு நாள் உங்களை பார்க்க வந்தேன். விலங்குகள் எல்லாம் அமைதியாக அவங்க நாமத்தை சொல்ல சொல்ல அது கேட்டுக்கிட்டு இருந்தது. எனக்கு பக்கத்தில் வர பயமாக இருந்தது. இன்றைக்கி யாருமே இல்லை, நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க. இந்த ராம மந்திரத்தை எனக்கு உபதேசம் செய்யுங்கள். ராம மந்திரத்தை உபதேசம் செய்தார். உபதேசம் செய்து மராட்டிய மன்னன் சிவாஜியை தன்னுடைய சீடனாக ஏற்றுக்கொண்டார். ராமதாசர் தன்னுடைய சீடனாக ஏற்றுக்கொண்டார். அவன் அன்றிலிருந்து ராமா 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 ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் என்கின்ற நாமத்தை சொன்னார். ஒரு நாள் அரண்மனைக்கு ராமதாசர் சிவாஜியை தேடிட்டு வரார். சிவாஜியை தேடிட்டு அரண்மனைக்கு வராரு. அரண்மனையை சுற்றி அத்தனையும் பழங்கள், அப்படியே பூக்களும் பழங்களும் கண்ணுக்கு அவ்வளோ குளிர்ச்சியாக இருக்குது. இவருடைய மூத்த சீடர் பேர் உத்தமன்னு பேர். அவர் சொன்னார், இந்த பழங்கள்லாம் பார்க்கவே இவ்வளோ இனிமையாக இருக்க, பறித்து சாப்பிட்டா எவ்வளோ நல்லா இருக்கும், நான் பறித்து சாப்பிடட்டுமா அப்படின்னார். நீ ஒன்றும் அவசரப்படாத, உனக்கு நான் பறித்து தரேன்னு சொல்லிட்டு கீழே கிடந்த கல்லை எடுத்து ஒரு மரத்தில் வீசினார் ராமதாசர். அந்த மரத்து மேலே இருந்த ஒரு பறவை மேலே அந்த கல் பட்டு செத்து கீழே விழுந்துட்டு. கீழே விழுந்த உடனே அரண்மனையில் வேலை செய்கிறவன் பூரா சொன்னான், என்னப்பா பார்க்க ஞானி மாதிரி இருக்கார், வரும்போதே ராமநாமத்தை சொல்லிக்கிட்டு தான் வந்தார், அநியாயமாக ஒரு பறவையை கொண்டுட்டாரப்பா அப்படின்னு எல்லாரும் பேசினாங்க. இப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தார் உத்தமன். ஐயோ ஒரு பழத்தை கேட்டு ஒரு உயிரே போயிட்டே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற நேரம் ஒன்றுமே செய்யலை. நேராக பக்கத்தில் போய் அந்த செத்து கிடந்த பறவையை ராமதாசர் கையில் தூக்கி ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம்னு சொல்லி தூக்கி வீசினார். பறந்து போச்சு பறவை பறந்து போச்சு. அவ்வளவு பெரிய மகிமை இறைவனுடைய நாமத்துக்கு இருக்குது. நீங்கள் பெரிய பூஜை புனஸ்காரங்கள்லாம் செய்யுங்க, வேண்டான்னு சொல்லலை. செய்ய முடியலையா ஒன்றுமே செய்ய வேண்டாம். மனதை சுத்தமாக வைத்துக்கொண்டு இறை நாமத்தை இடையராது சொல்லுங்கள். ஸ்வரணத்தின் வாயிலாக நீங்கள் கேட்டலின் மூலமாக பக்தியை செலுத்தலாம், இல்லை பாடி இறைவனை புகழலாம், இல்லை ஒவ்வொரு முறை 9 முறை சொல்லியிருக்கிறேன். இந்த 9 முறையில் எந்த முறையை வேண்டுமானாலும் தேர்ந்தெடுத்து நீங்கள் இறை வழிபாடு செய்தீர்கள் என்று சொன்னால், மனதை சுத்தமாக வைத்துக்கொண்டு செய்தீர்கள் என்று சொன்னால், இன்றைக்கு கும்பாபிஷேகம் பார்த்ததனுடைய முழுமையான பலனை நீங்களும் உங்களுடைய சந்ததிகளும் பெறும் என்பதிலே எந்தவிதமான சந்தேகமும் இல்லை. ஆக ஒவ்வொரு மலர்களாக எப்படி கோர்த்து மாலையாக்கி இறைவனுக்கு சூடுகிறோமோ அதை போல 9 வகையான பக்தியை மலர்களாக்கி இறைவனுடைய பாதத்திலே சமர்ப்பியுங்கள். நீண்ட ஆயுளும் நிறை செல்வமும் ஐஸ்வர்யமும் நிறைவும் மங்களமும் மகிழ்ச்சியும் உங்களை வந்து சேரும் என்பதை செய்தியாக சொல்லி 1000 வேலைகளுக்கு மத்தியிலும் இந்த நிகழ்வை அமர்ந்து செவிமடுத்து இந்த மழைக்குள்ளையும் பொறுமையாக கேட்ட பக்த கோடிகள், மேடையில் வெற்றிருக்கக்கூடிய சான்றோர்கள், இந்த நிகழ்வை இந்த மழைக்குள்ளேயும் படம் பிடித்து கொண்டிருக்கக்கூடிய மயிலோசை தொலைக்காட்சியை சார்ந்த அன்பர்கள்
ஆண்டோர்கள் சான்றோர்கள் அருமையான இந்த நிகழ்வை செவிமடுத்து கேட்ட பக்த கோடிகள் அத்துணை பேரையும் வாழ்த்தி வணங்கி உங்கள் வசமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உருவாய் அருவாய் உழதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒழியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனை ஆறிரு தடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெற்பை குருசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேள் ஏறிய மங்கை வாழ்க, யானைது நனங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியாரெல்லாம் வான்முகில் வழாது பெய்க, மலிவழம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாதுயிர்கள் வாழ்க, நான்மறை அரங்கள் ஓங்க, நட்டமும் வல்வி மல்க, மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். வெற்றிவேல் முருகனுக்கு. இது போன்ற நிகழ்ச்சிகளை உங்களுக்கு தொடர்ந்து வழங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.